கோவிலே காருடசைல மத்தியே கிருபாவசாத் கல்பித சன்னிதானம் லக்ஷ்மியா சமாலிங்கித வாமபாகம் லக்ஷ்மீ நிருசிம்ஹம் சரணம் பிரபத்தே. லக்ஷ்மீ நிருசிம்ஹனாய், லக்ஷ்மீ நாராயணனாய், லக்ஷ்மி ஹயக்ரீவ பெருமானாக பிரஹ்லாத வரதன் இங்கு சேவை சாதித்துக் கொண்டிருக்கிறார். அவ்வெருமானுடைய அனுகிரகத்தாலே சுவாமி வேதாந்த தேசிகன் அருளி செய்த கோபால விம்சதி, அதிலிருந்து சில ஸ்லோகங்களுடைய அர்த்தங்களை அனுபவித்து வருகிறோம். கோபாலன் கண்ணன், கிருஷ்ணானுபவம் கோபாலானுபவாய் சுவாமியினுடைய திருவுள்ளத்திலே பட 20 ஸ்லோகங்களாலே ஸ்தோத்திர கிரந்தமாக அனுகிரகித்தார். இதிலே கண்ணனுடைய சேட்டித்தங்களும் சொல்லப்பட்டன. அவருடைய திவ்யமான வடிவத்தை தான் எப்படி பிரத்யட்சமாக சேவிக்க வேணும்னு ஆசைப்பட்டாரோ அந்த ஆசையெல்லாம் கொட்டி வெளிப்படுத்தி கொள்ளுகிறார். பரபக்தி, பரஜானம், பரமபக்தின்னு பக்தியின் 3 நிலைகள் சொல்லுவார்கள். பகவானோடு சேர்ந்திருந்தால் ஆனந்தம், விட்டு பிரிந்தால் துக்கம். இதுதான் பக்தியினுடைய முதல் நிலையான பரபக்தி. 2வது நிலையான பரஜானம், கண்ணை மூடினாலும் திறந்தாலும் அவர் திருமேனியோடு முன்னேயே காட்சி தர வேண்டும். இதை தர்சன சமானாகார சாட்சாத்காரம்னு சொல்லுவர். சாட்சாத்தாக பெருமான சேவிச்சுடலாமானால் முடியும். அர்ச்சாவதார தெம்பெருமானை சேவிக்க முடியும். கோவில்களில் கோவில் கொண்டிருக்கிற பெருமாளை சேவிச்சுடலாம். அதையே விபவாவதாரத்தில் அன்று அவதரித்த நரசிங்கனை, அன்று அவதரித்த ராமனை, கண்ணனை சேவிக்க முடியுமானால் அன்றிருந்தவர்கள் சேவித்திருக்கலாம். இன்றிருக்கு நம்போன்றவர்கள் இப்ப நினைத்தா சேவிக்க முடியாது. திருப்பார்கடலே பள்ளி கொண்டிருக்கும் பெருமான சேவிக்கலாமா? செய்யலாம். ஆனால் நமக்கு அதிகாரம் இல்லை. பிரம்மாதி தேவர்களுக்குத்தான் அங்கு செல்வதற்கு தகுதி. வைகுந்தத்தெம்பெருமான தரிசிக்கிறதுக்கு நம்ம எல்லாருக்கும் யோக்கியத்தை உண்டு. ஆனால் இன்று இப்போதே இல்லை. அவர் என்று கொடுக்கிறாரோ அங்கு போய் சேவிப்பதற்கு தகுதி உண்டு. அப்படின்னா பெருமான கண்கொண்டு சேவிப்பதற்கு என்னதான் வழி? இப்போதைக்கு அர்ச்சாவதார தெம்பெருமான தாராளமா சேவித்துக் கொள்ளலாம். ஆனால் அதே அன்று நகமும் சதையுமாக சிரித்து கொண்டும் ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் விளையாடி கொண்டிருந்த கண்ணன், அவர் அன்றிருக்கிற கோபிமார்கள் எப்படி சேவித்திருப்பார்களோ அதை போலவே இன்று அடியனுக்கு சேவிக்கணும்னு ஆசைன்னு வச்சுப்போம். அது சாத்தியமானால் அது சாத்தியமாகும். ஆனா அந்த அளவுக்கு உபாசன சக்தி இருக்க வேண்டும். அதே பகவான் உபாசிக்க உபாசிக்க அவர் நம்ம கண்ணு முன்னாடி தோற்றம் அளிப்பார். அன்று எப்படி கோபிகளோட விளையாடினாரோ அதே போல நமக்கு சேவை சாதிப்பார். அதை 2 விதமா சொல்றேன். கோபிகைகளுக்கு நேரையே கண்ணன் இருந்தார், தொட்டுடலாம், தொட்டு பார்க்கலாம், திருவடிகளை வருடி பார்க்கலாம், புஷ்பத்தை நேர சமர்ப்பிக்கலாம், பிரசாதத்தை சமர்ப்பிக்கலாம். இது இத்தனையுமே பண்ண முடியும். ஆனால் ஒரு உபாசகனுக்கு முன்னால் பகவான் சேவை சாதிக்கிறாரே, அந்த திருவுருவத்திலே இது இத்தனையும் பண்ண முடியுமான்னு கேட்டால் அப்படி காணப்படவில்லை. அந்த திருமேனி கண்ண மூடினா அப்படியே சேவை சாதிக்கும். ஆனா அதற்கு மேல நம்மால தழுவவோ முழிசவோ தொட்டு தீண்டவோ பரிமாறுவதற்கு முடியாது. அப்ப அது தரிசனம்னு சொல்றீரா இல்லேன்னு சொல்றீரானால் அது தரிசனம்தான். ஆனா எல்லா பகுதிகளாலும் எல்லா கோணத்திலிருந்து அதை தரிசனம்னு சொல்ல முடியாது. கண் முன்னாடியே தான் தோற்றம் கொடுப்பார். அதனாலதான் அந்த பேர் வைக்கச்சே தரிசன சமானாகார சாட்சாத்காரங்கிறார். சாட்சாத்காரம்னா கண்ணுக்கு முன்னாடி சேவிச்சுடுறது, தரிசனம்னா கண்களால பார்த்துடுறது. அப்ப தரிசனத்துக்கும் சாட்சாத்காரத்துக்கும் பொருத்தம்னு தெரிஞ்சு போச்சு.
ஆனா அதுக்கு மேல தொட முடியாது, தீண்ட முடியாதுன்னு சொன்னேன் இல்லையோ. அதனாலதான் நேரே தரிசனத்தை போன்ற காட்சின்னு சொல்றான். இந்த போன்றங்கிற சப்தத்தை ஏன் போடுறாருனால் தொட்டுட முடியாதுங்கிறதுக்காக போடுறார்கள். அதனால தரிசன, சமானாகார, சாட்சா்காரம், இதைத்தான் ரெண்டாவது நிலை. பரபக்தி நிலையை தாண்டி பரஜானம்ங்கிற நிலை. அதுக்கப்புறம் மூணாவது நிலை பரமபக்திங்கிற நிலை. அவனுடைய அடைந்து கலந்து சேர்ந்து விடுதல். அத்த மூணாவது நிலையா சொல்றார்கள். பரபக்தி, பரஜானம், பரமபக்தி. இந்த நிலைகளெல்லாம் வளரணும்னு சொன்னால் பகவானுடைய குணானுசந்தானமும் அவருடைய சேட்டிதங்கள அனுசந்தானமும் இடைவிடாமல் இருக்கிறது தான் ஒரே வழி. எவ்வளவு நேரத்துக்கு அவர் குணங்களை பற்றி வாசிக்க முடியுமோ, பாட முடியுமோ, அவர் நாமங்களை சொல்லிக்கொண்டே இருக்க முடியுமோ, அவரை பற்றின தியானத்தில் இருக்க முடியுமோ, அப்படி இருக்க இருக்க நேர 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 காட்சியா போலேயே வருவார். அருகில இருக்கிறா போலேயே தோன்றும். உட்கார்ந்தாலும் எழுந்தாலும் குளிக்க போனாலும் சாப்பிட போனாலும் ஒரு மாதிரி அந்த நினைவு இருந்து கொண்டே இருக்கும். யோகத்தின் தொடக்கத்தில் ஒரு தியானம் பண்றோம், யோகம் பண்றோம்னால் அமர்ந்த அன்னைக்கே மொத்தம் வசத்துக்கு வந்தாலும் நம்மளால நினைச்சு விடலாம் முடியாது. உட்காந்து 1 மாசம் 2 மாசம் 3 மாசம் வரைக்கும் அப்படியே எண்ணங்கள்லாம் அலப்பாயும். பக்கத்துல யார் இருக்கான்னு பார்க்கத்தான் தோணும். எப்ப தியானம் முடியும்னு சிந்திக்கிறதுக்கு தான் தோணும். அதே இடைவிடாம நம்ம முயற்சித்தோம்னால் மெதுவே வெளியில ஓடிட்டு இருக்கிற கண்ணும் காதும் மூக்கும் அடங்கும். அது அடங்கிவிட்டாலும் மனசு அடங்காது. இன்னும் 2 மாசம் போச்சுன்னால் மனமும் மெதுவே அடங்கும். அதெல்லாம் அடங்கினா மன தூய்மை ஏற்படும். தூய்மையான மனசால தான் பார்க்க போறோம். கண்ணால பார்க்க போறது இல்லை. தரிசனம்னு சொன்னா கண்ணால பார்த்துருவோம். தரிசன சமானாகாரம்னு தானே சொன்னேன். அதை கண் அதுக்கு கருவி கிடையாது. உள்ளம்தான் அதுக்கு கருவி. மனத்தால தான் அந்த காட்சியை காண முடியும். நம்மாழ்வார் 2வது போஷரத்திலேயே திருவாய்மொழியில சாதிக்கிறார். மனநக மலமர மலர்மிசை எழுதொரும் மனநுணர் வளவிலன் புரியுணர் வவையிலன். மனநக மலமர, நம்ம மனத்து முழுக்க அழுக்கு இருக்கிற வரைக்கும் ஒரு காட்சியும் கிடைக்காது. அழுக்குதான் இருக்கும். மனநக மலமர மலர்மிசை எழுதரும். ஒரு கண்ணாடி எடுத்துக்கிறோம், பார்த்தோம். கண்ணாடியில் அழுக்கு இருக்கிற வரைக்கும் நான் எத்தனை தரம் முகத்தை தொடச்சிட்டு என்ன லாபம்? அழுக்குதான் அதுல தெரிய போகுது. ஏன்னா கண்ணாடி அழுக்கா இருக்கு. அதை போல இந்த மனம்ங்கிறது கண்ணாடி. அது அழுக்குப்பட்டுடுத்துனால் பெருமாள் எவ்வளவு தேஜஸ்வியாக இருந்தாலும் அழுக்குப்பட்ட இடத்துல அது அழுக்காத்தானே தெரியவா. அதனால மனத்தில் இருக்கிற அழுக்கு நீங்கணும். அதுக்கு தான் நாம பண்ற அனுஷ்டானங்கள் எல்லாம். இவ்வளவு அனுஷ்டானத்தை இந்த சனாதன தர்மத்தில் எழுதி வச்சிருக்காளே. கார்த்தால எழுந்து பல் தேய்க்கிறதுல இருந்து ராத்திரி தூங்க போற வரைக்கும் 5 காலங்கள்லையும் இன்னென்னது பண்ணணும்னா இது ரொம்ப இராணுவம் மாதிரி இருக்கு சுவாமி. ரொம்ப சிரமமா இருக்கு. பாக்கி சம்பிரதாயத்தெல்லாம் இதெல்லாம் கேட்கறாளா பாருங்க. என்ன பண்றியோ நீ பாட்டுக்கு பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டாலே. இங்க உடையிலேருந்து, உடுப்புலேருந்து, ஆகாரத்திலேருந்து, தூங்குற வழியிலேருந்து, சாப்பிட்ற வழியிலேருந்து, இது கூடாது அது கூடாது, இங்க நிற்காதே அங்க நிற்காதேன்னா எல்லாம் எதுக்கு தெரியுமோ? மற்ற யாரும் தரிசன சமானாகார சாட்சா்காரம்னு சொல்லலை. பாக்கி யாரும் மனசை தெளிவுபடுத்திக்கோன்னு சொல்லவும் இல்லை. இங்கதான் மனம்ங்கிறது தெளிவுபடணும். காமம், குரோதம் முதலான எல்லாம் அதுலேருந்து தொலைஞ்சுட்டால் அது தெளிஞ்சு போடும். தெளிஞ்ச இடமா இருந்தால் பகவான் அந்த இடத்துல தானே வீட்டு இருப்பார். அவர் எப்படியுமே இருக்கார். ஆனா அது தெளிவு ஏற்படாத வரைக்கும் நமக்கு காட்சி தரமாட்டார். ஏன்னா நான் சொல்லச்சே உங்களுக்கு என்ன சந்தேகம் வந்துடும் அப்படின்னா, அழுக்கு பிடித்த உள்ளத்தில் பகவான் இருக்க மாட்டார்னு சொன்னீர். ஆனா உபனிஷத்து எல்லா பொருள்களுக்குள்ளும் பகவான் நீக்கமர நிறைந்திருக்கிறார்னு சொல்லித்தே. சர்வபூதாந்தராத்மா சர்வ வியாபகன்னு சொல்லித்தே. ஆனா நீ இருக்க மாட்டார்னு சொன்னீரென்னால் இருக்க மாட்டார்னு அப்படின்னு சொல்லலை. நிச்சயம் இருப்பார். ஆனா அழுக்கு போனாத்தான் காட்சி அளிப்பார்னு சொன்னேன். அது வரைக்கும் தன்னையே மறைத்து கொண்டு விடுவார். உள்ளுவார் உள்ளித்தெல்லாம் உடலிரில் தருதி என்று வெள்கிப்போய் என்னுள்ளே நான் விலவரச் சிரித்திட்டேனேன்னு தொண்டரடிப்புடி ஆழ்வார் பாசம். நம்ம மனத்திலேயே உட்காண்டிருந்து இவன் என்ன பண்றான், ஏது பண்றான், என்ன பண்ண போறான், தப்பா நினைக்கிறானா, எல்லாரும் நன்னா இருக்கணும்னு பல்லாண்டு நினைக்கிறானா, இல்லை கெட்டு போயிடணும்னு நினைக்கிறானா, அப்படி நோட்டை விட்டுட்டே இருப்பது. நம்ம எண்ண அலைகள்லாம் ஒழுங்கா இருந்ததுனால் அதுக்கு தகுந்து நமக்கு ஆதரவா இருப்பது. அதெல்லாம் ஒழுங்கா இல்லைன்னா ஆதரவு தரமாட்டான். இந்த அழுக்கெல்லாம் போக்கிக்கிறதுக்கு என்ன வழி? இந்த தரையில அழுக்கு இருந்ததுன்னா ஜலத்தை கொட்டி அலம்பிடலாம். உள்ளத்துல அழுக்கு இருந்ததுன்னா எந்த ஜலத்தை கொட்டி அலம்புறது? கை காலில் அழுக்கு இருந்தா கூட ஜலத்தை கொட்டி அலம்பிடலாம். ஆனா உள்ளத்தின் அழுக்கை பகவத் தியானம் தான் போக்கும், கர்ம அனுஷ்டானம் தான் போக்கும். சந்தியாவந்தனத்தை விடாம நேரத்துக்கு பண்ணி
ஆச்சார அனுஷ்டானத்தை நமக்கு என்னென்ன விதிக்கப்பட்டிருக்கோ எவ்வளவு தூரம் நம்மால முடியுமோ அதை அத்தனையும் பண்ணி கொண்டு வந்தால் அது தேத்தாங்கொட்டை போட்டா போலே மனத்தை தெளிவுபடுத்தும். பெரிய கிணறு உள்ள இருக்கு, சில சமயம் ஜலம் கலங்கும், புது ஜலம் வந்தா கூட கலங்கும். கலங்கினா அதுக்கு நெல்லி முள்ளிக்கட்டை தேத்தாங்கொட்டைங்கிறதெல்லாம் போடுவார்கள். அதை போட்டால் அப்படியே கொஞ்ச நாள் அந்த ஜலத்தை தெளிவுபடுத்திடும். அதே போலத்தான் ஆகார சுத்தி, அனுஷ்டானத்திலே தூய்மை, பகவத் தியானம், இது இத்தனை உள்ளத்தை தெளிவுபடுத்தும். அந்த தெளிந்த உள்ளத்துல தான் பெருமான நாம சேவிக்க முடியும். மனநக மலமர மலர்மிசை எழுதரும் மனநக மலமர, மலம்னு அழுக்கு தோஷம், மனத்தில் இருக்கக்கூடிய தோஷம் அருமானால் மனநக மலமர மலர்மிசை எழுதரும் மனநுணர்வு. அப்பதான் இந்த மனத்திலேருந்து ஞானம் ஓஹோன்னு பளிச்சுன்னு தெரிய ஆரம்பிக்கும். நமக்கே கண் குறை நோய் வரும். 60 வயசு 65 வயசாச்சு, அதனால பார்வையெல்லாம் கொஞ்சம் மங்கலா இருக்கு. வைத்தியர்கிட்ட போவோம், அவர் அப்படியே ஒரு 10 நிமிஷம் இப்படி அப்படி வைப்பார், லத்தி எடுத்து விட்டார். இந்த கண்ணையை கைட்டுட்டு வேற புதுசா ஒரு கண்ணாடியை உள்ள வச்சுட்டார். இனிமேல் வெளியில போங்க, 4 நாள் கழிச்சு கண்ணத்தர பாருங்கன்னார். தெளிவா இருக்கேன், ஒரு வருஷமா ஒண்ணுமே ஒழுங்கா தெரியவே இல்லை, இப்பதான் எல்லாம் சரியா தெரியுதுங்கிற மூலியம். மனசுல இருக்கிற அழுக்கு போக போக மெதுவா பளிச்சுன்னு அவர் தெரியறதுக்கு ஆரம்பிப்பார். அதைத்தான் மனநுணர்வுன்னு ஆழ்வார் சொல்றார். அதை போல அந்த மனசால தான் அவரை பார்க்க முடியும். இந்த கண்ணால பார்த்துட முடியாது. உட்கண்ணால பார்க்கலாமா? மனசாது விசுத்தேன, உட்கண்ணால மனசுலையும் அழுக்கு தேங்கி இருந்தா பார்க்க முடியாது. அழுக்கு போனாதான் பார்க்க முடியும். அந்த அழுக்கு போறதுக்கு என்ன செய்யணும்? இப்படி வச்சுக்கோ, சொல்றச்சே கொஞ்சம் குழப்பமாட்டம் இருக்கும், ஆனா குழப்பம் இருக்காது. பகவானை சேவிக்கணும்னு ஆசைப்படுறோம், அவரை கண் முன்னாடி சேவிச்சுடணும்னு நினைக்கிறோம். அதுக்கு மனசுல அழுக்கு போகணும்னா அதுக்கு என்ன பண்ணணும்? அவரை பத்தி தியானித்து அழுக்கு போக்கிக்கணும்னு சொன்னேன் இல்லையோ. சுவாமியில் என்ன முன்னும் பின்னும் ரெண்டும் ஒரே விஷயமா சொல்றாப்புல இருக்கே. அவரை பத்தியே நினைச்சு அதனால அழுக்க போக்கிண்டு அவரை பத்தியே பாருங்கிறீரே, நான் அவரை பார்க்கறதுக்கு எப்படி அவரையே தியானிப்பேன்? இது முன்னுக்கு பின் முரண்பாடாட்டம் இல்லையா? ராமசாமிங்கார் வீடு எங்கேன்னு கேட்டேன், கிருஷ்ணாமிங்கார் வீட்டுக்கு பக்கத்து வீடுன்னா. கிருஷ்ணாமிங்கார் வீடு எதுன்னு கேட்டேன், ராமசாமிங்கார் வீட்டுக்கு பக்கத்து வீடுன்னுட்டான். நான் எப்படி கண்டுபிடிப்பேன் சொல்லுங்க? இந்த 2 வீடும் ஒண்ணுக்கு ஒண்ணு பக்கத்து வீடுனால் இல்லை, ஒருத்தருடைய முகவரி தெரியல, யாரோ ஒருத்தர் கடுதாசி வேகமா எழுதியிருந்தார். எதுக்கு எழுதுறீன்னு கேட்டேன். அவர் முகவரி என்னான்னு கேட்டு கடுதாசி போட்டிருக்கேன். இது எப்படி போகும்? முகவரி தெரிஞ்சாதான் கடுதாசி அனுப்ப முடியும், அது தெரியாதுன்னு கேட்டுதான் எழுதுறேன்னால் இது முன்னுக்கு பின் முரண்பாடா இல்லையா? அதை போல அவரை சேவிக்கணுங்கிறதுக்காக மனசுத்தி வேணும். ஆனா அந்த மனசுத்தி வேணுங்கிறதுக்கு அவரே தியானம் பண்ணினால் அதைத்தான் முதல்லயே பண்ணியிருந்தா பார்த்துருப்பேனேன்னு தோணும். அப்படி நினைச்சுக்க வேண்டாம். முதல் நிலையில அவரை தியானம் பண்றதுங்கிறது சுமாரா பண்றதுன்னு வச்சுக்கணும். அடுத்த நிலையில தரிசன சமானாகாரங்கிறது உயர்ந்த நிலைன்னு வச்சுக்கணும். ஏன்னா அவரை பார்க்கறதுக்கு இன்னொன்னை துணை கொண்டு அவரை பார்க்க முடியாது, அவரால் தான் அவரை பார்க்க முடியும். இப்பெல்லாம் புதுவிதமான வண்டிகள் வருது, பார்த்துருக்கீங்களா? 4 சக்கர வாகனங்கள் எல்லாரும் வச்சுருந்துக்கணும் இல்லையோ. அதில் முன்னாடிலாம் எரிபொருள் போட்டு ஓட்டிகிட்டு இருந்தோம். அதெல்லாம் விலை ஜாஸ்தியாக போச்சு, வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி எல்லாம் பண்ண வேண்டியிருக்கு, சிரமமாக இருக்குது. அப்படிங்கிறதுனால மின்சாரத்திலேயே ஓடட்டும், அது எல்லாம் இன்னும் மாறுடலை. அது ஏதோ 2030 மாறும், 32 மாறும்னு சொல்லிட்டு இருக்கா. மெதுவாக மாறட்டும். அது மாறுற வரைக்கும் இந்த உபய வேதாந்த மாட்டம் ரெண்டையும் சேர்த்து விட்டுருக்கா பாருங்க. நம்முடைய சம்பிரதாயத்திலே திராவிட வேதம், சம்ஸ்கிருத வேதம் ரெண்டும் வச்சுக்க முடியும். அந்த மாதிரி அந்த வண்டிக்குள்ள ரெண்டையும் வச்சுட்டான். மெதுவா போயிட்டு இருக்கிறச்சே இதுல போகும். அதுக்கப்புறம் அது வேகம் கூடி போச்சுன்னா அதுல மாறிடும். அதடி எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது. பொதுவா இது மொத்தமே மின்சாரத்துல ஓடுகிற வண்டியாக இருந்தால் அதை இதை போல மின்சாரத்துல சொருகி அதுக்கு சக்தியை ஊட்டி ஆகணும், அப்படின்னா தான் அது ஓடும். அடி எனக்கு ஒரு சந்தேகம் வந்து ஒருத்தர்கிட்ட கேட்டேன். அவர் ஒரு ஓட்டுநர், எனக்கு அது ரொம்ப அது தெரியல. அவர்கிட்ட கேட்டேன், இந்த வண்டிக்கு அந்த மாதிரி இதுல சொருகித்தான் போடணுமான்னு கேட்டேன். அவர் பதில் சொன்னார், இல்லை இதெல்லாம் தேவை கிடையாது, அந்த ஒரே எதிரியா எரிபொருள்ல ஓடினாலும் போட வேண்டாம், ஒரே எதிரியா மின்சாரத்துல ஓடினா இதுல போட்டு தான் கொண்டு வந்தாகணும். ஆனா இந்த ரெண்டையும் சேர்த்து விட்டுருக்கோம் பாருங்க, அது வண்டி முதல்ல ஓட ஆரம்பிச்சிருமா, ஓடும்போது தனக்குத்தானே சக்தியை ஊட்டிக்கும்னு அவர் ஒன்று சொன்னார். அது அப்புறம் உட்காந்து யோசிச்சு பார்த்தா தெரிஞ்சுது, அதுக்கு தான் சக்தி வேணும், ஆனா அது ஓடுறதுக்கு தான் சக்தி வேணும், ஆனா ஓடுறச்சேவே சக்தியை ஊட்டிக்கும்னார். ஓடுறதுக்கு சக்தி வேணுங்கிறீரா அல்லது ஓடுறதுனால சக்தி உருவாகுங்கிறீரா? உருவான சக்தியால தான் ஓடும், ஆனா ஓடுறச்சேவே சக்தி உருவாகும். இது ஒண்ணுமில்லாத ஒரு அச்சேதன வண்டியே இந்த காரியம் பண்ணும்னா அப்ப பகவான் இந்த காரியம் பண்ண மாட்டாரா?
அவரை பற்றி தியானித்தோம்னால் அதுவே மேற்கொண்டு சக்தியை கொடுத்து மனத்தை தெளிவுபடுத்தி தெளிவில்லாத மனசில் அவரை நினைக்க தெளிவை ஏற்படுத்தி தன்னைத்தானே பளிச்சுன்னு காட்டுறதுக்கு ஆரம்பிச்சுடுவார். இதைத்தான் தரிசன சமானாகாரம்ன்றான். இல்லைன்னா இன்னொன்னுத்தினுடைய உதவி கண்டு இந்த மருந்தை சாப்பிட்டா தரிசனம் கிடைக்குமாலாம் நினைச்சுக்க வேண்டாம். அதெல்லாம் நடக்காது. அவரே தான் மருந்து. அவரை நினைக்க அழுக்கத்தனையும் போகும். அந்த நினைக்கிறதுக்கு நமக்கெல்லாம் வழி தெரியாது. இதை போல ஸ்தோத்திரங்கள் நிறைய வந்ததுனால் இதை சொல்லச்சே அதை நினைப்ப முடியும். அங்க ஒன்னே ஒண்ணு மட்டும் ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். ஸ்தோத்திரத்தை யந்திரத்தனமா சொல்லி கொண்டு எவ்வளவு வேகமா சொல்றேன், எவ்வளவு தப்பு இல்லாம சொல்றேங்கிறதுக்கு போட்டி வச்சுன்னுட்டு அதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னே விட்டுட்டோம்னால் இத்தனை நாள் அடியை சொல்லிட்டு வந்தது வீண். அந்த ஸ்லோகங்கள் மூலமா தான் நம்ம அவரை பத்தின நினைவே வரும். ஏன் சுவாமி நானா நினைச்சுக்கிறேன், என்னால் தப்பா நினைப்பேன். எனக்கு ஒன்றும் ஒழுங்கா அவரை பத்தி நினைக்க தெரியாது. ஒரு ஸ்லோகம் பண்றதுக்குள்ள 10 தப்பு விடுவேன். கடைசியில் இது வேற எங்கேயானும் கொண்டு போய் விட்டுடும். நான் ஏதோ நல்லதுன்னு ஆரம்பிக்க போக பாபத்துல கொண்டு போய் அபச்சாரத்துல கொண்டு போய் விட்டுடும். அதற்காக ஆச்சாரியர்கள்லாம் 2 வேலை பார்த்தா. ஒன்று, தாங்கள் தியானித்து அனுபவிக்கிறதுக்கு அந்த ஸ்தோத்திரத்து மூலமாவே பண்ணிப்போம். பிற்பட்டவர்களுக்காக இந்த ஸ்தோத்திரத்தை விட்டு வச்சுட்டு போவோம். அவர்கள் அதை சொல்லி ஈஸ்வர அனுபவத்தை பெறட்டும் அப்படிங்கிறதுக்காக ராமனுக்குன்னு ஸ்தோத்திரம், கண்ணனுக்குன்னு ஸ்தோத்திரம், நரசிம்மனுக்குன்னு ஸ்தோத்திரம். அதனாலதான் இந்த ஸ்தோத்திரத்திலே நீங்க பார்த்தீங்கன்னால் பகவானுடைய குணங்கள், சேட்டிதங்கள் இதெல்லாம் ஒரு பகுதி சொல்றார். இன்னொன்னு, நான் கண்ணை மூடிப்பேன், என் கண் முன்னாடி நீ இப்படி தோற்றம் அளிக்கணும். தலையில மயில் பீரி சாத்திண்டு, மூக்குல பில்லாக்கு போட்டுண்டு, காதல தொங்கட்டான் மேல் தோன்றி பூ வச்சுண்டு, குந்துமணி மாலையை மடிச்சு போட்டுண்டு, இடுப்பிலே புல்லாங்குழலை சுருகி கொண்டு, காலெல்லாம் சதங்கையெல்லாம் வச்சுட்டு, கைகள்லாம் கட்டையெல்லாம் போட்டுட்டு, எல்லாத்தையும் போட்டுக்கிறாப்புல எப்போதும் என் கண் முன்னே கோபால வேஷத்தோடே தோன்ற வேண்டும் அப்படிங்கிற பிரார்த்தனை இருக்கு. இந்த பிரார்த்தனை எதுக்கு? தரிசன சமானாகாரத்தை போல் அந்த பிரத்யக்ஷம் அடி எனக்கு வேணுங்கிற பிரார்த்தனை. இந்த பிரார்த்தனையை நம்ம சொல்ல மாட்டோமா? இந்த ஸ்லோகம் சொல்லச்சே நமக்கு தோணும். அப்படியே தோணிடுவரான்னு தெரியாது, காட்சி கொடுத்துடுவரான்னு தெரியாது. ஆனா ஸ்லோகத்தை சொல்ல உரி ஏறி மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா அதனுடைய தெளிவு ஏற்படுறதுக்கு ஆரம்பிக்குமா இல்லையா? முதல்ல பூச்சி பறக்கிறாப்புல இருக்கும். அப்புறம் அது கெட்டிப்படும் தெளிவா கூர்மையா தெரிய ஆரம்பிக்கும். எல்லாரும் இப்ப கைபேசி வச்சுருக்கிடல, அதை பார்த்துலாம் இப்படின்னு ஒன்று இழுக்கிறான், இப்படின்னு ஒன்று தள்ளுறான். ஒரு படம் யாராவது அனுப்பிச்சிருப்பா, அது யாரெல்லாம் இந்த போட்டியில வந்திருக்கான்னு பார்க்கணுன்னு ஆசையா இருக்கும். முகம் சின்னதா இருந்திருக்கும். இப்படின்னு உடனே ஒருத்தர் முகம் அப்படி கிட்டக்க வரும். ஆனா அது கிட்டக்க வருமே தவிர அதை பெருசாக்கின உடனே புள்ளி ஆயிடும். அதையே இப்படி உள்ள தள்ளுறோம் இல்லையா, பளிச்சுன்னு தெரிய ஆரம்பிக்கும். ஒரே முகம், ஒரே சித்திரம், புள்ளியா புரியாத மாதிரி பூச்சி பறக்கிறாப்புன்னு இருக்கு. அதே சித்திரம் உள்ள தள்ளினா கூர்மையாகவும் இருக்கு. இந்த 2 நிலை தான் நம்ம தியானத்தின் போது ஏற்படுற நிலை. முதல்ல பூச்சி பறக்கிறாப்புல துளியா தோன்றதுக்கு ஆரம்பிக்கும். அதை கூர்மையா உள்ள போக தானே தெளிவா என்னென்ன இருக்காங்கிறது தெரிய ஆரம்பிக்கும். குணங்களும் தெரிய ஆரம்பிக்கும். அவருடைய திருமேனி வடிவமும் தெரிய ஆரம்பிக்கும். இதுல வேதாந்த உபனிஷத்துக்களுக்கெல்லாம் நோக்கு, பகவத் ஸ்வரூபத்துல நோக்கு. ஆனா ஆழ்வார்களுடைய ஆச்சாரியர்களுடைய நோக்கம் எல்லாம் ரூபத்திலையும் குணத்திலையும் நோக்கு. முதல்ல 4 இருக்குன்னு புரிஞ்சுப்போம். ஸ்வரூப, ரூப, குண, விபவம்னு சொல்லுவார்கள். இந்த சம்பிரதாய காலக்ஷேபம்னு நீங்க எங்க போய் உட்கார்ந்துனாலும், அது ஸ்தோத்திர காலக்ஷேபமோ, திவ்ய பிரபந்த காலக்ஷேபமோ, ரகசியத்திரை காலக்ஷேபமோ உட்கார்ந்தா இந்த 4ஐயும் சொல்லுவா. பகவானுடைய ஸ்வரூபம், ரூபம், குணம், விபவம். அது என்னது திருப்பி சொல்லிட்டே இருக்கேன்னா, ஸ்வரூபம்னா தன்னிலை. பகவான் பிரம்மம். பிரம்மங்கிறது யார்? பிரம்மங்கிறது இன்னார்னு கேட்டா ஸ்வரூபம். அவரை இன்னார்னு தெரிஞ்சுட்டா அதுதான் அவருடைய ஸ்வரூபம். ரூபம்னா வடிவம். அவர் நரசிங்க வடிவத்தில் இருக்கார். நீலதோயத மத்தியஸ்தானு கருநீல மேகத்தை போல இருப்பார். மின்னல் வெட்டினா போல இருப்பார். அவர் மூக்கு இப்படி இருக்கும், காது இப்படி இருக்கும், முகம் இப்படி இருக்கும். இதெல்லாம் ரூபம். 3வது அவருடைய குணங்கள். மாதுரியத்தோடு இருப்பார், சௌசீல்யத்தோடு இருப்பார், சௌலபியத்தோடு இருப்பார், எளிமையா இருப்பார், மேன்மையோடு இருப்பார், காரணமா இருப்பார். இதெல்லாம் அவருடைய குணங்கள். விபவம்னு சொன்னால் அவருடைய சொத்து பத்து உபய விபூதி. அவர் பண்ணிருக்கிற எல்லா சேட்டித்தங்கள், இந்த லோகம் அந்த லோகம், அடியே நீங்க எல்லாரும், இதெல்லாம் அவருடைய விபூதி விபவங்கள். இந்த 4 பத்தி தான் எந்த ஸ்தோத்திரமா இருந்தாலும் இருக்கு. ஸ்வரூபத்தை பத்தி, ரூபத்தை பத்தி, குணத்தை பத்தி, விபவத்தை பத்தி. இதுல உபனிஷத்துக்கள் எல்லாம் ரொம்ப தூரம் ரூபத்தையும் குணத்தையும் பேசாது.
பேசாதுன்னு அடியன் சொல்லலை, பேசும், குறைவா பேசும். ஆனா அதிகமா அதனுடைய நோக்கம் பகவத் ஸ்வரூபம். பகவத் ஸ்வரூபம் பிரம்மமாறுன்னு ஒரு பிள்ளை போய் அப்பாட்ட கேட்பார். பிருகுருவை வாருணிகி வருணம் பிதரம் உபசசார அதீகி பகவோ பிரம்மேதி தஸ்மா ஏதத் புரோவாச்ச யதோ வா இமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாதானி ஜீவந்தி யத் பிரயந்தபிசம் விசந்தி தத் விதிஜ்ஞாசஸ்வா தத் பிரம்மேதி. இதுதான் பிரம்மம் பிள்ளாய் அப்படின்னு தம் பிள்ளைக்கு உபதேசம் பண்ணுவார். எதனிடத்திலிருந்து எல்லாம் படைக்கப்படுகிறதோ, படைக்கப்பட்ட எல்லாம் எதனாலே ரட்சிக்கப்படுகிறதோ, ரட்சிக்கப்பட்ட எல்லாம் கடைசியில் எதனிடத்தில் போய் லயமடையுமோ அது பிரம்மம். இப்படியே தான் உபனிஷத்து பேசும். இந்த வக்கீலுக்கு படித்தவாழ்லாம் ஒரு பாஷை எழுதுவா வரும். சுவாமி அது உமக்கு தான் புரியும், நீங்க என்ன எழுதிருக்கீங்க, எங்களுக்கெல்லாம் படிச்சா புரியலன்னா உபனிஷத்து இவா எழுதுறதே எப்படி இருந்ததுன்னா வேதாந்தம் எப்படி இருக்கும். எதுக்காக அந்த மாதிரி எழுதுறாள்னால் யாரு கேள்வி கேட்டாலும் அதுல தப்பு இல்லாத இருக்கணும் இல்லையோ, எத்தனை வருஷமானாலும் அதுல குற்றம் கண்டுபிடிச்சிடக்கூடாது இல்லையோ. அது இந்த வக்கீலுக்கே இவ்வளவு வாசி இருந்ததுனால் எல்லாத்துக்கும் மேல உபனிஷத்துக்கு எவ்வளவு வாசி இருக்கும். அதனாலதான் தப்பே வராதபடிக்கு எதனிடத்திலிருந்து எல்லாம் உருவாகுமோ, எதனாலே உருவானவை ரட்சிக்கப்படுமோ, எதனிடத்தில் எல்லாம் லயிக்குமோ அது பிரம்மம். அதுதான் பிரம்மத்துக்கு அடையாளம். அப்படின்னா பிரம்மஸ்வரூபம் சொல்றதுன்னு அர்த்தம். இதுதான் பிரம்மஸ்வரூபம். பிரம்மத்தினுடைய திருமேனினா எங்கோ ஒரு இடத்துல இருக்கும். அவர் எப்படி இருப்பார்னா ஆப்ரணகாது சர்வையேவ சுவர்ணா, எல்லாம் ஸ்வர்ணத்திலேயே இருப்பார். திருவடியிலேருந்து திருமுடி வரைக்கும் மொத்தமே ஸ்வர்ணமா இருப்பார். தங்க வர்ணத்துல மீசை வச்சிருப்பார்கள். ஆப்ரணகாது சர்வையேவ சுவர்ணா ஹிரண்ய ஸ்மஸ்ருஹு, தங்க வர்ணத்துல மீசை. நமக்கு கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கும், எல்லாம் கருகருன்னு மீசைன்னா தானே சுவாமி நல்லா இருக்கும். மேற்கத்திக்காராளுக்கு தானே தங்க வர்ணத்துல மீசை இருக்கும். நம்ம நாட்டில் எல்லாரும் கருப்பா தானே வச்சுக்கோ. அவரோட பெருமாளுக்கு வயசாயிடுத்தோ, அதனால ஏதான தங்கமா வெளுப்பா எடுத்தோ நரைச்சு போயிருக்குமோனால் அதெல்லாம் அல்ல, கருகரு தான் வச்சிருக்கார். பார்சாரதி பெருமாளுக்கு திருவல்லிக்கேணில சேவிச்சுன்னா வெளுப்பா இருக்கு மீசை. அவர் மீசை கருப்பா இருக்கார். இருந்துட்டு போறது ஏன்னா அவரே கருப்பு. அப்புறம் கூடவே அவர் கருப்புல மீசை வச்சிருந்தாருன்னா வச்சிருந்தார், ஆனா வச்சிருந்தாலும் நமக்கு புரியாத பட போறதே. அப்ப தங்கமயமான மீசைனா தங்க வர்ணம்னு வச்சுக்க வேண்டாம், தங்கத்தை போல மேன்மை உடையது, ஒளியுடையதுங்கிற அர்த்தத்துல சொல்றது. ஸ்பிருகணீயத்துவம் ஸ்வர்ணவத்து தேஜஸ் உடையதாக இருத்தல். ஆப்ரணகாது சர்வையேவ சுவர்ணா ஹிரண்ய ஸ்மஸ்ருஹு ஹிரண்ய கேசா, தங்கமயமான தலைக்குழல் இருக்குங்கிறது. அப்படி இருந்தாலும் நல்லா இருக்காது. இப்ப சில பேர்லாம் அதுக்குன்னு வண்ண பூச்சே பூசி மாத்திக்கிறான்னு வச்சுக்கோ. ஒருவேளை அதை தெரிஞ்சு உபனிஷத்தை அன்னைக்கே சொல்லி கொடுத்தோன்னு மாடி எனக்கு தெரியாது, ஆனா இருக்கு. ஆப்ரணகாது சர்வையேவ சுவர்ணா ஹிரண்ய ஸ்மஸ்ருஹு ஹிரண்ய கேசா, இப்படி திருவடியிலேருந்து பெருமாள் இருப்பார். இது ரூபத்தை சொல்றது. ஸ்வரூபத்தை சொல்லும், ரூபத்தை சொல்லும், குணத்தை சொல்லணுமே. சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம யோவேத நிகிதங்குகாயாம் பரமே வியோமன்னு சோஷ்ணுதே சர்வான் காமான் சாத் பிரம்மணா விபஷிதா. சத்தியமா இருப்பார், நித்தியமா இருப்பார், ஆனந்தமயமாக இருப்பார். அவருடைய ஒரு ஆனந்தத்தை கூட நம்மால் அளந்துவிட முடியாது. இதெல்லாம் குணத்தை பத்தி சொல்லிட்டே இருக்கும். இதை போல ஒவ்வொன்றும் வேதாந்தம் சொல்லும், கொஞ்சம் கொஞ்சம் சொல்லும். ஆனா ஸ்வரூபத்தை பத்தி நிறைய சொல்லும். ஆழ்வார்களுக்கு ஸ்வரூபத்தை பத்தி பாடுறதுல ஆசை இல்லை. ஏனெனில் அது பிடிபடாது இல்லையோ. என்னதான் உபனிஷத்து ஸ்வரூபம்னாலும் நம்ம ஆட்ட இருக்கிற பாமர மக்கள் உள்ளத்துக்கு அது பிடிபடுமா? ரொம்ப தள்ளி இருக்கும். அதே இன்ன அழகா இருக்கார், தலைமுடி இப்படி இருக்கு, முகம் இப்படி இருக்கு, மூக்கு இப்படி இருக்கு, நாக்கு இருக்கு, காட்டவே கண்ட பாதகமலம் நல்லாடை குந்தி தேட்டர் முதரபந்தம் திருமார்பு கண்டம் செவ்வாய் வாட்டமில் கண்கள் மேனி அப்படின்னு சொன்னா எவ்வளவு தூரம் நமக்கு பிடிச்சிருக்கு. அத்ரட்டதாம் நயனையோர் விஷயாந்தரானா யோனிச்சிகாய மனவை முனிவாகனந்தம்னு அமலநாதிபிரானுடைய தனியல்ல சொல்லிருக்கோம். ஆபாத சூடம் அனுபூய ஹரிம்சயானம் மத்தே கவேர துகிதுகு முதிதாந்தராத்மா அத்ரட்டதாம் நயனையோர் விஷயாந்தரானா யோனிச்சிகாய மனவை முனிவாகனந்தம். திருவடியிலேருந்து திருமுடி வரைக்கும் என்ன ஆச்சரியமா எழுதிருக்கார். அந்த அழகையெல்லாம் வர்ணிச்சுட்டு இருக்கிறதுல தான் ஆழ்வார்களுக்கு ஆசை, ஆச்சாரியர்களுக்கு அதுல தான் ஆசை. அழக வர்ணிப்பார், ரூபத்தை, குணங்களை வர்ணிப்பார்கள். இன்ன குணம் இன்ன குணம் இன்ன குணம்னு இந்த திவ்ய பிரபந்தத்தில் இந்த ஸ்தோத்திர கிரந்தத்திலேயே நிறைய அவருடைய அழகு ரூபம் தான் சொல்லப்படும். அந்த ரூபம் கண் முன்னாடி சேவை சாதிக்கணும்னு பிரார்த்திக்கிறார். அவருடைய குணங்களை எல்லாம் நன்கு சொல்லுகிறார். இதுதான் இவாளுக்கு நோக்கம். ஸ்வரூபத்தின் நோக்கம் உபனிஷத்துக்கு, ரூபத்திலையும் குணத்திலையும் நோக்கம் ஆழ்வார்களுக்கும் ஆச்சாரியர்களுக்கும். இல்லைன்னா இதை வாசிக்கச்சே தோணும், ஏதோ சின்ன குழந்தை என்னைக்கோ விளையாடித்துனா அதுக்கு போய் 20 ஸ்லோகமா சுவாமி கண்டிப்பா வேணும்.
ஜன்ம கர்மச்ச மே திவ்யம் ஏவம் யோவேத்தி தத்வதா தத்வா தேகம் புனர்ஜன்ம நெய்தி மாமேதி சோர்ஜுனான்னு கண்ணன் கூறுகிறார். நான் பிறந்தேன் என்பதையும் வளர்ந்தேன் என்பதையும் யார் ஒருத்தன் ஆழமா அனுபவிக்கிறானோ, உண்மை தெரிஞ்சு பேசுகிறானோ, அவன் மீண்டும் பிறவி எடுப்பதே இல்லைங்கிறது கண்ணனுடைய வாக்கியம். அதுக்காகத்தான் இந்த ஸ்தோத்திரங்கள் எல்லாம் பிறந்தன. அதுல முதல் ஸ்லோகம் என்னன்னு பார்த்தோம். வந்தே பிருந்தாவனச்சரம் வல்லவி ஜனவல்லபம் ஜெயந்தி சம்பவந்தாம வைஜெயந்தி விபூஷணம் அப்படிங்கிறது முதல் ஸ்லோகம். கிருஷ்ண அவதாரத்தை பத்தி சொல்லிட்டார். அவதாரத்தை கேட்டுட்டோம். அதே கண்ணன் பெருமான் வடமுதரை பிறந்தான். வடமுதரை பிறந்தவர் கோகுலம் பிருந்தாவனத்துக்கு போயிட்டார். ஒருத்தி மகனாய் பிறந்தது, இனி ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர்ந்தது. அதுல முதல்ல கம்சன் அனுப்பிச்சு வந்த ஆளு பூதனா, பாலகாதினின்னு பேரு சொல்லுவார். குழந்தைய கொல்றதுக்குன்னே வந்தா விஷப்பாலை ஊட்டி கொண்டு தன் மார்பு பாலில் விஷத்தை ஊட்டிண்டு, இந்த விஷம் வேற யாரையும் கொல்லக்கூடாது, என்னையும் கொல்லக்கூடாது, இந்த கண்ணனையே முடிக்கணும். அவன் தானே 8வது பிள்ளை, அதனால இவனையே முடிக்கணுங்கிறதுக்காக வந்தா. அவருக்கு அது ரொம்ப ஆசையா இருந்தது. நமக்குன்னு ஒன்று வந்தா விடவே கூடாது. எப்ப எனக்குன்னு வந்திருக்காளோ வேகமா பிடிச்சு இழுத்தாள். பாலோட பிராணன் வந்தது. அவளும் அடிபட்டு கீழே விழுந்தாள். முடிந்தது. இது வரைக்கும் 3வது ஸ்லோகம் பார்த்தோம். இனி இப்ப பார்க்க வேண்டியது ஆச்சரியமான 2 சரித்திரம் சொல்ல போறார். ஒன்னு உரலிலே கட்டுண்ட சரித்திரம், இன்னொன்னு கட்டுண்டதற்கு முன்னால் காரணம் ஒண்ணுமே, நவநீத சௌரியம். நவநீத சௌரியம்ங்கிறது வெண்ண திருடினது. வெண்ண திருடினதை காட்டிலும் உரல்ல கட்டுண்டது. இந்த 2த்துக்குமா 2 ஸ்லோகம் சாதிக்கிறார். ஆவிர் பவது அனிபிருத ஆபரணம் புரஸ்தாது ஆகுஞ்சித ஏகச்சரணம் நிபிருத அந்நபாதம் தத்னா நிமந்த முகரேண நிபத்த தாளம் நாதஸ்ய நந்த பவனே நவநீத நாட்டியம். பூர்வ பீட்டிகையோட இந்த ஸ்லோகம் தொடங்குது. அந்த நாள்லாம் திரைப்படம் பார்க்கணும், நாடகம் பார்க்கணும்னு கொட்டாய்க்கு போகும்போது அப்படி போறச்சே சின்ன பசங்க எல்லாம் சீக்கிரம் போகணும், சீக்கிரம் போகணும். நம்ம சரியா விளக்கெல்லாம் அணைச்சு ஆரம்பிக்கச்சே போனா போறாதா நமக்கு தோணும். ஆனா அவளுக்கு விளம்பரம் வர்றதுலேருந்து பார்க்கணும். அதனால பீகார்ல வெள்ளம் வந்தது, இங்க வெள்ளம் வந்து ஏதோ சொல்லுவாடுங்க, அதுலேருந்து போய் உட்காந்துருக்கணும். விளக்கு இருக்கச்சே போயிடணும். விளக்கு அணைச்சப்புறம் போகக்கூடாது. அப்ப அந்த பீட்டிக்க வைக்கணும் இல்லையோ, அந்த முன்னுரையை கேட்டுட்டா தான் மேல என்ன முகவரை வர போறதுன்னு தெரியும். அதே போல ஒரு காசை எதனால கண்ணன் வெண்ண துடினார், எதுக்காக உருவகலத்திலே உரலிலே கட்டுப்பட்டார்? ஏனெனில் முதல்ல ஒழுங்கா அந்த பிள்ளை வெண்ண கொடுன்னு பிரார்த்திச்சு. அதுக்கு அங்க இருக்கிற யசோதையும் கோபிகளிடம், உனக்கு வெண்ண வேணும்னா ஒரே ஒரு விதி, நீ எங்களுக்கு முன்னாடி ஆடி காட்டணும். இப்படி அப்படி இடது கால் வலது கால் வச்சு ஆடி காட்டு. ஆடி காட்டினா ஒரு மடக்கு வெண்ணெய் தருவோம். 5 நிமிஷம் ஆடினா ஒரு துளி வெண்ணெய் கொடுப்போம். இன்னொரு 5 நிமிஷம் ஆடினா இன்னொரு துளி வெண்ணெய் கொடுப்போம். கண்ணன் சொன்னார், ஆடணும், எனக்கு தாளம் தட்ட தெரியாதேன்னா. அதெல்லாம் இன்னும் படிக்கல, ஒன்றும் கவலைப்படாதே. நாங்க தினப்படிக்கு தயிர் கடைந்து மோரு வெண்ணெய் திரட்டுறோம் இல்லையோ, அது சிறீர் சிறீர் சட்டார் சட்டார்னு சத்தம் வரும் இல்லையோ, அந்த சத்தத்தை தாளமாட்ட நாங்க வாசிக்கிறோம். அதையே தாளமா வச்சுட்டு நீ இடது கால் வலது கால் மாத்தி மாத்தி வச்சு ஆடு, அது போரும். அப்படின்னா நான் கத்துக்க வேண்டாமானால், நாங்க தான் வாத்தியார், நீ தான் சிஷ்யன், இதை தான் வச்சு நீங்க கத்துக்கணும். நான் இப்படி அப்படி தட்டுவோம்னா நட்டுவாங்கக்கார தட்டுறது இல்லை. இது இந்த பெண்கள்லாம் சேர்ந்து கடைய போறார். உத்காயதீனாம் அரவிந்த லோச்சனம் பிரஜாங்கனானாம் திவம் அஸ்பிருசத்வனிகி தத்தனச்ச நிர்மந்தன சப்தமிஸ்ரிதா நிரஸ்யதே ஏன திசாம் அமங்கலம். பாகவத புராணத்தில் இது ஒரு ஆச்சரியமான ஸ்லோகம். உத்காயதீனாம் அரவிந்த லோச்சனம். அந்த ஊர்ல இருக்கிற பெண்கள்லாம் ரொம்ப நல்லா திருடமா இருப்பாளாம். அதை விட பெருசு பானை, அதை விட கெட்டி தயிர். வடக்க யாத்திரை போனீங்கன்னா வேற, தெற்க யாத்திரை போனா வேற. நீங்க தயிர் வேணும்னு கேட்டீங்கன்னா ஒரு பாத்திரத்தை எடுத்து மொண்டு கையில கொடுப்பா, இது தெற்க போனா. ஆனா வடக்க போய் பிருந்தாவனம் கோகுலத்துக்கிட்ட கேளுங்க, தயிர் வேணும் தஹி தோ அப்படின்னு கேட்டீங்கன்னா அவ வெறும் இலையை எடுப்பா. நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நம்ம ஊர்ல பாத்திரத்துல தானே தயிர் கொடுப்பா, இவ எப்படி இலை புளியோர துத்தியனமா கொடுக்க போறா, தயிர் தானே கொடுக்க போறான்னு நினைப்போம். கத்தியை எடுப்பான், வெட்டுவான், எடுத்து தயிரை இலையில வைப்பா, கையில கொடுத்துருவான். நமக்கு தயிர்னா முகம் பார்த்து பழக்கம், இதுதான் நம்ம பழக்கம். ஆனா அந்த தயிர் ஒரே கெட்டியா இருக்கு. இந்த கெட்டியான தயிரை கடையணும்னா அவ எவ்வளவு கெட்டியா இருக்கணும், இருந்தா தானே கடைய முடியும். இப்பவும் நந்த கிராமத்துக்கு போனோம்னா பெரிசா ஒரு முடிச்சிருக்கு, ததிமந்தன ஸ்தலம்னு அந்த இடத்துக்கு பேர். ஆழ் வசரத்துக்கு மேல மத்து வச்சிருக்கோம். அதெல்லாம் உட்காந்தெல்லாம் கடைய முடியாது.
இந்த பக்கம் ஒருத்தர் நிற்கணும், இந்த பக்கம் ஒருத்தர் நிற்கணும், நின்றுட்டு கயத்தை பிடிச்சிக்கணும். அப்படி ஒருத்தர் இழுப்பா, இப்படி ஒருத்தர் இழுப்பா. இதுவே இப்படி கிடைச்சிருந்தா பார்க்கடல் எப்படி கிடைச்சிருப்பார்? இன்னும் பெருசா கிடைச்சிருக்கணும். இந்த கடைதலின் காலத்துல தான் கண்ணன் பார்க்கிறார். சரி நீங்க கடைங்கோ, அது தடா தடான்னு சத்தம் போடும் இல்லையோ, அந்த சத்தத்தை வச்சுட்டே நான் நாட்டியம் கத்துன்னு விடுறேன். பிருந்தாவன பண்டிதர்னு ஒருத்தர் இருந்தாராம். இவர் தான் கண்ணனுக்கு தான் பேர் கொடுத்தார். பராசர பட்டர் ஸ்ரீரங்கராஸ்தவத்திலே பிருந்தாவன பண்டிதர்னு ஒரு பிள்ளை பேர் கொடுத்தார். இந்த பண்டிதர் நியாய பண்டிதரா, மீமாம்சா சாஸ்திர பண்டிதரா, வேதாந்த வாசியவரானார்? இல்ல இல்ல, தயிர் மோர் கடையச்சே அந்த சத்தத்துல நாட்டியங்கத்துண்ட பண்டிதர். அதை வச்சுட்டே இவர் ரொம்ப நாளா கத்துட்டு இருக்கார். அவள்லாம் இப்படியே கடையத்துக்கு ஆரம்பிக்கிறார். உத்காயதீனாம் அரவிந்த லோச்சனம். கடைய தொடங்கும் போது வலிக்கும் இல்லையோ, கையெல்லாம் வித்து போற மாதிரி இருக்கும். அதுக்கு அப்படியே ஆனந்தமா கடையணும், கட்டம் தெரியக்கூடாதுன்னு பாட்டு பாடுவாடும். பாரவண்டி தள்ளுறவாள்லாம் வாயில எதையோ சொல்லிட்டே தள்ளுறாடு. அப்படி சொல்லிட்டு போனோம்னா கட்டம் தெரியாத இருக்கும். அதுக்காக பாட்டு பாட ஆரம்பிக்கிறார். கையில இருக்கிற வளையல் போட்டுருக்கிறதெல்லாம் சிலீர் சிலீர் சத்தம் போடுறது. பயிரை கடையிறதுனால அந்த மோர் இடதுபுறம் வலதுபுறம் போறது, அது சிலீர் சிலீர்னு சத்தம் போடுறது. இந்த எல்லா சத்தமும் சேர்த்து ஆகாசத்தை நோக்கி போறதாம். கீசி கீசன் என்று மானிச்சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பெய்ப்பெண்ணே, காசும் பிறப்பும் கலகலப்ப கைவேர்த்து வாச நறுங்குடலாய்ச்சியர் மத்தினால் ஓசப்படுத்த தைரரவம் கேட்டிலையோ. அந்த பாட்டில் எத்தனை சத்தம் இருக்கு பாருங்க. முதல்ல ஆகாசத்துல பறவைகள் சத்தம், கீசி கீசன் என்று மானிச்சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ. அந்த சத்தம் உனக்கு காதல வழியா பிடிச்சு போயிடுதே, எழுந்துதுன்னு சொல்றதுக்கு இத்தனை பாடும். பேச்சரவம் கேட்டிலையோ பெய்ப்பெண்ணே, காசும் பிறப்பும் கலகலப்ப, கையில போட்டு இருக்கிற வளையல், கழுத்துல போட்டு இருக்கிற தாலி, இதெல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு சிலீர் சிலீர் சத்தம் போடுறதாம். கைபேர்த்துன்னா கட்டப்பட்டு கையை நகத்தின்னு அர்த்தம். கெட்டியான கயிறாச்சே, சுலபத்துல கடைய முடியாது. கைபேர்த்து வாச நறுங்குழல் ஆய்ச்சியர், கடையிற வேகத்துல முடிஞ்சிட்டு இருந்த தலை அவுந்து போச்சு. அதனால தலையெல்லாம் அவிழ்ந்து அதுல இருந்து வாசனை புஷ்பமெல்லாம் வாசனையா வெளியில வருதான். அதான் வாச நறுங்குழல் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசப்படுத்த. அடுத்தது மத்தோட சத்தம், தைரரவம் கேட்டலையோ, டயருடைய சிறீன்ற சத்தம். இது இத்தனை சத்தம் சேர்த்து ஆகாசத்துல போச்சு. தேவர்கள் லோகத்துக்கு போய் கதவை தட்டித்தான். சத்தம் இங்க நிக்கல, பிருந்தாவனத்திலேருந்து சத்தம் சொர்க்கலோகத்துக்கு போச்சு. உங்களுக்கெல்லாம் சேவை சாதிக்க வேண்டிய கண்ணன் எங்களை நோக்கி பிருந்தாவனத்துக்கு இறங்கி வந்த பிற்பாடு இந்த ஊர்ல உட்காந்து நீங்கள்லாம் என்ன வேலை வெட்டி இல்லாத பண்றீங்க, கீழே இறங்கி வாங்க அப்படின்னு இந்த சத்தம் அவர்களை போய் கேட்கறது எல்லா லோகத்தையும் தூய்மைப்படுத்துகிற சத்தம்னு சொன்னார். அந்த சத்தத்தை உபாத்தியாயரா வச்சுட்டு அத்தியாபகரா வச்சுட்டே கண்ணன் நாட்டியம் கத்துனுட்டார். அதை சொல்றதுதான் இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம். ஆவிர் பவது அனிபிருத ஆபரணம் புரஸ்தாது. கண்ணன் சாத்தின் இருக்கிற எல்லா திருவாபரணங்களோடையும் என் முன்னால் சேவை சாதிக்கட்டும். ஆபரணம் சிலம்பு, காஞ்சி, கடகம், சரப்புளி சங்கிலி, இடுப்புல அரஞ்ஞான் கயிறு, இடுப்பு சதங்க, கால் கடகம், கையில போட்டு இருக்கிற வளையல், கழுத்தில் இருக்கிற குட்டச்சங்கிலி, நீளச்சங்கிலி, இதை போல நிறைய சாத்திட்டு இருக்கார். ஆனா அந்த ஊர்ல கண்ணன் மட்டும் தங்கத்துல போட்டுப்பார். அவரு நிறைய வெள்ளியில தான் போட்டுப்பார். பாக்கி எல்லா கோபிகளும் வெள்ளி ஆபரணங்கள் தான் போட்டுப்பாடும். கோபிகைகளுக்கே இடையர்களுக்கே வெள்ளி தான் பிடிக்கும். ஏன்னா அவளுக்கு எல்லாம் வெள்ளையா பார்க்கணும். வெள்ளையா பார்த்தா பாரும் வெள்ளை, மோரும் வெள்ளை, தயிரும் வெள்ளை, நெய்யும் வெள்ளை. கண்ணனை தவிர எல்லாம் வெள்ளை. அவர் மட்டும்தான் கருப்பு, பார்த்தாலே கருப்பு, மைவண்ண நறுங்குஞ்சின்னு கருப்பு, பாக்கி எல்லாம் வெள்ளை. அப்படி அவர்கள்லாம் தயிரை கடைய ஆரம்பிக்கிறார். கண்ணனின் முன்னாடி சேவை சாதிக்கட்டும். ஆகுஞ்சித ஏகச்சரணம் நிபிருத அந்நியபாதம். ஆகுஞ்சித ஏகச்சரணம், ஆடுறதுக்காக ஒரு காலம் அடிச்சுக்கிறார். நிபிருத அந்நியபாதம், மற்றொரு காலம் நீட்டி ஆடணும். கொஞ்ச நாள் கழிச்சு அந்த காலம் அடிச்சுக்கணும், கொஞ்ச நாள் கழிச்சு இந்த காலம் நீட்டி ஆடணும். சில அவங்க வீட்டில் கூட பார்த்துருக்கலாம், சில கிரகங்களில் சின்ன கண்ணனா இருப்பார். அவர் அப்படி ஒரு காலை தூக்கிட்டு இருப்பார், ஒரு காலை கீழே வச்சுட்டு இருப்பார், கையில் இப்படி வெண்ணையை பிடிச்சிட்டு இருப்பார். அந்த வெண்ணெய் அவர் வாங்கினதில்லை, ஆட்டத்துக்கு பரிசு. இவர் ஆடினார், அடி பரிசுன்னு நன்னா சொல்லிட்டேன், கூலின்னு கூட வச்சுருந்தோம். அதை பற்றி இல்லை. ஆடி காட்டினா தானே கூலி கிடைக்கும், உழைச்சா தான் கூலி கிடைக்கும். அதனால அதை பண்ண சொல்லிட்டாலும். இதை பார்த்த ஒரு வடக்கத்தி கவிஞருக்கு தோணித்து, சேஷ மகேஷ சுரேஷ கணேஷ, எத்தனையோ ஈஸ்வர்கள் இருக்காலும் இல்லையோ, ஆதிசேஷன் இருக்கார், மகேஷன் இருக்கார், சுரேஷன் இருக்கார், கணேசன் இருக்கார். இவர்கள் எல்லாரும் பெருமானுடைய சேவை கிடைக்குமான்னு அவன் முன்னாடி ஆடிட்டு இருக்காளாம். அவள் அங்கேயே விட்டுட்டு
இவர் பிருந்தாவனத்துல இந்த பெண்கள் முன்னாடி ஆடி வண்ண கிடைக்குமான்னு பார்த்துட்டு இருக்காங்க. நான் என்னன்னு ஒண்ணு சொல்லுவேன், தியானம் பண்ற யோக நிஷ்டர்கள் எல்லாம் உன் முன்னாடி ஆடி ஆடி உன் சேவை கிடைக்குமான்னு பாக்குறா. ஆனா நீயானா கீழே இறங்கி இங்க ஆடி கொண்டிருக்கிறாயே, அந்த ஆட்ட திருக்கோலத்தோட என் கண் முன்னாடி வரணும்னு பிரார்த்திக்கிறார். ஆகுஞ்சித ஏக சரணம் நிபிருத அந்நியபாதம் தத்னா நிமந்த முகரேண நிபத்த தாளம். தத்னா நிமந்த முகரம்ங்கிறது சத்தம் வருது, தயிர் கடையக்கூடிய சத்தம். நிபத்த தாளம், அந்த தயிர் கடைய சத்தமே தாளம். சிரி சிரி தடா தடான்னு சத்தம் வருதா, அதையே தாளமாக கொண்டு நாதஸ்ய நந்தபவனே நவநீத நாட்டியம். நாதனுடைய நந்த பவனத்திலே நந்தகோபாலன் திருமாளிகையில் நவநீத நாட்டியம் நடக்கிறது. நவநீத நாட்டியம்னா நவநீதத்துக்காக நாட்டியம், எனக்கு வெண்ண வேணுங்கிறதுக்காக நாட்டியம். பெருமானை ஆழ்வார்கள்லாம் குடக்கூத்தன் கூத்தன் கோவலன்னு சொல்வார்கள். அவருக்கு பலவிதமான ஆட்டம் ரொம்ப பிடிக்குமா. ஓர் ஆட்டம் ராசக்கிரீடை கேள்விப்பட்டிருக்கீள், கோபிகைகளோட நடு நாடு. இன்னொன்று கும்பநாட்டியம், அதைத்தான் குடக்கூத்துன்னு ஆழ்வார்கள் சொல்றாங்க. இந்த கையில 4 குடம், இந்த காயில 4 குடம், இப்படி தூக்கி போடணும். ஆகாசத்துல இந்த குடம் போயிட்டு கீழே வரைச்ச சரியா பிடிச்சிடணும். இடுப்புல ஒரு பறைங்கிற வாத்தியத்தை கட்டிக்கணும். அது போயிட்டு வர்றதுக்குள்ள இதை இப்படி தட்டிக்கணும், இதையும் தட்டிக்கணும், இதுவும் மேல போயிட்டு வரணும். குடம் ஒண்ணு கூட கீழே விடவே கூடாது. இதைத்தான் குடக்கூத்துன்னுவார்கள். மன்னமர கூத்தாடி மகிழ்ந்தா என்னும் வட திருவேங்கடம் மேய மைந்தாவென்னும்னு சிறிய திருமடல்ல ஆழ்வார் பாடினார். திருநெடுந்தாண்டகத்துல திருவங்கி ஆழ்வார் பாடினார். மன்றம் அமரும்படிக்கு கூத்தாடினார். இதுக்கு கும்பநாட்டியம்னு பேர். அடுத்தது ஜலக்கிரீடை, தண்ணீருக்குள்ள இறங்கி ஆடினால் அது ஜலக்கிரீடை. ராசக்கிரீடை, ஜலக்கிரீடை, கும்பநாட்டியம். இந்த 3 நாட்டியம் பார்த்த முடியும். இப்ப புது நாட்டியம் வந்துருது சுவாமி, நவநீத நாட்டியம். இத்தனை நாள் அது பரத சாஸ்திரத்தில் இல்லையா. இப்ப சொன்னதெல்லாம் பரத சாஸ்திரத்தில் இருந்தது. தேடி தேடி பார்த்தாலும் பரதநாட்டியத்தில் கிடைக்கல, குச்சிப்புடியில கிடைக்கல, எதில் தேடி பார்த்தாலும் கிடைக்க மாட்டேங்கிறது. புது நாட்டியமா இருக்கிறதுனால, ஏன்னா அது அவருக்கு முன்னாடியும் ஒருத்தர் ஆடினதில்லை, பின்னாடியும் ஒருத்தர் ஆட போறதில்லை. அதனால அது நவநீத நாட்டியம். காளிங்கனுக்கு தலையில ஏறி ஆடினாரும் அதுக்கு ஒரு பெயர் வச்சிருக்கா. ஒன்று ஊர்த்வ தாண்டவம்னு ஒரு நாட்டியம், கால் அப்படி மேல தூக்கி போட்டு ஆடுறது ஊர்த்வ தாண்டவம். இன்னொன்னுக்கு ஹல்லீசகம்னு பேர். கோஷ்டி நிறுத்தம்னு ஒன்று பேர். கோஷ்டி நிறுத்தம்னா எல்லாரோட சேர்ந்து ஆடும். இல்லைன்னா இன்னொன்று, நடுவுல கண்ணனை வச்சுட்டு நிறைய கோபிகைகள் ஆடணும். அகோபில கஷேத்திரத்திலேயே முன்னாடி எல்லாம் உற்சவத்தை நீங்க போயிருந்தீங்கன்னா, ஆறான பழையவா இருந்தீங்கன்னா நீங்க சேவிச்சிருக்கலாம். அங்க இந்த நாட்டியம் மனுஷர்கள் எல்லாமே ஆடுவா. உற்சவத்தின் போது ஆடுவார்கள். தங்க இடுப்புல ஒரு கயரோ இல்ல ஒரு துணியோ கட்டி நடுவுல இருக்கிறவரோட கட்டி நிடுவா. அதை போல ஒரு 10-50 பேர் சுத்தி நின்னுப்பா. எல்லாரும் இடுப்பு துணியும் அந்த நடுவுல இருக்கிற ஒரு துணியில இருக்கும். சுத்தி 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 ஆடச்சே அந்த துணி மொத்தம் அந்த நடுவுல இருக்கிற ஒரு பேர்ல சுத்திடும். அது 15 நிமிஷம் கழிச்சு திரும்ப மாற்றி சுத்தி சுத்தி ஆடச்சே அது தெரியாம அவர் இடத்துல எல்லாம் கழண்டுடணும். இதை போல கோபிமார்கள் எல்லாரோடையும் கண்ணன் ஆடுவலாம். அதை ஒரு நாட்டியம்ங்கிறார். அப்ப நடுவே கண்ணன் இருந்து சுத்தி இருந்து நடக்கிறது ஒண்ணு ஹல்லீசகம். கோட்டியா எல்லாருமா சேர்ந்து ஆடுறது கோட்டி நிறுத்தம். சாரி விருத்தம்னு ஒண்ணு, காளிங்கன் தலையில ஆடினது சாரி விருத்தம். அப்படின்னா அவருக்கு 100 தலை, 100 தலையில இடது கால முதல் தலையில வைப்பறான், வலது காலம் 3ஆம் தலையில வைப்பறான், இடது காலம் 5ஆம் தலையில வைப்பறான், வலது காலம் 7ஆம் தலையில வைப்பறான். இப்படியே 99 வரைக்கும் போகணும். அப்படியே திரும்ப 99லேருந்து 1 வரைக்கும் வரணும். இப்படி காளிங்கன் தலையில் ஆடினாரோ இல்லையோ அதுக்கு சாரி நிறுத்தம்னு பேரு. ஹல்லீசகம் ஒரு ஆட்டம், அதே கோட்டி நிறுத்தம் ஒண்ணு, சாரி நிறுத்தம் ஒண்ணு, ஊர்த்வ தாண்டவம், குடக்கூத்து, குறவை கூத்து, ஜலக்கிரீடை. ஆனா அது எல்லாம் தோத்துதுன்னா இதெல்லாம் பார்த்தா இதெல்லாம் தானே நிஜமா பரதநாட்டியம்னு தோணும். அது எல்லாத்த விட பக்தர்களுக்கு பிடிச்ச நாட்டியம் தெரியுமோ, நவநீத நாட்டியம் தான் பிடிக்கும். ஏன்னா அதுதானே எளிமையான நாட்டியம். நமக்காக கூட வந்தார், கோபிகைகளுக்காக ஆடி காட்டினார். அத்த சுவாமி வேதாந்த தேசிகன் சாதிக்கணும்னு ஆசைப்படுறார். சேவிக்க ஆசைப்பட்டு ஆவிர்பவது அனிவிருத ஆபரணம் புரஸ்தாது தத்னா நிமந்த முகரேண. அந்த நாட்டியம் ஒரு நாளைக்கு பல முறை நடக்கும். பிராமணனுக்கு எப்படி சந்தியாவந்தனம் 3 வேளையோ, அந்த ஊர்ல இருக்கிறவாள்லாம் தயிர் கடையிறது 3 வேளையும் தயிர் கடைவாளாம். ஏன்னா எல்லாருக்குமே அனுஷ்டானம் 3 வேளை, சந்தியாவந்தனம் 3 வேளை. அவர்களுக்கு அனுஷ்டானம் தயிர் கடையிறது அனுஷ்டானம். 30 கடைந்திண்டிய வெண்ணெய்ன்னு போசணும். 3 வேளையும் அந்தந்த வேளைக்கு புதுசா கடைவாளும். நவநீத நாட்டியம்னு சொன்னாரே, நவநீதம்னா என்ன? வெண்ணெய். நவநீதம் பேரே நீங்க வச்சுட்டு போயிட. நவநீத கிட்ட நிறைய பேர் வச்சுப்பா. நவநீதம்ங்கிறது ஒரு வகை.
இன்னொன்னு மேல சொல்ல போறார். ஹத்தும் கும்பே வினிகிதகரா சுவாது ஹையங்கவீனம்னு அடுத்த ஸ்லோகம். ஹையங்கவீனம்னா ஒரு வண்ண வகை, நவநீதம்னா வேற வகை. கெட்டியா படுத்துனா நவநீதம். ஒரு மாதிரி இளம் பச்சை தண்ணீரோட பாதி இழகி பாதி கெட்டியா இருக்கிறது முதல் வெண்ணெய் வரும் பாருங்க, அதுக்கு தான் ஹையங்கவீனம்னு பேர். கெட்டியாயிட்ட வெண்ணெய் அவருக்கு பிடிக்காது, நவநீதம் கூட அப்புறம் தான். முதல்ல ஹையங்கவீனத்தை தான் விரும்பி சாப்பிடுவாராம். ஏன்னா எதுவுமே உள்ளம் கெட்டிப்பட்டாலும் அவருக்கு பிடிக்காது, உள்ளம் உருகி இருந்தா தான் அவருக்கு பிடிக்கும். கெட்டியா போச்சுனாலே இரும்பு போல் வலிய நெஞ்சம், இறையறை உருகும் வண்ணம், சுரும்பவர் சோழ சூழ்ந்து அரங்கமா கோயில் கொண்டார். எளிய நெஞ்சம் இரும்பு போல இருக்கு, அந்த இரும்பு உருகினால் அப்ப ஒரு வெண்ணெய் கெட்டியா இருக்கு, இன்னொரு வெண்ணெய் உருகினாமல் இருக்கு. தயிரானா கெட்டியாடா வெட்டி கத்தியால் எடுத்து இலையில வச்சு கொடுக்குறான், அவ்வளவு கட்டமா தயிர் கிடையாது வேண்டும். வெண்ணையானா இழகின வெண்ணையா இருந்தா தான் அவருக்கு பிடிக்குமா, உள்ளமும் இழகி இருக்கணும், வெண்ணையும் இழகி இருக்க வேண்டும். அப்படி அந்த ஊர்ல அவனுக்கு கொடுத்துருக்கா 30 கடைந்திண்டிய வெண்ணெய். ஆனா அது கடையிறது சுலபம் இல்லை, பார்க்கடல் வெண்ணெய் கூட கடைஞ்சு விடலாம். இந்த ஊர்ல வெண்ணையை கடையிறது கட்டம். 6 மலைக்கு எதிர்ந்தோடு மொழி அற ஊது சூழாய் மலைகைக்கு மொழி கடல் மாறு சூழன் நடைக்கின்ன மொழி அப்பன் சாறுபடா அமுதம் கொண்டனான்றேன்னு போசனம். பார்க்கடல்ல கடைந்த அமுதத்தை எடுத்து தேவர்களுக்கு கொடுத்தாரோ இல்லையோ, அந்த சமயத்துல இந்த சத்தம் வந்துதான். நடுவுல மந்திர மலையை வைத்தார், அது இடதும் வலதும் ஓடுறதுக்கு ஆரம்பிச்சது. இப்படி போச்சே சிலின்னு சத்தம் வரும், அப்படி போச்சே சிலின்னு சத்தம் வரும். அப்ப யாரும் நாட்டியம் கத்துக்கிறதுக்கு வரல. ஆனா பிருந்தாவனத்துல இடதும் வலதும் மோர் ஓடுறச்சே அதையே தளமாக வைத்துக் கொண்டு கண்ணன் நாட்டியம் கற்றுக்கொண்டான். அந்த நாட்டிய திருக்கோலத்தோட என் உள்ளத்தில் நீங்காமல் இருக்கட்டும் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். தத்னா நிமந்த முகரேண நிபந்த தாளம் நாகஸ்ய நந்த பவனே நவநீத நாட்டியம். குடங்கள் எடுத்து ஏற விட்டு கூத்தாட வல்ல என் கோவே. பெரியாழ்வார் சாதிக்கிறார், குடங்களை எடுத்து கூத்தாட தெரிஞ்சனுடைய கோவே என் மனக்கண்ணு முன்னாடி ஆடு காட்டுன்னு சொல்றார். உருக வைத்த புடைத்தொடு வெண்ணெய் உரியிலே உடைத்திட்டு பொது தந்தாய். உருக வைத்த வெண்ணெய், உரியில ஏற்றி வச்ச வெண்ணெய், இது இத்தனை வேணுங்கிறதுக்காகத்தான் கண்ணன் ஆடி ஆடி வெண்ணெய் குடுன்னு கேட்டு பார்த்தார். ஆனா அவர்கள்லாம் கொடுக்கறதா இல்ல, நிறைய ஆடை விட்டுட்டு குறைச்சா சம்பாவனை பண்றான். உழைப்புக்கேற்ற ஊதியம் வேண்டாமா? அதுவும் கண்ணனே வந்து ஆடிட்டு இருக்கிறச்ச கொஞ்சம் ஆடினாலும் நிறைய கொடுத்துட வேண்டாமோ? கொடுக்க மாட்டேங்கிறாளாம். இனிமே நம்ம கால் வேலையை காட்டக்கூடாது, கை வேலையை காட்டணும் முடிவு பண்ணிட்டான். இதே மாதிரி 2 கால் வண்ணம் அங்கு கண்டேன் கை வண்ணம் இங்கு கண்டேன்னு கேள்விப்பட்டிருக்கல. ஒரு இடத்துல இப்ப அடியன் சொன்னது ராமனை பத்தி கால் வண்ணம் கை வண்ணம் 2 சொல்லுவா. கண்ணனை பத்தி கால் வண்ணம் கை வண்ணம் 4வது ஸ்லோகம் 5வது ஸ்லோகம். 4வது ஸ்லோகத்துல சொன்னது கால் வண்ணம் ஆடினது, 5வது ஸ்லோகத்துல சொன்னது கையை வச்சு திருடினது. கை வண்ணம் கால் வண்ணம். கொடுக்குறாரான்னு ஆடி பார்த்தார், கொடுக்கலன்னு சொன்னா எடுத்துட்டு பட வேண்டிதான். எல்லாருமே அதான பண்ணுவா, கேட்கற வரைக்கும் கொடுத்துட்டா சரி, இல்லைன்னா எடுக்கணும். ராமனுடைய கால் வண்ணம் எது? கௌதம தர்ம பத்னியான அகல்லைக்கு தன் திருவடி ரஜஸ்தாலே சாப விமோசனம் கொடுத்தாரு, அது கால் வண்ணம். அடுத்து எடுத்தது கண்டனர், இற்றது கேட்டனர். உள்ள போனார், ஜனகனுடைய ராஜசபையில வில்ல தூக்கினார், உடஞ்சது தடால் விழுந்தது. கை வண்ணத்தை அங்க பார்த்துட்டார். கால் வண்ணம் முன்னாடி ஊருக்கு வெளியில, கை வண்ணம் ஊருக்குள்ளே. அதே போல கண்ணனுடைய கால் வண்ணத்தை கீழ் ஸ்லோகத்தில் பார்த்துட்டோம். கண்ணனுடைய கை வண்ணத்தை இந்த ஸ்லோகத்துல சொல்ல போற. ஹர்த்தும் கும்பே வினிகித கரஹா ஸ்வாது ஹல்யங்கவீனம் திருட்வா தாம கிரகண சடுலாம் மாதரம் ஜாதரோஷாம் பாயாதீஷத்து பிரச்சலித பதா நாபகச்சன் ந திஷ்டன் மித்யா கோபா சபதி நயனே மீளயன் விஸ்வகோப்தா. உலகத்தையே ரட்சிக்கக்கூடிய பெருமான் அடியேனையும் ரட்சிக்கட்டும், என் கண் முன்னால் வந்து சேவை சாதிக்கட்டும். அவர் என்ன செய்கிறார்? ஹர்த்தும் கும்பே வினிகித கரா, கையை கொண்டு போய் பானையில வச்சார். கும்பம்னா பானை, வெண்ணப்பானை. வெண்ணப்பானையில கொண்டு போய் கையை வச்சார். ஹர்த்தும் அங்கிருந்து வெண்ணையை திருடி சாப்பிடணுங்கிறதுக்காக கொண்டு போய் வச்சார். வினிகித கரஹா சுவாது ஹையங்கவீனம். அந்த பாத்திரத்துக்குள்ள என்ன இருக்கு? மோர் இல்லை, தயிர் இல்லை. ஹையங்கவீனம்னு புத்துருக்கு வெண்ணெய். அப்பதான் வந்துட்டே இருக்கு, கடைஞ்சி எடுத்துட்டு இருக்கிற வெண்ணெய். திருட்வா தாம கிரகண சடுலாம். இதுக்கு நம்ம பொறி வச்சு பிடிக்கிற மாதிரி யசோதை பிடிச்சிட்டான். பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்பட்டாகணும் இல்லையோ. எல்லா கோபிகளும் வந்து புகார் பண்ணிட்டே இருக்கா, யசோதே உன் பிள்ளைதான் இதை பண்றான் எங்களுக்கு தெரியும்னு. இப்ப ஒத்துக்கவே மாட்டாலும். அவ வர்றதுக்கு முன்னாடி நீங்க கூட்டின்னு வாங்கோ, கையும் மெய்யுமா பிடிச்சின்னு வாங்கோ, அவனை விட மாட்டேன்.
அவனை 2 வச்சா தான் அவனுக்கு புத்தி வரப்போறது. என்னன்னா நீங்க கையை மையமா பிடிச்சுன்னு வரணும்னு சொல்லுவோம். இதுக்குன்னு அவா பொறி வச்சு பிடிச்சி கிருகிருன்னு இழுத்துன்னு வந்து முன்னாடி வைப்பா. வைக்கிறச்சே அவளுடைய புடவைக்கு பின்னாடி ஒளிஞ்சுடுவணும். ஒளிஞ்சுட்டு பார்த்து எல்லாம் பொய் சொல்றாமா, நான் அதெல்லாம் பண்ணதே கிடையாது. நீ பலராமன் அவனை கேட்டுப்பாரு. அவனை கேட்டியானா அவர் என்ன சொல்லுவார்? காட்டி கொடுக்காதேன்னு முன்னாடியே சொல்லிட்டார். அதனால இவன் முன்னாடி வந்தாலும் அவர் பேசவே மாட்டார். பேசலன்னா அவர் கண்ணன் முகத்தை வச்சுக்கிறது, கண்ண புருவத்தை நெரிக்கிறது, கேவி கேவி அடறத்துக்கு அப்படியே உதட்ட சிரிக்கிறது. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு நீங்க தான் தப்பு பண்ணீங்க, இந்த பிள்ளையெல்லாம் சாப்பிடவே சாப்பிடாது, இது திருடி இருக்கவே திருடிக்காது, திருப்பி வைவலாம். இவளோட போரும் நமக்கு வேண்டாம், நம்ம ஊர் தலைவியா வேற இருக்கா, எதுக்கு பொல்லாப்பு, கண்ணா நீ திருடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் போடுவார்கள். அப்படியே இருந்தாலும் இனிமே என் வீட்டு பக்கம் வராதே, உங்க அம்மா உனக்கு தண்டனை கொடுக்கல வேண்டான்னு கோவிச்சுட்டு சபதம் பண்ணிட்டு போவாளாம். 2 நாள் 4 நாள் ஆகும். அவ வீட்டு பக்கமே கண்ணன் போக மாட்டான். மெதுவா அவ இந்த வீட்டு பக்கம் வந்து ஜன்னல் வழியா சுத்தி சுத்தி பார்ப்போம். அதை கண்ணன் பார்த்து நீ தான் வாண்டான்னு சொல்லியே, அதனால தான் நான் வரலன்னா, நீ வரலன்னா மட்டும் வெறும் இருக்க முடியறதா? ஏதோ அன்னைக்கு கோபத்துல சொன்னோம், நாளைக்கு எடுத்து வைக்கிறேன் வெண்ணைய வந்து சாப்பிடுனா, நீ எடுத்து வச்சு சாப்பிட்றதுக்கு எனக்கு பிடிக்காது, நீ வைக்கிறபடி வை, நீ வெளியில போ, நான் எப்படி எடுத்து சாப்பிடணுமோ எடுத்து சாப்பிடுறேன். இது எதுக்காக அவர் இந்த அபிப்பிராயத்தில் வச்சிருக்காருனால், இந்த ஜீவாத்மா தன்னதுன்னு சொன்னா ஒத்துக்க மாட்டேங்கிறான். அவனுடைய சேஷபூதனும் இல்லை ஜீவாத்மா, என்னுடையது ஜீவாத்மான்னு சொன்னா ஒத்துக்கிறது இல்லை. வேற வழி என்ன? திருவிக்கிரம அவதாரம் பண்ணி மொத்த பேர் தலையிலையும் தன் திருவடியால் அளந்து நீ என் சொத்து, நீ என் சொத்து, நீ என் சொத்துன்னு ஸ்தாபித்து கொடுத்தார்கள். ஓம்காரங்கிற பிரணவத்தில் இருக்கிறதே அகாரார்த்தோ விஷ்ணு ஜெகத் உதயரக்ஷா பிரளயகிருத்து மகாரார்த்தோ ஜீவா தது உபகரணம் வைஷ்ணவிதம் உகாரஹா அனன்யாருகம் நியமேதி சம்பந்தம் அனையோகோ ஸ்ரீ பராசரவட்டர் அட்டஸ்தோக்கியில சாதிக்கிறார். அகாரத்தாலே பகவான் சொல்லப்பட, மகாரத்தாலே ஜீவாத்மா சொல்லப்பட, அந்த பெருமாளுக்கு இந்த ஜீவாத்மா சேஷபூதன், அவனுக்கே இவன் அடிமைன்னு சொல்ல வந்ததுதான் ஓங்காரம். அதை அவர் சொல்லி பார்க்கிறார். இந்த வெண்ணெய் என்னது, இந்த வெண்ணெய் என்னது, கொடுத்துருங்கிறார். இவன் வந்து பர சமர்ப்பணம் பண்ணணும் இல்லையோ, ஆமா இந்த ஆத்மா ஒண்ணுதான் ஒத்துக்கொள்ள வேண்டுமே, இவன் மாட்டேங்கிறான். மாட்டேன்னா வழி சொத்தை விட்டு கொடுக்க முடியுமா? திருடி எடுத்துப்பட வேண்டியதான். அதனாலதான் நமக்கு உயிர் போறச்சே அனுமதி கேட்டுலாம் உயிர் போகாது. நீங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, அனுமதி கேட்டா போக விடுவோமான்னு பாருங்க. பெருமாள் ஒரு வேலை இல்லை, நீ ரொம்ப வருஷம் வாழ்ந்தாச்சு, நீ எப்படி என் சொத்து தான், என் ஊருக்கு நீ வந்துதான் ஆகணும், ஆனந்தமான அனுபவம் இருக்கு, வரியா போலாமான்னால் 100 காரணம் சொல்லு. 2 வருஷம் கழிச்சு வரும், 10 வருஷம் கழிச்சு வரும், 90 வயசுக்காரராக இருந்தாலும் ஏதோ 2 காரணம் சொல்லிட்டு இருக்கலாம்னு பார்ப்போம். இதனாலதான் அவர் சொல்றதே இல்லை. இவன் ஏதோ எங்கேயோ வேடிக்கை பார்த்துட்டே இருச்சே கூட்டு போடுறார். இப்படி ஒண்ணுமே தெரியாது கூட்டு போயிட்டார் என்ன, இல்லைன்னா வரமாட்டான், இப்படி கூட்டி போனா தான் வருவார். அதற்காகத்தான் 4வது ஸ்லோகத்தில் பார்த்தா கேட்டு பார்த்தா கிடைக்கல, 5வது ஸ்லோகத்தில் பார்த்தா தானே திருடி எடுத்துன்னு போயிட்டான். அந்த திருட்டு சமயத்துல இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்கா, கும்மாயத்தோடு வெண்ணையை பருகி. கும்மாயங்கிறது பானை, அந்த பானைக்குள்ள இருக்கிற வெண்ணெய் எல்லாத்தையும் சாப்பிட்டு இத்தனை நாள் அந்த பானை இருந்ததே ஜாகிரதையா நாளைக்கு உபயோகப்படும் வைக்கணும் இல்லையோ, வைக்கவே மாட்டான். பானையை ஓங்கி பாராங்கல்ல போட்டு மோதுவோம், அது அப்படியே சுக்கலா உடையும். அந்த உடஞ்ச சத்தத்தை கேட்டு ஆஹான்னு ஆடுவான். இதுல என்ன சுவாமி ஒரு ஆசை, அது உடஞ்சதை பார்த்தா ஆசை. ஆமா, அதுக்கு ஒரு நாட்டியம் ஆடலாம் இல்லையோ. அந்த சத்தம் எப்படி வந்ததோ ஒரு நாட்டியம். உள்ள இருக்கிற நவநீதம் தான் ஆத்மா, வெளியில இருக்கிற கும்பம்ங்கிற பானை தான் சரீரம். சரீரம்ங்கிற பானையை போட்டு உடைச்சி சித்தையில ஏத்தினா தான் ஆத்மாங்கிற வெண்ணெய் எடுத்துன்னு அவர் போக முடியும். இதோட பானையோட எடுத்துட்டு போனா நடக்குமா? கோவில் பிரசாதமா இருந்தா இலையோட வாங்கிட்டு போகலாம், பாத்திரத்தோட வாங்கிட்டு போகலாம். இந்த ஜீவாத்மாவை சரீரத்தை தள்ளிவிட்டு தான் கூட்டிட்டு போயாகணும். ஆச்சரியமான ஸ்லோகம். ஹர்த்தும் கும்பே வினிகித கரஹா, கையை கொண்டு போய் பானையில வச்சார் சுவாமி. பராசரவட்டர் எழுந்துருளி இருந்த காலம். அவருடைய சிஷ்யர் அவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். ஒரு ஆழ்வார் இப்படி பாடுறார், ஒரு ஆழ்வார் அப்படி பார்க்கிறார். இந்த ஆழ்வார் சொல்றது உள்ள இருக்கிற வரைக்கும் மொத்த வெண்ணையும் சாப்பிட்டாங்கிறார். இன்னொரு ஆழ்வார் சொல்றது பானையில கையை வைக்கச்சேவே குடிச்சுட்டாங்கிறார். இது என்ன, இது நியாயமா அது ஆயமா? 2 ஆழ்வாரும் உண்மை பேசுறவா தானே. ஏன் இந்த மாதிரி மாறி மாறி பாடுறாங்க? நீர் ஏன் திருட்டு ஒரு நாள் நினைச்சுக்கிறீர்? திருட்டு பல நாள் திருட்டு. ஒரு நாள் சாப்பிட்டு முடிச்சப்பறம் பிடிச்சா, ஒரு நாள் முதல்லயே பிடிச்சிட்டா. இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் இல்லையோ. அதனாலதான் கையை வைத்தாராம். ஒரு நாள் திருட்டு
ஏறார் இடை நோவ எத்தனையோர் போதுமார் சீரார் தயிர் கடைந்து வெண்ண திரண்டதனை நாரா உரியேற்றி நங்கமைய வைத்து போராதவன் போல் ஓராதவன் போல் உறங்கி அறிவுத்து வாரா உறங்கி அறிவுத்து தாரா தடந்தோள்கள் உள்ளளவும் கை நீட்டி ஆறாத வெண்ண விழுங்கி அருகிருந்த மோரார் குடமுருட்டி முன்கிடந்த தானத்தே ஓராதவன் போல் இருந்தாளை கண்டவளும் வாரா தான் வைத்தது காணாள் வயிறடித்திங்கு ஆறார் புகுதுவார் ஐயறிவரல்லால் நீராமதி செய்தீர் என்னோர் நெடுங்கையித்தால் சீரா விடுடிகளாய் திக்கனவார் தடிப்ப ஆறாவயித்தினோடு ஆத்தாதான்னு சிறிய திருமடல்லே அப்படியே கண் முன்னாடி சேவிக்கிற மாதிரி திருவங்கேழ்வார் பாடிட்டார். ரொம்ப ஆச்சரியமான அனுபவம். இந்த பிள்ளை காத்துன்னு இருக்கான். அம்மா வீட்டை விட்டு வெளியில போட்டோம். அவ எப்படியும் தயிரை எடுத்து கடைஞ்சி வெண்ணையை திரட்டி உரியில வச்சுட்டு தான் போவோம். அதுக்கப்புறம் நம்ம ஒரு கை பார்த்துக்கணும் அப்படின்னு நினைத்து ஒன்றும் தெரியாத போல தூங்கிட்டு இருந்தான். அவ நாரா உரியேற்றி நங்கமைய வைத்ததனை முதல்லலாம் உரிக்கு 4 கயிறு போட்டுட்டு இருந்தா. இந்த பிள்ளை 2 கயிறுக்குள்ள விட்டு எடுத்து விடுறான்னு அவளுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால கயத்தை 8 ஆக்கினான். அப்படியும் இழைப்பட்டு கையை விட்டுட்டு இருந்தான். 16 கயிறு போட்டான். அப்படின்னா கையை உள்ள விடவே முடியாது இல்லையோ. நாரார் உரியேற்றி அவ்வளவு பெரிய உரியில ஏற்றிட்டு நன்கு அமைய வைத்ததனை. அமையானா அதுக்கு ஒரு குழச்சி போடுவிடலாம். அதுக்கு ஒரு முடிச்சு இருக்கு. அரக்கு வெப்ப பாருங்க. கோவிலெல்லாம் ராத்திரி கதவெல்லாம் சாத்துட்டு அரக்கில் முதிரை வச்சா மறுநாள் காத்தால வரைச்சா அந்த அரக்கு முதிரையோடு இருந்தால் ஒத்துரும் வரலைன்னு அர்த்தம். இதுதானே எல்லா கோவிலையுமே பார்ப்பா. அதை போல இவ அதுக்குன்னு ஒரு தாம்பு கயத்துல ஒரு முடிச்சு வச்சிருக்கலாம். அந்த முடிச்சு அப்படியே இருக்கணும் அப்படின்னா வெண்ணெய் இருக்குன்னு அர்த்தம். அந்த முடிச்சு நகர்ந்து இருந்தது வெண்ணெய் காணப்படுதுன்னு அர்த்தம். இந்த பிள்ளைக்கு அந்த முடிச்சு எப்படி போடணும்னு தெரியும். முடிச்ச தொடாமலே எடுத்துன்னு போறது எப்படின்னு தெரியும். முடிச்சு ஜாக்கிரதையா அப்படியே இருக்கும். ஆனா தெரியாது. அதான் குறியழியாம தூக்கின்னு போடுறாரு. சரீரம் நன்னத்தானே படுத்துருக்கு. பார்த்தா இந்த சரீரம் இருக்கு. ஆத்மா மட்டும் அப்படியே பூ வளர்ந்தா மாதிரி பறிச்சுட்டு போயில்லையா. ஒரு பூவை பறிக்கச்சே சத்தமில்லாத பறிக்கணும். சில பேர் பூவை எடுன்னா செடியே பிடிக்கணும் வந்துடும். அப்படி எடுத்துனவங்களுக்கு பூவை மட்டும் பறிக்கும் சுவாமி. மறுநாள் காத்தால பூ வளர வேண்டாமா. அதை போலத்தான் இந்த சரீரம் கீழே விடுறது. பார்த்தா கண்ணு காது மூக்கு நாக்கு எல்லாம் அப்படியே இருக்கு. நம்ம பூ படுத்துட்டு இருக்கா மாதிரி படுத்துட்டு இருக்கார். அவர் போயிட்டாருன்னே நம்ப முடியலேன்பா. நம்ப முடியாது. அப்படி பார்த்து தான் அவர் பறிச்சுன்னு போயிருக்கார். அது போல ஒரு பக்கத்துல பானையை உடைச்சாலும் உடைப்பார். ஒரு பக்கத்துல உரியோட பானை ஜாக்கிரதையா இருக்கும். வெண்ணெய் மட்டும் காணும். அப்படி நாரார் உரியேற்றி நன்கமைய வைத்ததனை ஊராதவன் போல் அவ கிளம்பி போற வரைக்கும் ஒண்ணு தெரியாத படுத்திருந்தார். வாசப்படி தாண்டி போனாலும் உறங்கி அறிவுத்து. அப்பதான் புதுசா எழுந்திருக்கிற மாதிரி எழுந்து கொட்டாவி விட்டு சோம்பல் முறித்து நெட்டி முறித்து எல்லாம் பண்ணா. ஏன் இதெல்லாம் பண்ணுமா? நிஜமா தூங்கினவா தானே இது பண்ணுவா. பொய்யா தூங்கிட்டு இருக்கிறவா கொட்டாவி விடுவாடா சொல்லுவா. அதுதான் கொஞ்சம் அதிகமா நடிக்கிற மாதிரி இல்லை சுவாமி. நாடகத்திலேயே கொஞ்சம் ரொம்ப நடிச்சா எது கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு நடிப்பு குறைச்சு குங்குவா. அது போல இவர் என்ன நிஜமா தூங்கவே இல்லையே நடிக்கிறார் என்னால். அதுக்காக இல்லை. வெளியில போன யசோதை ரொம்ப சாமர்த்தியக்காரி. நம்மளே பிள்ளைய வீட்டை விட்டுட்டு வெளியே போனா ஒரு 10 நிமிஷத்துல சத்தம் காட்டாத திரும்பி வந்து பார்க்கணும். அப்பதான் அது என்ன பண்றதுன்னு ரகசியம் கூட்டு உடையும். அதை போல இவ வெளியில போவோம் 5 நிமிஷத்துல திரும்பி வந்துருவோம். ஒருவேளை வந்து கண்ணன் முழிச்சுட்டு இருக்கிறத பார்த்தாலும் நிஜமாவே கொட்டாவி விட்டு இருந்தாருன்னா இப்பதான் பிள்ளை எழுந்திருக்குன்னு நினைச்சுக்கலாமோ இல்லையா. ஏமாந்து விடுவோம். அதுக்காகத்தான் நட்டு முடிச்சுக்கிறார். இப்படி அப்படி உரம்பல் முடிச்சுக்கிறார். பார்த்துட்டார். இதுதான் நார் உரிய தெரிஞ்சு போச்சு. அதுல ஏறி எடுத்தார். நாரார் உரியேற்றி நன்கமைய வைத்ததனை கீழே படுத்துட்டு இருந்தார். ஓரா போனவர். அவ போன உடனே ஓராதவன் போல் உறங்கி அறிவுத்து அந்த நார் மேல ஏறி கீழே இறக்கிவிட்டார். தாரார் தடந்தோள்கள் உள்ளளவும் கை நீட்டி. தன் தோள் படுற அளவுக்கு தோள் போய் பானையினுடைய விளிம்புல படுறது. அவ்வளவு குனிஞ்சுடா. தாரார் தடந்தோள்கள் உள்ளளவும் கை நீட்டி ஆறாத வெண்ணெய் விழுங்கி. அந்த பிள்ளைக்கு எவ்வளவு புத்தி கிடையாதுன்னால் கையை ஆழமா விட்டா நிறைய வெண்ணெய் வரும்னு நினைச்சிட்டு இருக்குதான். மேலேந்து எடுத்தாலும் கை இருக்கிற அளவுக்கு தான் வெண்ணெய் வரும். உள்ளேந்து எடுத்தாலும் கை எவ்வளவு பெருசா இருக்கோ அவ்வளவுதான் வெண்ணெய் வரும். நான் பெரிய வெள்ளி பாத்திரத்துல வச்சுன்னு குழந்தைக்கு ஊட்டினதுக்கு அது நிறைய சாப்பிடுமோன்னா அது வாய் எவ்வளவு கொள்ளுமோ அவ்வளவுதான் குழந்தையால சாப்பிட முடியும். இது எந்த அம்மாவும் ஒத்துக்க மாட்டான். அவன் என்னமோ நிறையா பிசிஞ்சா குழந்தை நிறையா சாப்பிடும். இது அவளுக்கு எண்ணம். இன்னொன்னு தன் குழந்தை உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையுமே உலகமண்ட பெருவாயனா சாப்பிடணும் அப்படின்னு தாய்மார்களுக்கு எண்ணமா இருக்கணும். அப்படின்லாம் வச்சுக்க வேண்டாம். அது சாப்பிட்றத தானே சாப்பிடும். விளையாட்டு வயசு வந்ததுன்னா உடம்பு சோர்ந்து போச்சுன்னா தானே சாப்பிட போதும். இந்த பிள்ளை அப்படி தாராத தடந்தோள்கள் உள்ளளவும் கை நீட்டி ஆறாத வெண்ணெய் விழுங்கி மொத்த வெண்ணையும் சாட்டா எடுத்து இதெல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்புறம் அந்த யசோதை கண்டுபிடிச்சுட்டா இந்த பிள்ளை தான் சாப்பிட்டுருக்கான். எப்படி கண்டுபிடிச்சா?
பல காரணங்கள் இருக்கு. அதுல ஒரு காரணம், இவர் சந்தனம் பூசிக்கிறான், குங்குமப்பூ பூசிக்கிறான், மாலையெல்லாம் போட்டு இருக்கிறான். அதோட குனிஞ்சு எடுத்தாரு. வந்த உடனே அவ பார்த்தா பானையோட விளிம்புல ஒரு தோள்பட்ட சந்தனம் இருந்துதான். அதை கண்டுபிடிச்சு இவன் தான் குனிஞ்சு எடுத்திருக்கணும், இங்க வேற யாரும் சந்தனம் பூசிக்க மாட்டா, இவர் ஒருத்தர் தான் சந்தனம் பூசிப்பான்னு அவ கண்டுபிடிச்சு வளர்க்கும் மாதிரி நிறைய வச்சிருக்கா போதும். தாரார் கடந்தோள்கள் உள்ளடவும் கை நீட்டி ஆறாத வெண்ணெய் விழுங்கி பக்கத்துல மோர்கொடை இருந்தது, எட்டி ஒரு உத விட்டார். இது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அருகிருந்த மோரார் குடமுருட்டி முன்கிடந்த தானத்தே, பழையபடிக்கு பாயில கை வச்ச இடத்துல கை, கால் வச்ச இடத்துல கால், இடுப்பு இருந்த இடத்துல இடுப்பு, அப்படியே கச்சிதமா அவங்க படுத்துட்டார். இவர் உருட்டி விட்ட மோர் பாய நினைக்கிறது. நகர வேண்டாமா, நினைக்கிறது நகந்தா பிடிச்சிருவோம், அதனால நகரவே மாட்டார். மோரோட நனைஞ்சிட்டு இருக்கார். வெளியில போனவர் திரும்பி வரா. எப்ப மோர் நனைஞ்சது கூட தெரியாத குழந்தை தூங்கிட்டு இருக்கானோ, நிஜமாத்தான் தூங்கிட்டு இருக்கானோ அப்படின்னு அவளும் சமாதானம் அடைஞ்சுட்டா. பார்த்தா வெண்ணைய காணும். வந்தா உள்ள கேட்கிறா, வெண்ணைய வச்சிருந்தமே காணமே. இவ்வளவுதான் அவ கேட்டது. நீ சாப்பிட்டியா, நீ திருடினியாலாம் அவ கேட்கவே இல்லை. அவ கேட்டது, ஆட்சியாகி அன்னையால் அன்னு வெண்ண வார்த்தையுள் சீத்தமுண்டடு கூத்தவப்பன் தன்னை குருகூச்சடகோபன்னு பாசம். ஆட்சியாகி அன்னையால் வெண்ண வார்த்தையுள், வெண்ணைய வச்சிருந்தமே காணமே. உடனே ஒரே கோபம், திடீர்னு எழுந்திருந்தா, நான் தான் சாப்பிட்டேன்னு என் பேர்ல புகார் படிக்கிறியா அப்படின்னு சத்தம். நான் சொல்லவே இல்லை, இப்ப சொல்றேன். இத்தனை நாளி சொல்லலை, இத்தனை நாள் நீ திருடினே நான் நம்பல, இப்ப நீயே எழுந்திருந்து நான் தான் சொல்றியோ இல்லையோ. ஒரு பெரிய சத்திரம் ஒருத்தர் கட்டி போட்டிருந்தார், தர்ம சத்திரம். அது வாசல்ல திருநேர பூந்த படுத்துட்டு இருப்பான். அராசல் அவனுக்கு ஒன்றும் கையால் ஆகாது, ஒன்றும் தெரியாது. உள்ள போனா சாப்பாடு போடுவா ஆகும். அந்த சத்திரத்தை நித்தியப்படி பெருக்கி முழுகணும். சத்திரத்தோட முதலாளி அதன் மேலாளர் இடத்துல பேசிட்டு இருக்கார். யாரானு நித்தியம் பெருக்கி முழுகணுமே, யார் ஆப்பிடுவா? அதுக்கு அவரை சொன்னார், யாரோ ஒருத்தன் புத்தி இல்லாதவன் மெழுகிட்டு போறான் இப்படின்னு உள்ள பேசிக்கிறான். வெளியில இருந்தவன் கிடுகிடுன்னு உள்ள வந்தான். என்னால இவ்வளவு பெரிய சத்திரத்தை முழுக முடியாதுன்னா இப்படின்னா என்ன அர்த்தம்? இவா பயசன் இருக்கிற யாரோ ஒரு அசடு முழுகிட்டு போறான்னு சொன்னா நான் தான் அந்த அசடுன்னு சொல்லி படந்தேன். அதே போல இவன் கேட்டதுக்கு, ஆய்ச்சியாகி அன்னையால் வெண்ண வார்த்தையுள் சீற்றமுண்டழுகுத்தவப்பன் தன்னை, அப்படி கிடந்தான்னு பெருமாள் அழுது கோபத்துல சிரிக்க ஆரம்பிச்சா. அதை பார்த்த உடனே இவளும் கண்டுபிடிச்சிட்டாவோ, இந்த பிள்ளை தான் பண்ணிருக்கணும்னு வந்தது அவளுக்கு கோபம். வாரா தான் வைத்தது காணாள், இடுப்பு நொந்து போக எத்தனை நாளி நான் கடைஞ்சிருக்கேன், இந்த பிள்ளை திருடிட்டு சிரிக்க வேற சிரிக்கிறானே. தான் வைத்தது காணாள், வயிறடித்து இங்கு ஆறார் புகுதுவார். பயத்துல தட்டிக்கிறாளாம். பக்கத்துல இருக்கிற கேட்கற, இப்படியா பிள்ளை சாப்பிட்டதுக்கு வயத்துல அடிச்சுப்பே, நீ என்ன தவம் பண்ண? இது இத்தனை வெண்ணையும் வீணா போறதே, இத்தனை பாலும் வீணா போறதே, சாப்பிட்றதுக்கு குழந்தை இல்லையே. இதை சொல்லி சொல்லித்தானே நந்தகோபாலன் நீங்களும் ஊர் ஊரா ஏறி இறங்கினீள், குளங்குளமா போய் குளிச்சு எல்லா கோவிலையும் கேட்டுல, இப்ப அதை சாப்பிட்றதுக்கு பிள்ளை வந்தா எதுக்கு வயத்துல அடிச்சுக்கிறேன்? இதுதான் அவ கேட்டாலும். ஓ, வெண்ணெய் காணா போயிடுத்தேன்னு நான் வயத்துல அடிச்சுக்கவே இல்லை, அந்த எல்லா வெண்ணையும் இந்த சின்ன பிள்ளையினுடைய வயத்துக்குள்ள போயிடுத்தேன்னு அடிச்சுக்கிறேன். வெண்ணெய் போனா போயிட்டு போறது. ஒரு சுவாமி இருந்தார், கோவில் அத்தியாபகர்னு வச்சுக்கிறேன். அவருக்கு நித்திய சக்கரை பொங்கல், புளியோரை, தத்தியானம், தேங்காய் பிரசாதம் எல்லாம் நிறைய வரும். ஆனா அவர் வீட்டுல இன்னும் குழந்தை பிறக்கலை. இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு குழந்தை இல்லையேன்னு அவர் வருத்தமா இருந்தது. ஆச்சாரிய அனுகிரகம், ஒரு குழந்தை விட்டாரா, குழந்தை பிறந்துட்டு மறுநாள் சக்கரை பொங்கலும் புளியோதரையும் கோவிலில் கிடச்சிது. நேரம் எடுத்துட்டு போனார், தர்மபத்தின் இடத்துல கொடுத்தார். இப்பவே அந்த குழந்தைக்கு புளியோதரை ஊட்டுனார். அது இப்பதான் பிறந்திருக்கு. இவருக்கு ஏதோ பிரார்த்தனை பண்ணி குழந்தை பிறந்ததுக்காக புளியோதரை சாப்பிட்ற குழந்தை இல்லையேங்கிறதுக்காக பிறந்த குழந்தை புளியோதரை சாப்பிடுமா? அதே மாதிரி நானும் வெண்ணையை சாப்பிடணுங்கிறதுக்காக தான் கேட்டேன். ஆனா பிறந்த குழந்தை இவ்வளவு பெரிய வெண்ணையை சாப்பிடுதுனால் அதுதான் எனக்கு வருத்தமா இருந்தது. வாரா தான் வைத்தது காணாள், வயிறடித்து இங்கு ஆறார் புகுதுவார் ஐயர் இவரல்லார். இந்த பிள்ளை இல்லாத இங்க யாருமே இல்லையே, அப்ப நீ தான் எடுத்திருக்கணுமா இருக்கணுங்கிறார். இந்த திருட்டு ஒரு நாள் அல்ல, பல நாள் திருட்டு. ஹர்த்தும் கும்பே வினிகிதகரா, அந்த பானையில கைய வச்சாரு. இதே ஒரு நாள் ஒரு கோபிக்க பிடித்தார். இவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீட்டு வாசல்ல குறி போட்டு வைக்கிறான். இன்னைக்கு திருட்டு இந்த வீட்டுல தான், இன்னைக்கு வேட்டை இந்த வீட்டுல தான். ஆனா அந்த குறி எங்க போட்டிருக்காருன்னே யாருக்கும் தெரியாது. ராத்திரி வேளையில தான் வருவாராம். வந்தவர் இப்படி அப்படி சத்தம் காட்டாம திருடிட்டு போயிடுறார். ஒரு பெண்ணு காத்துன்றது பிடிச்சுட்டார். இவர் ஒரு வழி வச்சிருந்தார், மேல் இப்படி உத்திரியம் போன்றிருக்க முடியல, இதுக்குள்ள நீலநாயக கல்னு கௌஸ்துப தீபம் சாத்திட்டு இருக்கார். நீலநாயக கல், அதனுடைய ஒளியில தான் திருடு வரும். போகிறச்சே உத்திரியத்தால மூடின்னு போவார். அவருக்கு கருப்பு, வெளியில இருட்டு, ஒருத்தருக்கு அவர் வர்றதே தெரியாது. வீட்டுக்குள்ள போன அப்புறம் பானையை தேடுறதுக்கு உத்திரியத்தை கழட்டுவார். அப்ப இந்த நீலநாயக கல்லுலேருந்து ஒளி எல்லா இடத்துலையும் காட்டும். அந்த ஒளியில பானை தெரிஞ்சிடும். அந்த பானையிலேருந்து வெண்ணையை சாப்பிடுவார்.
யாரான வர்றாப்புல சத்தம் கேட்டா உத்திரிக்க மூடிட்டோம். இருட்டோர் எடுத்தா மூலையில நின்று வருது தெரியாது. அசோகவனத்துல அனுமார் படத்தை பார்த்தீங்கன்னா பச்சையா இருப்பார், மரக்கடையில மர இலையோட ஒளிஞ்சிட்டு இருந்தார் வந்து. அது போல பச்சை, இவர் கருப்புன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த கருப்பா இருட்டோட ஒளிஞ்சிட்டு இருக்கார். ஆனா ஒரு பெண்ணு ரொம்ப சாமர்த்தியக்காரி, பொறி வச்சு பிடிக்கிற மாதிரி பிடிச்சிட்டா. தப்பிச்சாகணுமே, எதையாவது சொல்லி அவள்கிட்ட விடுதலை வாங்கி ஆகணும். அவ முதல் கேள்வி கேட்டா கஸ்துவம்பால வேணும்னு கேட்கிறான். பிள்ளாய் நீ ஆறணும், அப்படி தெரியாது. இவ தான் வண்ணமாடங்கள் சூழ் திருக்கோட்டியூர் முதல்ல வந்து பாடினவளே. ஆனா அந்த பிள்ளை நீ யாருன்னா பலாமுஜா, இவர் கண்ணன்னு சொல்லியிருக்காரா, யசோதை இளம் சிங்கம்னு சொல்லலாம், மறந்துட்டார். அதெல்லாம் விட்டுட்டு நான் பலராமன் தம்பின்னா. அந்த ஊர்ல பலராமனுக்கு ரொம்ப நல்ல பேர். அவன் தம்பி இல்லையோ, அவர் சாது, நான் பரம சாது, அதனால நான் இந்த திருட்டு வேலைக்கெல்லாம் போக மாட்டேன்னு அர்த்தம். அதனால கஸ்தம்பால பலானுஜா கிமிகதே, எதுக்கு என் வீட்டுக்கு வந்தேன்னா, அதுவா மன்மந்திரா சங்கையா, இந்த ஊர்ல எந்த வீட்டை பார்த்தாலும் ஒரே மாதிரி இருக்கா, என் வீடு நினைச்சுன்னு உள்ள வந்துட்டேன்னா. மன்மந்திரா சங்கையா தன் நவநீத்த பாத்திரம் இவரே கிமர்த்தம் அர்த்தம் கிமர்த்தம் நசே. அதுவும் சரி, உன் வீடுனா எதுக்கு அந்த பானையில கைய வச்சேன், ஏன் வெண்ணப்பானையில கை வச்சேன், அதுவா நீ வந்தா சொல்லிட்டு போலான்னு காத்துந்தேன். நல்ல வேளை நீ வந்த. என்னுடைய பல கன்றுக்குட்டிகளில் ஒரு கன்றுக்குட்டியை 4 நாளா காணும். இருக்கான்னு தேடிந்தேன். அது இந்த பானைக்குள்ள இருக்கான்னு தேடுறதுக்காக வந்தேன். இருந்துதான் அவ்வளவு முகத்தை அப்படியே வச்சுட்டு கேட்டான். அது இல்லை, நீ வந்தா இல்லைன்னு சொல்லிட்டு போலாங்கிறதுக்காக காத்திருந்தேன். நல்ல வேளை நீ வந்துட்டு அந்த பானைக்குள்ள கன்றுக்குட்டி இல்லை, நான் போயிட்டேன்னு சொல்லிட்டு காணவே ஓடிவிட்டான். காய்ச்சல் கடியனாகி ஓடி அகம் புக்கு ஆள் எங்கேன்னு தேடுறதுக்குள்ளேயே காணும். என்னையும் காணும், என் உள்ளத்தையும் காணும், வெண்ணையும் காணும். கோபி மனாம்சி நவநீத மகோப்யமுஷ்ணா என்று கூறத்தாழ்வான் சாதிக்கிறார். நீ திருட வந்தது வெண்ணையா அல்லது அந்த கோபிகினுடைய உள்ளத்தையா? உள்ளத்தையும் திருடினான், வெண்ணையும் திருடுகிறான். ஹர்த்தும் கும்பே வினிகித கரஹா சுவாது ஹரியங்கவீனம் திருட்வா தாம கிரகண சடுலாம். இதெல்லாம் ரொம்ப நாளா ஓடிடுத்து. பல நாள் உன்னை விட்டு பிடிச்சாச்சு, இன்னைக்கு தண்டனை உறுதி. பிடிச்சாடணும். பல நாள் திருடன் ஒரு நாள் கண்டிப்பா கட்டுப்பட்டுடுவான். இன்னைக்கு அவன் நல்லா பிடிபட்டு ஆயிடுது, அவ இழுத்துன்னு வரா, எல்லாரும் வந்துட்டான். இன்னைக்கு தானே தண்டனை கொடுக்க போற நாள். நல்ல வேளை யசோதைக்கே இன்னைக்கு கோபம் வந்திருக்கு. அதனால நம்ம எல்லாரும் பார்க்கலான்னு ஊரார்கள் எல்லாரும் வந்துட்டாலும். ஊரார்கள் எல்லாரும் காண உரலோட அப்ப யசோதை ஒரு வழக்கம் வச்சிருக்கா. விசாரணை எல்லாம் கிடையாது. அவ முடிவு பண்ணிட்டான், இன்னைக்கு இவன் தான் திருடன் உண்டு. பக்கத்துல உரலை வச்சுதான் ஏறி எடுத்திருக்கான். உரலும் திருட்டுக்கு உடந்தையோ இல்லையோ, அதுக்கும் தண்டனை உண்டு. திருடனுக்கும் தண்டனை உண்டு, திருட்டுக்கு உடையந்தையா இருந்தவனுக்கும் தண்டனை உண்டு. அதனால கண்ணனை பிடிச்சு உரலுக்கு பக்கத்துல இழுத்துட்டு போறான். இவரானா அழுதுண்டே இருக்கா. கரியார்ந்த கருங்கலிலே போல நின்று தடங்கண்கள் பனிமல்கும் தன்மையா கண்ணிலேருந்து கரகரான ஜலமா விடருது. எழில்கள் தாம்பு கொண்டு அடிப்பதற்கு எழுது நிலை அழுகையும் அஞ்சு நோக்கும் அந்நோக்கும் தொல்லையின்ப திருதி கண்டாள். கையில் இருக்கிற பெரிய தாம்பு கயிறு எடுத்துன்னு அதை சுத்தரலாம். சுத்தினா கெட்டியா நன்னா அடிக்கலாம் இல்லையோ, அதுக்காக தாம்பை சுத்திட்டு எழில்கள் தாம்பு கொண்டு அடிப்பதற்கு எழுதி நிலையும். அந்த தாம்பை வச்சுன்னு அடிக்கிறதுக்காக தூக்கினா ஓன்னு அட ஆரம்பிச்சான். நான் அடியே விடலை, அதுக்குள்ள ஏன் அடறேன்னா, விழுந்தப்புறம் அழுது என்ன பிரயோஜனம், அதுக்காகத்தான் முன்னாடியே அடறேன்னு. அதுக்கப்புறம் அழுதா யாராவது நிறுத்துவாடா, அதனால முன்னாடியே அழுதா. சரி, இந்த பிள்ளை அழறா, சேர்த்து கட்டி வச்சிருவோம். அவனையும் அழைச்சிட்டு போனார், உரலையும் கூட கொண்டு போய் வைத்தார். 2 பேரையும் சேர்த்து கட்டணும். ஒரு தாம்பு கயிறு எடுத்து அதை கட்ட போனாலும். அவ கட்டினது தாம்பாலே அல்ல, பிரேம்நாத தாம பரிணாம ஜுஷா பவந்த அந்நிய கோபகிரக கவ்யமுஷம் யசோதா. யசோதைக்கு கோபம் வருத்தம் எல்லாம் வெண்ணப்படுத்தேன்னு இல்லை. நம்ம வீட்லயே நிறைய இருக்கு. பேரக்கெடுக்கிற மாதிரி, அவமானத்தை கொடுக்கிற மாதிரி புறத்தியார் வீட்டுல போய் சாப்பிடணும். நம்ம வீட்டு வெண்ணையை சாப்பிட்டா போறாதா? அதுதான் அவளுக்கு ரொம்ப அவமானம். இனி குருவி தொதியம் அவமான மகோப்பியமுட்டாக. இவ வீட்டு தலைவியா இருக்கா, ஊருக்கு தலைவியா இருக்கா. தலைவி வீட்டு பிள்ளை திருடுறதுன்னு சொன்னா கட்டமா இருக்காதா? அதுதான் அவளுக்கு கோபம். கையில இருக்கிற தாம்பு கயிறு எடுத்தா கட்டுறதுக்கு போனா அது தாம்பால கட்டல. அவ தாமத்தால் கட்டவில்லை, பிரேமத்தால் கட்டி வைத்தாள். இழுத்த கண்ணனை போட்டு கட்டுறா. உரலோட சேர்த்து கட்டினா 2 அங்குலம் குறைச்சிடாது. தாம்பு கயிறு போறல. என்ன, அவர் மெதுவா வளர ஆரம்பிச்சுட்டார். இவ கைக்கு நான் எதுக்காக கட்டுப்படணும்? யோகிகள் மனசுக்கே நான் கட்டுப்படுறதில்லை, பிரம்மாதி தேவர்களுக்கு நான் கட்டுப்பட்டதில்லை, ரிஷிகளுக்கெல்லாம் கட்டுப்பட்டதில்லை, இவளுக்கும் கட்டுப்பட மாட்டேன் அப்படின்னு நினைச்சுன்னு வளர ஆரம்பிச்சுட்டார். 2 அங்குலம் குறைச்சலா இருந்தது. இன்னொரு முடிச்சு போட்ட கயிறு எடுத்தா, இதோட சேர்த்து முடி போட்டா, திரும்ப கட்டத்துக்கு பார்த்தா 2 அங்குலம் குறைச்சலா இருந்தது. திரும்ப வளர்ந்துட்டா.
திரும்ப ஒரு தாம்புகையத்தை எடுத்தா, முடிச்சு போட்டா, மறுபடியும் 2 அங்குலம் குறைச்சலா இருந்தது. கை ஓஞ்சி போச்சு. இந்த பிள்ளைக்கு என்ன ஆச்சு? நான் எத்தனை தினம் கட்ட பார்த்தாலும் கட்டவே முடியலன்னா அவர் யோசிச்சு பார்த்தார், நான் என்ன ராவணனா சிசுபாலனா யாரோட இப்ப சண்டை போட்டுருக்கேன்? நம்ம இடத்துல பரமபக்தியோட ஒருத்தி இருக்கா, இவளுக்கு தோத்தா தான் எனக்கு நல்ல பேர், இவள்கிட்ட நான் தோக்கணுமே தவிர ஜெயிக்க கூடாதுன்னு புரிஞ்சிட்டவர் கிடுகிடுன்னு திருமேனியை சுருக்கிண்டா. இப்ப அவளுக்கே புரியல, ஒரு சுத்துக்கு வராத கயிறு 3 சுத்து நன்னா கட்டி எடுத்து இதை பார்க்கறா அதை பார்க்கறா. உரலும் அப்படி அகலமா மேல இருக்கு, நடுவில் இடுப்பு சிரித்து இருக்கு, கீழே மறுபடியும் பெருசா இருக்கு. கண்ணனை பார்த்தாலும் தோள்பட்ட அகலமா இருக்கு, இடுப்பு சிரித்தா இருக்கு, விட்டபாகம் பெருசா இருக்கு. இதுவும் கரடு மரடா இருக்கு, அவனும் அப்படித்தான் இருக்கான். இதுவும் கருப்பா இருக்கு, அதுவும் கருப்பா இருக்கு. உரலுக்கும் கண்ணனுக்கும் அவளுக்கு வித்தியாசமே தெரியல. ஆனால் 2ஐயும் சேர்த்து வச்சு கட்டினா அப்பதான் பக்கத்துல இருப்போத்தி சொன்னா வித்தியாசம் இருக்கு பாரு, அது அழறது இது அழலை. அவன் விடாம அழுதுண்டே இருக்கான் பாரு. ஆனா இந்த பிள்ளை அழறான், அந்த உரல் அழலை. 2ஐயும் சேர்த்து கட்டி வச்சுட்டா கட்டுனதை சொல்றா, திருட்வா தாம கிரகண சட்டுலாம் மாதரம் ஜாதரோஷான். அதுக்கு அவளுக்கு கோபம்னா அதுக்கு மேல இவருக்கு கோபம். அது எப்படி என்ன நீ கட்டி வச்சிருவே? இது வரைக்கும் உலகத்தை எல்லாம் கர்மம் என்னும் கட்டில் நான் தான் கட்டி வைத்திருக்கிறேன். தெய்வீ சேஷா குணமயி மம மாயா துரத்தையா மாமேவையே பிரபத்தியந்தே மாயாமேதாம் தரந்தித்தே. ரொம்ப ஆச்சரியமான கண்ணன் கீதாச்சாரனுடைய ஸ்லோகம். குணமயி மாயாமேதாம் தரந்தித்தே. சத்துவகுணம் ரஜோகுணம் தமோகுணமயமான இந்த பிரகிருத்தியிலே எல்லா ஜீவர்களையும் கர்மங்கிற கட்டால கட்டி வச்சிருக்கேன். அதுலேருந்து நீயா வெளியில வர முடியாது, என்னை பற்றினால்தான் வர முடியும்னு கண்ணன் கீதையில சொல்றார். அப்ப அவர் நம்மளை கட்டுவரா? அப்படிப்பட்ட கண்ணனையே இவ கட்டி வச்சுட்டாலும் இல்லையோ, சரின்னு கட்டினதை பார்க்கறதுக்கு ஊரெல்லாம் கூடியிருக்கு. அப்ப கண்ணன் செய்யறார், கையை கூப்புறார், கண்லேருந்து ஜலஜலமா விழுந்து பயந்த பார்வையா பார்க்கறார். அதுக்கு பெரியவாச்சான் பிள்ளைங்கிற வியாக்கியாத்தா பெருமாள் திருமணி பாசுரத்துல ரொம்ப அழகா விசாரிச்சு ரசமா ஒண்ணு சொல்றார். இந்த பிள்ளை எதுக்கு கையை கூப்புறான், எதுக்கு அடறான்? ஏதோ ஒரு காரணம் இருக்கணும், தப்பு பண்ணிட்டோம் மன்னிப்பு கேட்கணும், அதுக்காகத்தான் கையை கூப்புறான் போல் இருக்குதுன்னு சொன்னார். நிச்சயமா பண்ண மாட்டார் கண்ணனா. அவருக்கு தப்பே தெரியாது, தான் என்ன பண்ணாலும் சரின்னு சொல்லுவர். ராமனா இருந்தாலாவது எடுத்தெடுக்கிற அடியேன் வரும். கண்ணனா இருந்தா நிச்சயமா பண்ணவே மாட்டார். ஆனால் அவர் தப்புக்கெல்லாம் மன்னிப்பு கேட்கிற அவதாரமே இல்லை, அது செய்ய மாட்டார். சரி, அடுத்தது யோசிச்சார், ஒரு வேளை இப்படியா இருக்குமோ, பயந்து போய் சொல்றாரோ? அந்த பிள்ளைக்கெல்லாம் பயமே கிடையாது. இல்ல முக்கியமான காரணம் என்ன தெரியுமோ? தாயே ரொம்ப நன்றி, இந்த இத்தனை பெண்களையும் ஒவ்வொருத்தையும் நான் வீட்டில் போய் பார்த்துட்டு வந்திருக்கணும், ஆகிரகிக்கணும்னா அடுத்த 1 மாசம் ஆயிருக்கும். நீ கட்டேன்னு சொன்னியோ இல்லையோ, மொத்த பேரும் ஒரே இடத்துக்கு வந்துட்டா பார், எல்லாரையும் ஒரே சமயத்துல பார்க்குற பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுத்தியே, மிக்க நன்றி. அதுக்காகத்தான் கையை கூப்பிடணும்னா, ஓ இந்த பிள்ளைக்கு அந்த வெட்கம் ரோஷம் கூட கிடையாது பொருளுக்கு, யாருக்கா இருந்தாலும் கூட்டு நிற்க வச்சேன்னு கட்டத்தை பார்க்கறதுக்கு 10 பேர் வந்திருக்கா, அது கூட சந்தோஷப்பட்டு போறான்னா பட்டார். அதனாலதான் பாயாது ஈஷத்து பிரச்சலித பதா. கண்ணன் அப்படி நிற்கிறா, இவன் அந்த இடத்த விட்டு நகரணும். இவருக்கு ரொம்ப பெரிய வேலையெல்லாம் இருக்கு. வேலையில அவன் பக்கத்துல இருக்கிற மாடு கன்று எல்லாத்தையும் பார்த்தாகணும். அதனால நகர போச்சு. அவன் நகரான்னு இவர் அந்த இடத்துல இருந்து ஓட பார்த்தார். அதைத்தான் வெண்ணைக்காடும் பிள்ளைன்னு சொல்லுவான். ஒரு காலை தூக்கிண்டு அந்த பக்கம் ஓடுறாப்புல காலை தூக்கினார். அவ விடுறதா இல்லை, கையில இருக்கிற தாம்பு கயத்தை ஓங்கிண்டு இங்க அங்க நகர பாத்தியானா காலிலேயே போடுவேன், ஒங்கேயும் போகக்கூடாது, அங்கேயே நில்லுங்கிற. அழ பார்த்தா அழுதியானா வாயிலேயே போடுவேன், அழக்கூடாதுங்கிற. அழவும் முடியல, கால நகர்த்தவும் முடியல. பாயாது ஈஷத் பிரச்சலித பதா. ஈஷத்துனா துளி, ஒரு துளி காலை தூக்கி வச்சாவ போடுவேங்கிறான், ஒரு துளி அழப்பாத்தா போடுவேங்கிறான். ஈஷத் பிரச்சலித பதா நாபகச்சன்னு. அந்த இடத்துல இருந்து ஓடவும் முடியல, நான் திட்டன்னு நிற்கவும் முடியல. ஓடினா அவ அடிப்பேங்கிறான். சரி கொஞ்ச நாள் பேசாம நிற்க கூடாதா? ஏன் நிற்க மாட்டேங்க? நின்னா அதுக்குள்ள எல்லார் வீட்லயும் வெண்ணையை மறைச்சு வச்சுட்டான்னா அதனால நிற்க முடியாது. நான் போயிட்டே இருந்தா தான்னா எல்லா இடத்துலையும் எல்லா காரியமும் ஒழுங்கா நடக்கும், திருட்டு காரியம். அதனால நான் போயிட்டே இருக்கணும். போகணும்னு பார்த்தா இவ அடிக்கிறேங்கிறா. நாபகச்சன்னு நதிட்டன்னு மித்யா கோபா. மித்யா கோபன்னா பொய் கோபன்னு அர்த்தம். எல்லாமே பொய், பண்ணதத்தனையும் பொய். இவள் கைக்கு கட்டுப்படுறவரா அவர்? ஏதோ உன் விருப்பத்துக்காக இவ்வுலகத்திலே அவதரித்தாய், நீ என்ன சங்கல்பித்தாயோ அதை நடப்பதற்காக வந்தாய். மித்யா கோபா சபதி நயனே மீளையன் விஸ்வகோப்தா. உலகத்தையே காக்கும் அந்த எம்பெருமான் அந்த பயந்த திருக்கோலத்தோட எப்போதும் நம்மையும் ரட்சிக்கட்டும். இதை போல அவ கட்டி வச்சுட்டு போனா. நந்தகோபாலன் வெளியில போயிருந்தவர் உள்ள வந்தார். இத்தனை நாள் பிள்ளை அழுதுட்டு இருந்தான், யாரும் காப்பாற்ற வர்றதுக்கு கூட ஆள் இல்லை. இப்ப நந்தகோபாலன் வந்து வந்தார். எதுக்காக உன்னை கட்டி வச்சிருக்கா, நீ என்ன தப்பு பண்ணேன்னு கேட்டாங்க.
கண்ணன் அவருக்கு பதில் சொன்னார், அதுதான் தந்தையே எனக்கும் தெரியாத முயற்சி இருக்கேன். நான் என்ன தப்பு பண்ணேன்னு எனக்கு தெரியல, அவ தான் ஏதோ நான் தப்பு பண்ணதா சொல்றா. நீரானு ஒழுங்கா புரிஞ்சுக்கும். ஆணின் கட்டம் ஆணுக்குத்தானே தெரியும். ஊர்ல எல்லாம் எழுதி வைக்கிற அளவுக்கு பெண்களோட கட்டம் பெண்களுக்கு தான் தெரியும். அதை போல ஆணோட கட்டம் ஆணுக்கு தான் தெரியும். நீரான அவுத்து விடுனா அவர் அவுத்து விட்டார். வாசல்ல நாகப்பழக்காரி வந்திருக்கா, உள்ள நிறைய அரிசி நெல்லெல்லாம் வச்சிருக்கேன், கை நிறைய எடுத்துன்னு போ, நாகப்பழக்காரிட்ட குடு, வாங்கி வயறு கொண்ட மட்டும் சாப்பிடு. உள்ள வேகமா ஓடினா கை முழுக்க அரிசி எடுத்து வாசல்ல போறதுக்குள்ள பாதி நெல்லு கீழே. அவர் கையில ஒண்ணு நிற்காது. கொடுத்தே பழக்கம் உண்டு. ஸ்ரீநிதி மதிமபாரம் அர்த்தினா அர்த்திதார்த்த பரிதான தீட்சிதம். கொடுக்கிறவர் பிரகலாத வரதன் வரந்ததாதீதி வரதா. கேட்பவர்களுக்கு கொடுத்தே பழக்கம், தனக்குன்னு எதை வச்சுட்டே பழக்கம் இல்லை. அதனால வாசற்கட்டுக்கு போறதுக்குள்ள நெல்லை பாதி உடுத்துட்டு பாக்கி இருக்கிற நெல்லை கூடையில போட்டார். உடனே எனக்கு நாகப்பழம் கொடுங்க. அவ திருப்பி கேட்டான், எனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்தியான ஒரு நாகப்பழம் தரையன். அரிசி கொடுத்தேனே போறாதா, இன்னும் என்ன வேணும்னா, நீ மோட்சம் கொடுப்பேன்னு கேள்விப்பட்டேன், அதை கொடுத்தா யானா நாகப்பழம் தரேன்னா. இப்படி கண்டுபிடிச்சேன்னா கையில கொண்டு நெல்லை போடச்சே சங்கரேகையும் சக்கர ரேகையும் பார்த்துட்டேன். வலது கையிலே சக்கர ரேகை, இடது கையிலே சங்கரேகை. கதாபுன சங்கர தாங்க கல்பக துவஜாரவிந்தாங்குஷ வஜரலாஞ்சனம் திரிவிக்ரமத்த சரணாம்புஜத்வயம் மதியமூர்த்தானம் அலங்கரிஷதி. இது பரம்பொருளான ஸ்ரீமன் நாராயணனை தவிர யாருக்கு இந்த அடையாளம் இருக்க போறது? கொடுன்னு கேட்க அங்கேயே பரமோதம் அடித்தார், நாகல் பழத்தையும் பெற்றுக்கொண்டார். அப்படிப்பட்ட பாயா கிருஷ்ணான். அந்த கண்ணன் என்ன ரட்சிக்கட்டும்னு சொன்னது ஆச்சரியமான 5வது ஸ்லோகம். 6வது ஸ்லோகத்திலே விரஜயோஷி தபாங்க வேதனீயம் மதுராபாகியம் அனன்ய போக்கியம் ஈடே வசுதேவ வதுஸ்தனந்தயம் தது கிமபி பிரம்ம கிஷோரபாவ திருஷ்யம். அந்த பிரம்மம் கிஷோர பாவத்தில், பிரம்மங்கிறதுனால பரத்துவம், கிஷோரங்கிறதுனால சௌலபியம். அந்த பிரம்மமே பரத்துவம் மேன்மொழியுடைய பிரம்மமே பரம சுலபனா கண்ணனா இங்க வந்து அவதரிச்சிருக்கா. எல்லாரும் எதை ஆசைப்படுவா? கிருஷ்ண கடாட்சம், கிருஷ்ண வீக்ஷணம் கிடைக்குமான்னு தானே காத்துட்டு இருக்கோம். ஆனா அவரை ஒவ்வொரு கோபிகையும் கண்ணால் அடிப்படம். பிரஜயோஷித்துன்னா பிரஜ கோகுலத்தில் இருக்கிற பெண்கள், பிரஜயோஷித்துன்னு அந்த பெண்கள் கோகுல ஸ்திரீகள். அபாங்க வேதனீயம், அவர்களுடைய அபாங்கம்ங்கிறது கடைக்கண் பார்வை. அந்த கடைக்கண் பார்வையாலேயே கண்ணனை அறிந்தனர், இல்லை கண்ணனை அடித்தனர். அந்த பார்வை அடி தனக்கு விழுமான்னு ஆசைப்படுகிறான். ஆழ்வாருடைய ஒரு பாசனம், கையில தாம்பை எடுத்து நீ அடிக்க வந்தாளுங்க, அவள் தாம்புகளால் வன் தாம்புகளால் உடைப்ப அலந்தான்னு பாட்டு. வன் தாம்புகளால் உடைப்ப அலந்தான். இத பராசர பட்டர் உட்காண்டிருக்கார், அணையல சாமின்னு இருக்கார், நஞ்சியர பாசனம் சொல்லியிருக்கார். அவர் சொல்றார் வன் தாம்புகளால் உடைப்ப அலந்தான். அலந்தான்னு ஒரு அர்த்தம், அலர்ந்தான்னு ஒரு அர்த்தம். இடையனரா சொல்றேன். 2வது சொல்றது அலர்ந்தான் அப்படின்னா மலர்ந்தான், சந்தோஷப்பட்டான்னு அர்த்தம். அலந்தான்னா அலண்டு போயிட்டார், அலந்தார்னா துன்பப்பட்டார்னு அர்த்தம். பாட்டை அவர் சொல்லச்சு என்ன பண்ணிட்டா, யசோத தாம்பால அடிச்ச உடனே அலண்டு போயிட்டார். வன் தாம்புகளால் உடைப்ப அலந்தான்னு அவர் பாட்டை சொன்னார். அப்படி சாஞ்சின்னு கேட்டவர் துள்ளி எழுந்து உட்கார்ந்தாராம். நஞ்சியா பாட்டு அப்படி சொல்லாதே, வன் தாம்புகளால் உடைப்ப அலர்ந்தான்னு சொல்லுனார். அவருக்கு புரிய, அடிபட்டா யாரான மலருவாழனால் இந்த அடி படன்னு தான் வைகுந்தத்திலேருந்தே இறங்கி வந்தார். அப்ப அவதார பிரயோஜனம் நடந்ததுன்னு சந்தோஷப்படாத படுவரா. சூட்டு நன்மாலகள் துயர வேண்டி விண்ணோர்கள் நன்னீர் ஆட்டி அந்தூபந்தரா நிற்கவே ஆங்கோர் மாயினால் ஈட்டிய வெண்ண தொடுகுண்ண போன் திவிலேற்று வங்கோன் கோட்டடையாடனை கூத்து அடராயிரதம் கொம்பிருக்கே என் வெண்ணைய திருடி புஜிக்கிறதுக்குன்னே மேலேருந்து கீழே இறங்கி வந்தான். அந்த காரியம் நன்னா நடந்தது, அடிபட்டா சந்தோஷம் தானே படுவார். நான் எதுக்காக ஒரு ஊருக்கு போயிருக்கேனோ அது நன்னா நடந்ததுன்னா திருப்தி இல்லையா? அதனால வன்தாம்புகளால் புடைப்பா அலந்தான்னு சொன்னாதே, அலர்ந்தான்னு சொல்லு. அதே சொல்றதுதான் இந்த பாட்டு. பிரஜயோஷித்து பெண்களுடைய கண்களால் அடிபட்டு பரம சந்தோஷம். அந்த கண்ணீர் கிடைக்குமான்னு தான் வந்திருக்கார். ஜீவாத்மா எப்ப மோட்சம் போகிறான்னு சாஸ்திரம் சொல்றது. ஜாயமானம் புருஷம் எம்பசேது மதுசூதனா சாத்திக சது விக்னேயா சவை மோட்சார்த்த சிந்தகா. ஒருத்தன் பிறந்தால் கிருஷ்ண கட்டாட்சம் பண்ணணும். ஜாயமானம் புருஷம், அந்த புருஷன் பிறந்துட்டே இருக்கிறச்சே எம் பசேது மதுசூதனா, மதுசூதன பெருமானுடைய கட்டாட்சம் கிடைச்சிடுது. சாத்திகா, அவன் சத்துவகுணம் வளர்ந்துடும். சது விக்னேயா, பிரம்ம ஜானத்தை நன்கு பெறுகிறான். மோட்சார்த்த சிந்தகா, அவனுக்கு மோட்சத்தில் போறதுக்கு விருப்பம் வந்துடும். இத்தனை கிருஷ்ண கடாட்சத்தால கிடைக்கும்.
ஆனா அந்த கண்ணன் இந்த பெண்ணனுடைய கண்ணடி படுவோமாங்கிறதுக்காக நின்றுட்டு இருக்கார். பிரஜயோஷித பாங்க வேதனீயம் மதுராபாகியம், மதுரை பட்டணம் சேர்ந்து பண்ண பாக்கியம். அவ பண்ண தவத்தின் பலனாத்தான் பிறந்திருக்கா. அனன்ய போக்கியம் ஈடே. ஈடே அனன்ய போக்கியம்னா இந்த கண்ணனை தவிர வேறொரு போக்கியமே இல்லாததாய், இவனையே இனிமையாக கொண்டு, இவனை தவிர புருஷார்த்தம் இல்லை, இவனை தவிர பிராபியம் இல்லை என்று சொல்லி ஸ்துதிக்கிறேன். வசுதேவ வதுஸ்தனந்தயம். வசுதேவனுடைய வசு தேவகி, வது வசுதேவ வது தேவகி பிராட்டி, வது ஸ்தனந்தயம் தேவகி பிராட்டிக்கு பிறந்து அவரிடத்தில் பால் குடித்தவன். தது கிமபி பிரம்ம கிஷோரபாவ திருஷ்யம். அப்பேற்பட்ட பிரம்மம் கீழே வந்து அவதரித்திருக்கிறார். அவரிடத்துல பட்ட ஆசை, குழகனே எந்தன் கோமள பிள்ளாய் கோவிந்தாயன் குடங்கையில் மன்னி, என் இடுப்புல கொண்டு வந்து உட்காந்து வச்சுக்கிறான். குழகனே எந்தன் கோமள பிள்ளாய் கோவிந்தா ஒழுகு பேரிழில் இளஞ்சிறு தளிர் போல் ஒரு கையால் ஒரு முறை முகம் நெருடா. ஒரு பக்கத்து மார்பல வாய வச்சுருக்கா, பாலை குடிக்கிறார். அந்த பால் போற வரைக்கும் வயத்துல பசி, ஒரே கோபமா இருக்கு. பால் உள்ள போக போக முத்து போல பல்வரிசையும் சிரிக்கிறது. முத்து முத்தா பால் உதட்டுல தேங்கிட்டு இருக்கு. அந்த அம்மாவை பார்த்து ஏதோ புரியாத பாஷையில பேசுறார். இந்த பாக்கியம் யாருக்கு கிடைச்சிடும்? அது அவளுக்கு கிடைச்சதோ இல்லையோ. கிமபி பிரம்ம கிஷோர பாவ திருஷ்யம். அந்த பிரம்மம்னு சொல்லக்கூடிய பெருமான் கிஷோர பாவம், சின்ன குழந்தையா வந்து சயனிச்சிருக்கார். யதோவா இமானி பூதானி ஜாயந்தேன்னு பரபிரம்மம் அவர். அதான் பிரம்மம். அந்த பிரம்மம் சிறு குழந்தையாக யசோதைய காரணமாய் தேவகியை காரணமாய் கொண்டு தான் காரியமா வந்து பிறந்திருக்காங்கிறார். அவர் காரணம் ஜெகத்தத்தனி காரியம், இப்படிதான் உபனிஷத் சொல்றது. ஆனா இங்க யசோத காரணம், அவர் காரியம். யசோதைக்கு பிறந்தேன்ற ஆசையோட வந்தார். ஆனந்தோ பிரம்மே திவ்யஜானாத் ஆனந்தா தேவ கல் விமானி பூதானி ஜாயந்தே. ஆனந்தம் ஆனந்தம்னு பரபிரம்மத்துக்கு வைகுந்தத்தில் இருக்கிற ஆனந்தத்தை விட இந்த லோகத்திலே பிரஜயோஷித்துக்களுக்கு நடுவிலே பிருந்தாவனத்தில் அவர் பட்ட ஆனந்தத்தை என்னன்னு சொல்றது. கோபால போதகத்தையா நிவிருத்தம் தரித்ரீம் ஆவஸ்து காமைவ சன்னபி பால்ய லௌல்யாது. புறத்தாழ்வான் அதிமானுஷத்துல சொல்றார், பால்ய லௌல்யம்னு ஒன்று சொல்றார். அப்படின்னா சின்ன பிள்ளைக்கே உண்டான ஒரு சேட்டை. இது சம்ஸ்கிருத சொல் லௌல்யம். ஆனா அது என்னமோ இன்னைக்கு பலரும் ஒரு மாதிரி தமிழ்லையோ மற்ற மொழியிலையோ ஏதாவது ஒன்று தேவையில்லாத பண்ணோம்னு சொன்னா ஒரு வார்த்தை போட்டு எல்லாரும் எழுதுறான். ஆனா அந்த சொல் சம்ஸ்கிருதத்துல லௌல்யம்னு இருக்கு. லுல லுல லௌல்யம் இருக்கு. இன்னைக்கு அது ஒரு மாதிரி மாறி வழங்கப்படுறதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா அது ஒண்ணு பெருசா தப்புன்னு சொல்றதுக்கு இல்லை. நிறைய வார்த்தை தப்பா தான் இருக்கும். ஆனா இந்த வார்த்தை அப்படி சொல்ல முடியாது. பால்ய லௌல்யம், சிறு பிள்ளையே என்ன பண்றதுன்னு புரியாம ஏதோ பண்ணுமா, அப்படின்னா அது நேர்மையானதே இல்லை. அப்படி ஒரு பால்ய லௌல்யம். கோபால போதகதையா, கோபால வேஷத்தோட இந்த சிறு குழவி பண்ணது ஐந்திரம் நிகத்திய. அது கூறத்தாழ்வானே விசாரித்தார். எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம். எல்லாருமே நீ கட்டுப்பட்டாய் கட்டுப்பட்டாய்ன்னு நினைத்து யோகிகள் எல்லாரும் அழுவார்களாம். பகவான் கட்டுப்பட்டார். அந்த கட்டுப்பட்டதை இவர்கள் நினைச்சிட்டு தியானம் பண்ணுவார். ஒரு வழக்கம் என்னன்னா, நமக்கு ஒரு துன்பம் கொடுத்தால் பழி தீர்க்கணும்னா திரும்ப யார் துன்பம் கொடுத்தாரோ அவருக்கு தானே துன்பம் கொடுக்கணும். இன்னொருத்தர் அடிச்சு ஏதாவது பிரயோஜனம் உண்டா? ஒருத்தர் என்ன அடிச்சார்னா அவரைத்தான் நான் திரும்ப தாக்கணுமே தவிர இன்னொருத்தர் அடிச்சா. ஆனா கண்ணன் அப்படிதான் பண்ணிட்டார். யசோதவனை கட்டி வச்சார். மாத்ரா யதி தமசி தாமனி சன்னிபத்தா தச்ராவினா முதித சாட்சுர சத்துடானாம். உன்னை அம்மா கட்டி வச்சிருக்கா, அவளால் உனக்கு துன்பம்னா அவளை திரும்ப அழவை. அது நீ பண்ண மாட்டேங்கிற. ஆனா அந்த நவநீத சௌரியத்தை நினைக்கிற தியானிக்கிற ஆச்சாரியர்கள்லாம் அழறா. நீ எதுக்கா யசோதை அழை வைக்காத பக்தர்களை அழ வைக்கிற? அப்பதான் அவர் புரிஞ்சுன்னு ஒரு வார்த்தை சொன்னார். சர்வோகி வசிய விஷயே விபிரணோதி வீரியம். எல்லாருமே தனக்கு வசப்பட்டவாளைத்தான் ரெண்டு முதுகலை வைப்பான். நமக்கு வசப்படாத ஒரு பரிட்டன் இருந்தா நான் போய் அடிச்சா திருப்பி என்ன அடிச்சிட மாட்டான். அதை போல யசோதை ஒன்று அடிச்சா நீ திருப்பி அவளை அழ வச்ச, உன்னை விடமாட்டான்னு உனக்கு தெரியும். பக்தர்கள் எங்களுக்கு தானே வேற வழி இல்லை. உன்னை நினைச்சே அழுதுட்டு இருப்போம். நீ வச்சாலும் இங்கே இருப்போம், நரகத்துக்கு அனுப்பிச்சாலும் போவோம், சொர்க்கத்துக்கு அனுப்பிச்சாலும் போவோம், இல்லை வைகுந்தத்துக்கு வானா கூட்டிட்டு போவோம். வசத்துல இருக்கிறதா இருந்தா யாருமே போட்டு அடிக்கத்தான் அடிப்பான். அதுதான் நீயே பக்தர்கள் எல்லாம் அழ வச்சுட்ட போல இருக்கு. ரொம்ப நாளா ஒரு சம்ஸ்கிருத ஸ்லோகம் உண்டு. அவ இப்படின்னு சொல்லி கொடுப்பா. அஸ்வம் நைவ கஜம் நைவ வியாத்திரம் நைவச்ச நைவச்ச அஜாபுத்திரம் பலிந்தத்யாது தேவோ துர்பலகாதகான்னு ஒரு ஸ்லோகம். இந்த பலி கொடுக்கணும்னு சொல்றாரு. எதை பலி கொடுக்கணும்னா ஆட்டுக்குட்டியை பலி கொடு. இப்படிதான் நிறைய எழுதி வச்சிருப்பான். ஏன் கொஞ்சம் மாறி ஒரு புலிய பலி கொடு சொல்லலாம்.
யானையை கூட்டின்னு வந்து பலி கொடு சொல்லலாம். அதை இழுத்துன்னு வரதுக்குள்ளே என்ன பலி கொடுத்துரும். அதனால அதெல்லாம் கொடுத்து நான் சொல்ல முடியாது, பலியே வேண்டாம், அது இந்த சம்பிரதாயத்தில் ஏற்றுக்கொள்ளப்படலை. அப்படியே இருந்தா கூட அஜாபுத்திரம் பலிந்தத்யாது, ஆட்டுக்குட்டியை கொடுன்னு சொல்றாளே தவிர அஸ்வம் நைவ கஜம் நைவ வியாகிரம் நைவச்ச நைவச்ச, புரிய குடு சிங்கத்தை கொடுன்னு ஒத்துன்னு சொல்றதில்லை. ஏன்னால் எல்லாருமே வசப்பட்டு அஸ்வம் நைவ கஜம் நைவ வியாகிரம் நைவச்ச நைவச்ச அஜாபுத்திரம் பலிந்தத்யாது தேவோ துர்பல காதகா, தெய்வமாவே இருந்தா கூட பலகீனத்தான் உதைக்கிறது. அதை போல இந்த கண்ணன் என்ன பண்ணார், யசோத பலகீனம் இல்லை, அதனால அவளை ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த நவநீத சௌரிய விற்த்தாந்தத்தை கேட்ட நம்மாழ்வார்னா 6 மாசம் ஒதுக்கிறார். அவர்னா அழறார், நீ ஏன் உன்னுடைய வஞ்சனை இவாழ்கிட்ட காட்டுறேன்னா அங்க எடுபடாதுன்னு தெரியும், அதனாலதான் பக்தர்களை நீ அழக சொல்றாய் போல் இருக்குன்னு சாதித்தார். வேதாந்த தேசிகன் மற்றொரு இடத்துல ரொம்ப அழகான அர்த்தம் சொன்னார். பொதுவா ஒரு நியாயம் உண்டு, எப்படி உபாசிக்கிறீரோ அப்படி பலம், யதோபாசனம் ததா பலம், உபாசிக்கத்தக்கபடிக்கு பலம் கிடைக்கும். இப்ப நான் நவநீதத்தை திருடி விட்டு கட்டுப்பட்ட கண்ணன், உறவோட கட்டுப்பட்ட கண்ணன் உபாசிக்கிறேன், அப்பனா எனக்கு என்ன பலம் கிடைக்கணும்? பொதுவா பணக்கார கண்ணன் உபாசிச்சா பணம் கிடைக்கும், தோஷமில்லாத கண்ணன் உபாசிச்சா தோஷமில்லாம கிடைக்கும். பகவான் எப்போ வைகுந்தத்தில் இருக்கிறது நினைச்சா எனக்கு சம்சாரம் போடும். அதே மாதிரி கட்டுப்பட்டு உரலோட ஏங்கி நின்ன கண்ணன்னு தியானித்தால் எனக்கு சம்சாரத்துல கட்டுப்படுறது தானே கிடைக்கணும். ஆனா நேர் மாறுதல், அவன் கட்டுப்பட்டான்னு தியானித்தா எனக்கு சம்சார கட்டு விடுதலை கிடைஞ்சிடும். நியாயசாஸ்திரமே வீணா போச்சுன்னா அவர் பெரிய தார்க்கிக சிம்மம், அதனால அவருக்கு அந்த தர்க்க சாஸ்திரத்தை பத்தி கவலை வந்தது. சாஸ்திரம் ஓடி ஒளிஞ்சு விடுத்தான், ஓ நமக்கு முகமே பேசுறதுக்கே இதுமே இல்லை, எப்படி உபாசனமோ அப்படி பலம் நம்ம சொல்லியிருந்தோம். இந்த கண்ணன் பிறந்து கொடுத்துட்டான். ஏன்னா உபாசித்தது கட்டுப்பட்ட கண்ணனே, பலம் கட்டுகள் நீங்கிறது. அப்போ உபாசனத்துக்கு பலத்துக்கு சம்மந்தமே இல்லையோ. இத்த போல நடந்தது. பரிவர்த்தித கந்தரம் கயேன ஸ்மித புல்லாதர பல்லவம் ஸ்மராமி விடபித்த நிராசிக்கம் கயோசித்து விபுல உலூகல கருஷகம் குமாரம். ஆயிடுத்து வெண்ணையெல்லாம் முடிஞ்சுது, உரலோட கட்டி வச்சிருக்கா. அப்படியே அடுத்த சரித்திரம், அந்த உரலோட இழுத்துட்டு மெதுவா தவழ்ந்து போகிறார். நின்றுட்டு இருந்த உரல் பக்கவாட்டில் சாஞ்சிடுத்து. இவர் தவழ்ந்து போன வேகத்தில் வாசல்ல 2 பெரிய மரம் நிற்கிறது. புனராய் நின்ற மரமேள் அன்னைத உருவில் வலவாவோ, புனரை நின்ற மரமிரண்டின் நடுவே போன முதல்வாவோ. திருவேங்கடமுடையானுக்கா 10 பாசனம், உலகம் உண்ட பெருவாயா 6ஆம் 10 10ஆம் திருவாய்மொழி நம்மாழ்வார் பாடினார். அதுல வர்ற பாசனம் புனராய் நின்ற மரமேள் நடுவே போன புனரை நின்ற மரமிரண்டின் நடுவே போன முதல்வாவோ. 2 மரத்துக்கு நடுவுல போறா, அவர் தாண்டிட்டார். ஆனா குறுக்க உரல் இப்படி கடந்தது இல்லையோ, அது மரத்துல சிக்கணும். இவர் முன்னாடி போயிட்டார், பின்னாடி வரக்கூடியது வர முடியுமா இல்லையான்னு பார்த்துன்னு தானே இவர் போயிருக்கணும். பார்க்கல, இவர் போயிட்டு இவரால் போக முடிஞ்சதுக்காக போயிட்டார். பின்னாடி வருது மாடு. அப்படி தகப்பனார் வேடிக்கையை சொல்லுவார். 3 சக்கர வாகனம் இருப்பாருங்க, இந்த ஊர்லயும் ஓடுறது இல்லையோ, அவள்னா ரொம்ப வேகமா போவான். நம்ம வேகமா மட்டும் போனோம்னா அவள்கிட்ட தான் போகணும். 4 சக்கரத்துல போனா நடக்காது. அவர்களுக்கு ஒன்னே ஒன்று, முன் சக்கரம் ஒரு சந்துக்குள்ள போகும்னா பின்னாடி 2 வரும்னு அவளுக்கு அபிப்பிராயம். வருமா இல்லையான்னு அவள் பார்க்கவே மாட்டான். முன் சக்கரம் ஒத்த சக்கரம், அந்த ஒன்று இருக்கிறதுன்றது சின்ன இடத்துல உள்ள போயிடும். அது போச்சுன்னா பின்னாடி 2 அகலமாச்சே. அதெல்லாம் கவலையே கிடையாது சுவாமி. கண்ணனே அப்படித்தான், முன்னாடி தான் உள்ள போனா போரும்னு பார்த்தாரே தவிர பின்னாடி இருக்கிற உரல் வருமானு கூட பார்க்கல. இழுக்கிறார் இருக்கிறார். அதுக்குள்ள ஒரு பக்கம் பயம், போனவன் நம்ம தப்பிச்சு போறோம் திரும்பி வந்துட்டாள்னா, இத்தனை நாழி கட்டி வச்சுட்டு போயிருக்கா. அதனால தவழ்ந்துட்டே போறவர் முகத்தை இப்படி திருப்பி திருப்பி வராளான்னு பார்த்தாலும். பரிவர்த்தித கந்தரம் கயேன, பரிவர்த்தித்தன திருப்பப்பட்ட, கந்தரம்னா கழுத்து பகுதியோட இவர் திரும்பி பார்க்கிறார். ரொம்ப பருமனான பிள்ளை, கழுத்து வெட்டியா இருக்கு, திரும்ப மாட்டேங்குது. சத குறைச்சலா இருந்ததுன்னா தான் அந்த கழுத்தெல்லாம் திரும்ப முடியும். யோகம் ஆசனம் எல்லாம் பண்ண போச்சு நமக்கு சொல்லிக் கொடுப்பார். கையை பிடிச்சுக்கோ, முழுக்க திரும்பி பாருன்னா இவரால் 45 தாண்டியே பார்க்க முடியல. இவர் எங்க 90க்கு 180க்கு திரும்ப போறார். அப்படி இருந்தா பயிற்சி பண்ண முடியுமா? இந்த பிள்ளை வெண்ணையா சாப்பிட்டு மொசுன்னு திருமேனி பெருசா வளர்ந்துருக்கு. மெதுவா பாதி திரும்பி பார்க்கிறார். பரிவர்த்தித கந்தரம். ஏன் திரும்பி பார்த்தா பயேன, ஒரே பயம். இவன் ஞான திரும்பி நம்மளை பிடிச்சுட போறாரே. அப்பானுடைய செல்வாக்குல நம்ம அப்படியே மெதுவா நகர்ந்துருக்கோம். அம்மா விட்டேனா பாரு, அவர் எப்படி ஒன்னு விடுதலை பண்ணான்னு கேட்டாருன்னா, அதனால பயம். பரிவர்த்தித கந்தரம் பயேன ஸ்மிதபுல்லாதர பல்லவம் ஸ்மராமி. அவ பின்னாடி வரல, அவளுக்கு வேற ஏதோ வேலை, அதனால வரல. அவ வரலேன்னு உடனே அந்த குழந்தைக்கு என்ன ஆனந்தம் தெரியுமோ. அப்பதான் முத்துப்பல் விரிச நோக்கி புனிசிரிப்பு காட்டினாராம். நல்ல வேலை தப்பிச்சுட்டோம்னா,
இவ வரல, நம்மளை பிடிக்கிறதுக்கு வரல. ஸ்மித புல்லாதர பல்லவம் ஸ்மராமி. அந்த சிரித்து கொண்டிருந்த பயத்தோட முகத்தை திருப்பின வேகத்துல முன் தலைமையெல்லாம் பின்னாடி போய், திரும்பி வந்த வேகத்துல முன்னாடி இருக்கிற தலைமையெல்லாம் பின்னாடி வந்து, இப்படி முன்னும் பின்னும் அலையறிந்து கொண்டு பார்த்துட்டு இருந்தாங்க இல்லையோ. ஆழ்வாரே பெரியாழ்வார் ஆரம்பத்துல சொல்லச்சே, தன்முகத்து சுட்டி தூங்க தூங்க தவழ்ந்து போய் என்மகன் கோவிந்தன் புழுதி அடைகின்றான். இடமாமதி நின்முகம் கண்ணுளவாயில் நீ இங்கே நோக்கிப்போ. சந்திரன் வேகமா பிருந்தாவனத்துக்கு மேல போயிட்டு இருந்தான். போகாதே, நில்லு, என் குழந்தை இப்பதான் முதல் தரையா தவழறதுக்கு ஆரம்பிச்சிருந்தான். தன் முகத்து சுட்டி தூங்க தூங்க தவழ்ந்து போய் ஒரு கால் எடுத்து இப்படி வைக்கிறான், அப்புறம் இந்த கால் எடுத்து வைக்கிறான். ஒரு ஊழி காலம் முடிஞ்சு போச்சு. குழந்தைகள்லாம் வேகமா தவழணும் இல்லையோ, ஆனா இடுப்பும் தொடையும் ரொம்ப பெருசா இருக்கிறதுனாலே அப்படி காலை யானை எடுத்து வைக்கிறாப்புல வைப்பறான். அப்புறம் சலார்னு சத்தத்தோட யானை இன்னொரு கால் எடுத்து வைப்பறான். ஒரு காலில் சங்கரம் சக்கரம், ஒரு காலில் சங்கு. இந்த சங்கு சக்கரமா சேர்ந்து காலை எடுத்து வச்சு போறா. அப்ப இங்க சாத்தின் இருக்கிற முன்னாடி இருக்கிற சுட்டிங்கிற ஆபரணம், அதை அவர் முன்னாடி வரைச்சு இப்படி முன்னாடி போகுமா, திரும்ப இப்படி பின்னாடி வரைச்சே வருமா. தன் முகத்து சுட்டி தூங்க தூங்க தவழ்ந்து போய் என் மகன் கோவிந்தன் புழுதி அடைகின்றான். அவன் புழுதி அடைகிறதுக்காக போறான். எப்பேற்பட்ட சமாச்சாரம் இது? ஜெகத்காரணத்துவம் இல்லை, கீதோபதேசம் இல்லை, இது எதுவுமே மகாபாரத போர் நடத்தினது இல்லை. குழந்தை தவழ்ந்தது இது எல்லாத்த விட பெருசுங்கிறார். கீதை என்னன்னா சின்ன சமாச்சாரம் சொல்லிட்டு போறார். ஏதோ உபநிஷத்தினுடைய அர்த்தம் 700 ஸ்லோகம் புரிஞ்சா படிச்சிருந்தோம், அவ்வளவுதான் கீதைக்கு. ஆனா இந்த பிள்ளை நேர இறங்கி வந்து தவழ்ந்ததுங்கிறது எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய விஷயமா? இந்த பாக்கியம் கிடைக்காது. தவழ்ந்து போய் என் மகன் கோவிந்தன் புழுதி அடைகின்றான். இளமாமதி, உன் முகத்துல கண்ணுன்னு ஒண்ணு இருந்ததுன்னா இங்கேருந்து அசையாதே, நில்லு. அது சந்திரன் ஒண்ணு இல்லாத கேட்டு, நான் போலேன்னா ராத்திரி மீண்டுடுமே, பார்த்தால் அப்புறம் சூரியோதயத்துக்கு நாழி ஆயிடுமேனால், அதெல்லாம் என் கண்ணன் பார்த்த பார்வையில தான் சூரியோதயமே. அவர் சொன்னதை மீறி சூரியன் நடக்க போறானோ, நீ முதல்ல இந்த பேச்செல்லாம் பேசாத, நில்லு. அவன் தவறதை முதல்ல பார்த்துட்டு போ. அதை போல கண்ணன் மெதுவே தவழ்ந்தார். தவழ்ந்தவர் நடபூபரன் மணிகிரீவன் 2 பேர், குபேரனுடைய 2 பிள்ளைகள். அவ ஏதோ தேவல சாபம், ஒரு ரிஷியனுடைய சாபம். சாபத்தினால தப்பா 2 பேர் மரமா நிற்கிறார். அவர்களுக்கு சாப விமோசனம் கொடுக்கணும்னு புரிஞ்சிட்ட பெருமாள் குறுக்க போனார். தட தட தடான்னு சத்தத்தோட மரம் முறிஞ்சு விழுந்தது. ஏற்கனவே பின்னாடி துரத்தின் வராளோன்னு பயம். வரலன்னு ஒரு நிமிஷம் சிரித்தார். சிரித்துக்குள்ள தடால்னு ஒரு சத்தம் கேட்டுது. இது வேற பயம். அந்த பயத்திலேருந்து தாண்டறதுக்குள்ள அதுலேருந்து இந்த பயமா வந்துடுது. எத்தனை பயம் இந்த பிள்ளை மாறி மாறி வரும். பரிவர்த்தித கந்தரம் பயேன ஸ்மிதபுல்லாதர பல்லவம் ஸ்மராமி விடபித்த நிராசகம். அந்த விடபிதான் 2 மரம். 2 மரத்தையும் முறித்தார். 2 மரம் அகங்காரம் மமகாரம்ங்கிற 2 மரம், காமம் குரோதம்ங்கிற 2 மரம். இந்த மரங்களையே முறித்தார். கயோசிது விபுல உலூகல கர்ஷகம் குமாரம். இந்த பெரிய உலூகலத்தை உரலை இப்படி அப்படி இழுத்து கொண்டு போனால் அந்த குமாரன் எப்போதும் என்ன ரட்சிக்கட்டும். 10வது ஸ்லோகத்தில் சொல்றார், அனிமேஷ நிவேஷணீயம் அஷ்ணோகோ அஜகத் யௌவனம் ஆவிரஸ்து சித்தே கலஹாயித குந்தளம் கலாபைகி கரணோன்மாதக விப்ரமம் மகோமே. இதுதான் தரிசன சமானாகாரத்தை பிரார்த்திக்கிறது. இதை போல வடிவத்தோட கண்ணன் என் முன்னே எப்போதும் சேவை சாதிக்கட்டும். அனிமேஷ, அனிமேஷனா கண்ணிமைக்காததாய், நிவேஷணீய அக்னோகம் கண்களாலேயே எப்போதும் பருகக்கூடியதாய். இது கண்ணால் பருகிறதுன்னா நேர கண்ணால் இல்லை, மனத்தால தான் பருக முடியும். ஆனா தரிசனமாட்ட இருக்கணும்னு பிரார்த்திக்கிறார். அனிமேஷ நிவேஷணீயம் அக்னோகோ அஜகத் யௌவனம் ஆவிரஸ்து சித்தே. அந்த இளம மாறாத கண்ணன் என் கண் முன்னே நிற்கட்டும். என்னைக்கும் ஒரு பொண்ணுக்கு பிள்ளை பார்க்கறான்னா முதல்ல வயசு என்னன்னு கேட்பான். 2 வருஷமும் 7 மாசமும் வித்தியாசம் இருக்கிற ஜாதகமா கொண்டாடுவான். 3ன்னு ஒன்று பொதுவாக சொல்ல மாட்டீரா? இல்லை 2 2ன்னு சொல்லுங்க. இல்லை அப்படியெல்லாம் இல்லை, இந்த மாசத்துல பிறந்த பிள்ளையா இருந்தா தான் சரியா இருக்கும்னு எங்க ஜோசியக்காரன் சொல்லியிருக்காங்க. அப்படின்னு சொல்லுவா. தேட வேண்டிதான். ஏற்கனவே பொண்ணு கிடைக்கல, பிள்ளை கிடைக்கல, இதுக்கு மேல இது வேற மாசக்கணக்கு சொல்லி மாதங்கள். அதுவும் இடம் எங்க வேணும், இந்த ஒரு நாடு அந்த நாடு இல்லை, நம்ம பக்கத்து தெருவில் இருந்தா தேவை. முன்னாடிலாம் இது வெளிநாடுன்னு தான் சொல்லியிருந்தோம். அதெல்லாம் யாரும் ரொம்ப பேசுறதே இல்லை. பக்கத்து தெருவிலே இருக்கணும், எல்லாரும் கூட இருக்கணும், நம்ம காரியம் குறைச்சலா இருக்கணும், எல்லாரும் நமக்கு ஒத்தாசைக்கு பண்ணிட்டு இருக்கணும், நிம்மதியா இருக்கணும். இது எதனால இப்படி சொல்றேன்னால், அவாவா நாங்கள் ஓய்வு எடுத்த உடனே கண்டிப்பா கைங்கிறதுக்கு வரோம் சுவாமிங்குவோம். சரி, இவர் எப்போ விருப்ப ஓய்வு வர போறான்னு அடிவங்கள்லாம் காத்துட்டு இருக்கோம். 58 ஆச்சு, 59 ஆச்சு, சுவாமி அடுத்த வருஷம் ஓய்வு தானே. ஆமான்னார். 60 ஆச்சு. வரேனார், வரவே இல்லை சுவாமி.
சுவாமி கைங்கரம் போகலாம், கோசாலையை பார்த்துக்கிறேன், நந்தவனத்தை பார்த்துக்கிறேன், வரலையானால் இல்லை இப்பதான் திரும்ப பொறுப்பு ஆரம்பிச்சிருக்கு. அடி எனக்கு புரியல, நீரே ஊருக்கு போயிட்டீரா, உங்க க்ஷேத்திரத்துக்கு நீர் போய் கைங்கரம் பண்ணா, எந்த க்ஷேத்திரத்துக்கும் போல, நம்ம பொண்ணு பிள்ளை வீட்டுக்கு பக்கத்துல வீட்டை மாற்றி போயிருக்கேன். ஏன் நீ இருந்த இடம் என்னாச்சுன்னால் அங்கெல்லாம் இல்லை, குழந்தைய பார்த்துக்கணும், கார்த்தாலையா நான் கொண்டு போய் விடணும், திரும்பி வரணும், நீர் ஏதோ கண்ணங்கிற குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு கூட்டியர், எங்களுக்கு பொறுப்பே தாங்கலை, நானும் சொல்லி பார்த்தேன், ஆனால் பொண்ணு சொல்லிட்டா எல்லாருக்காக உழைச்சிட்டு எனக்கு நீ பண்ண மாட்டியான்னு கேட்டா எனக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியலன்னா சரி 80 ஆட்டம்னு காத்துட்டு இருக்கேன். 60 ஆச்சு, 60க்கு வர்றதா தெரியல, அதுக்குள்ள ஒருவேளை இந்த பேரன் தாண்டி கொள்ளு பேரனாகி அவனை பார்த்துக்கணும்னு வந்தாலும் வந்துடலாம். இப்படித்தான் நாட்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. வாழ்க்களாகி நாட்கள் செல்ல ஏதோ கைங்கிரம்னு ஆசைப்படுவோமே தவிர பொறுப்பு சுலபத்தில் விட்டுடுறதா, இது மாறினா அது, அது மாறினா இது. அந்த சமயத்துக்குள்ள ஏதோ 2 அனுபவம் கிடைக்கணும்னு ஆசை. இடைவிடாத அந்த கண்ணன் என் கண் முன்னே நிற்கட்டும். அனிமேஷ நிவேஷணீயம் அக்ஷ்ணோகம் அஜகத் யௌவனமாவிரஸ்து. எனதுக்காக அந்த கதை சொன்னேன்னால், ஜாதகத்தை எடுக்கிறச்சே நல்ல பருவம் இருக்கிற பிள்ளையா பாரு, அழகு பணம்லாம் அப்புறம் வயசு வித்தியாசம் ரொம்ப இருக்கக்கூடாது. 2.5 வயசு 2.25 வயசு இதுக்குள்ள இருக்கா பாருங்கிறான். இதுக்கப்புறம் ராசி, இதுக்கப்புறம் நட்சத்திரம், அதுக்கப்புறம் 8 பொருத்தம் 10 பொருத்தம் எல்லாம் தாண்டறதுக்குள்ளே இல்லை அது ஏதோ மனசுக்கு பிடிக்கலேன்னு ஒரு 11ஆவது சொல்லுவோம். சரி, அப்போ மனசுக்கு பிடிச்சிருந்தா மற்றதெல்லாம் கவலை இல்லையானால் அதுவும் இல்லைன்னுவோம். ஒன்றும் இதை வச்சுன்னு அதை பார்க்க வேண்டாம், அதை வச்சுன்னு இதை பார்க்க வேண்டாம், எல்லாத்தையும் பார்க்கணும்னா எல்லா பொருத்தம் இருக்கக்கூடியது கண்ணன் ஒருத்தர் இடத்துல தான். அழகிய மணவாளன் இடத்துல மட்டும் இருக்கும். திருவரங்கத்து உற்சவமூர்த்திக்கு கஸ்தூரி ரங்கன்னு ஒரு பேர், அழகிய மணவாள பெருமாள்னு தமிழ் பேர். ஜாமாதா தசமோகிரகான்னு சொல்லுவாங்க. மாப்பிள்ளைங்கிறது 10வது கிரகம், இருக்கிறதே 9. ஆனால் அதுக்கு மேலே 10வது கிரகம்னா 9ம் சேர்ந்து படுத்துகிற பாடு போராதுன்னு 10வது 1 படுத்துறது இல்லையா, அதுதான் மாப்பிள்ளை படுத்துகிற பாடு. அந்த பிள்ளை இப்பவே படுத்த ஆரம்பிச்சுட்டார். அவரை பற்றி தான் சொல்ல ஸ்லோகம். அஜகத் யௌவனம் ஆவிரஸ்து சித்தே. அந்த இளம மாறாத கண்ணன் என் கண் முன்னே இருக்கட்டும். நாளை வதுவை மணமென்று நாளிட்டு பாளை பரிசுடை பந்தற்கு கோளரி மாதவன் கோவிந்தன் என்பானோர் காலபூத கனாக்கண்டேன் தொழினான். ஆண்டாள் ஆசைப்பட்டது அந்த காலப்பருவத்தோட என்னை கல்யாணம் பண்ணிக்க வந்தான். நாளை வதுவை மணமென்று நாளிட்டு, நாளை கார்த்தால பொழுது விடிஞ்சா கல்யாணம்னு சொல்லிட்டான். பார்த்துட்டே இருந்தேன். அதிரப்புகுத கனாக்கண்டேன் தோழினான். அவன் காலை வச்சு மண்டபம் தடதடாங்கிறதான். ஆண்டாளை கல்யாணம் பண்ணிக்க போறோம் அத்தனை ஆசை, அவளோட பதற்றம். அந்த காளையா பெருமாளனுக்கு சேவிக்கட்டும். கலகாயுத குந்தளம் கலாபை, அவருடைய திருமுடியிலே அழகான மயிர்த்தோகை இட்டு கொண்டிருப்பவராய் சேவை சாதிக்கட்டும். பர்காபீடம் நடவரவகுன்னு பாகவதத்தில் ஸ்லோகம். பர்காபீடம்னா கத்தையா ஒரு மயிர்த்தோகை எடுத்து தலையில வச்சிருக்கார். பிப்ரத் வேணும் ஜடர படையோ ஸ்ருங்கவேத்திரேச்ச கக்ஷே வாமே பானோ மசரண கபலம் தத்பலாம் யங்குளீஷு. நிறைய ஒரு பெரிய புல்லாங்குழல் எடுத்து இடுப்புல சொருகிட்டு பிப்ரது வேணும் ஜடர படையோகோ, அதுக்கு மேல ஒரு பட்டை வச்சு கட்டை கட்டிக்கிறான். அர்ச்சக சுவாமிகள், அத்தியாபகர்கள், வேத பாராயணக்காரெல்லாம் பார்த்தீங்கன்னா கைபேசி வச்சுக்கிறதுக்கு அவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது. 1க்கு 2 பேரை வச்சுட்டு இருப்பான். அதனால இடுப்புல அதுக்குன்னு அதுல சொருகிறதுக்கு 2 இடம் வச்சு ஒரு உத்திரியம் போந்துட்டு தெரியுமோ, பழைய நாள் மாதிரி உத்திரியம் கட்டப்பட்டுலாம் கட்டவே வேண்டாம், அதை போட்டு இப்படி அழுத்தியாச்சுன்னா போதும். அதை போல அவர் அன்னைக்கே புல்லாங்குழல் இடுப்புல சொல்லிட்டு மேல ஒரு பட்டை எடுத்து நான் கச்சிதமா கட்டி வச்சுட்டு வரான். செவ்வரத்த உடையாடை அதன் மேலோர் சிவளிகை கச்சென்கின்றாளால் அவ்வரத்த வடியினையும் அங்ககளும் பங்கயமே என்கின்றாளால் மை வளர்க்கு மலராளர் கணபுரத் தம்மானை கண்டாள்களோ என்று திருவங்கியாழ்வாருடைய கோஷரம். செவ்வரத்த உடையாடை பட்டு பீதாம்பரம் சாத்தின்னு இருக்கார். அதுக்கு மேல சகப்பு வண்ணத்துல உத்தரியம், அதுல அரக்கு வர்ணத்துல மொனேல போட்டு, அதுல தங்க வர்ணத்துல சரிக வேஞ்சிருக்கு. பார்த்து பார்த்து வாங்கிட்டு வந்திருக்காங்க. கடையை தேடி வாங்கிட்டு வந்து அதை நல்லா கெட்டியா கட்டினுட்டு அதுக்கு நடுவுல பிப்ரத் வேணும் புல்லாங்குழல் எடுத்து குறுக்க சொருகிவிட்டார். சொருக வராது, தொப்பை இருக்கு, இக்கின்றார் தான் சொருக முடியும். அதை நல்லா அப்படி இழுத்துக்கணும் இல்லையா, இழுத்துண்டார் தான் சொருகிறதுக்கு வரும். வெண்ணெய் சாப்பிட்டு வெண்ணெய் உண்ட பெருவாயன்னு ஆழ்வார் சாதிக்கிறார். உலகம் உண்ட பெருவாயன் வெண்ணெயை மொத்தம் சாப்பிட்றார். எல்லா 7 உலகத்தையும் சாப்பிட்டு இடமுடைத்தான். இன்னும் 7 உலகம் தானே இருக்கு, பாக்கி இல்லையா, வயத்துல நிறைய இடம் இருக்கேன்னு வரும். அப்படின்னா எவ்வளவு வெண்ணெய் சாப்பிட்டுக்க மாட்டார். அதனால எக்கிண்டா அப்படியே புல்லாங்குடல் உள்ள சுருக்கிட்டு தலையில வருகா பீடத்தை இட்டுக்கொண்டு ஒரு கைதேர்ந்த நாடக வேஷம் போடுறவராட்டம் வெளியில வராராம்.
அந்த திருக்கோலத்தோட நம் கண் முன்னாடி இருக்கட்டும். கலஹாயுத குந்தளம் கலாபைகி, அந்த குந்தளத்தோட வரட்டும். கொள்கின்ற கோடுகுளை சுகுர்ந்திட்ட உட்கொண்ட நீல நன்னூல் தழகல் அந்துமாயன் குழல் ஏழையராவி உண்ணும்னு நம்மாழ்வாருடைய 10 பாசுரங்கள். அவன் திருமேனி அப்படியே கண் முன்னாடி அங்கங்கமா பாடி வர. இந்த உருவ வெளிப்பாடுன்னு தமிழ் இலக்கணத்துல சொல்லுவாங்க. இலக்கியம் எழுதிச்ச உரு வெளிப்பாடுன்னா கண்ணை மூடினா அந்த உருவம் நம்ம கண் முன்னாடி தெரியணும். அதுதான் உரு வெளிப்பாடு. திருக்குறுங்குடிக்கு 10 பாட்டு எங்கனேயோ அன்னமீர்காள்ங்கிறது உரு வெளிப்பாடு. எங்கனேயோ அன்னமீர்காள் என்ன முனிவது நீர் நங்கள் போல திருக்குறுங்குடி நம்பிய நான் கண்டவன் சங்கினோடும் நேமியோடும் தாமரை கண்களோடும் செங்கனிவாய் உன்னினோடும் செல்கின்றது என் நெஞ்சமேன்னு பாடினார். அப்படியே நம்பி கண் முன்னாடி இருக்கிறாப்புல இருக்கும். அதே போலத்தான் இவர் வெளிப்பாட்டை பிரார்த்திக்கிறார். அவருடைய திருக்குழல் எவ்வளவு கருப்பா இருக்கும். உலகத்துல என்னைக்கு இருக்கிறதுலே இருட்டான ராத்திரியோ அதை தேர்ந்தெடுக்கிறார். நடக்காத ஒன்ன சொல்லப்படுற. இதுக்கு தான் இல் பொருள் உவமை அணின்னு தமிழ்ல சொல்லுவார். அபூதோபமான சம்ஸ்கிருதத்தில் பேரு இல் பொருள். அந்த மாதிரி ஒரு பொருள் கிடைக்காது. ஆனா இருக்கிறதா கற்பனை பண்ணிட்டு பாட்டை பாடுறது. காலராத்திரி இருட்டு இருக்கிறதுலே ஊழிக்காலத்து ராத்திரி இருட்டை எடுக்கும். அந்த இருட்டை கையில் எடுக்கணுமா, பிடிக்கலாம் வராது. இருட்டை கையில் எடுத்து அதை பட்டை போடணும். நல்லா யந்திரத்துல கொடுத்து இழுக்க பட்டை போட்டு அதை நூலா அந்த இருட்டை வாங்கி அதுல துளி துளி ஞான வெள்ளை ஒட்டிட்டு இருந்தா அதெல்லாத்தையும் கழிச்சுட்டு பாக்கி கெட்டியா இருக்கிற கருப்பு நூலை இப்படி பிடிச்சுக்கணுமா. எது காலராத்திரி அமாவாசை ராத்திரி இருட்டை எடுத்து அந்த இருட்டை நூலா வாங்கி அதை ஒரு கையில கத்தையா பிடிச்சுட்டு கண்ணனுடைய குழலை இந்த பக்கம் கத்தையா வச்சுட்டு ரெண்டுத்துல எது கருப்புன்னு பார்த்தா இந்த அமாவாசை ராத்திரி எடுத்துமே அது வெளுப்பப்படும். அப்பன்னா அது எவ்வளவு கருப்பா இருக்கணும். அதைத்தான் கொள்கின்ற கோளுருளை சுகுந்திட்ட உட்கொண்ட நீல நன்னூல் தழைகொள் அன்று மாயன் குடல். மாயனுடைய குடல் அதை விட கருப்பா இருக்கும். ஏழையராவி உண்ணும் இணைக்கூற்றங்களோ அறியேன் ஆழியன் கண்ணபிரான் திருக்கண்களோ அறியேன். இது கண்ணா குடலா இல்ல 2 யமன் என்ன போட்டு படுத்தணுங்கிறதுக்காக வந்திருக்காரு தெரியல. இந்த குடலை பார்த்தாலே எனக்கு இரவு ஞாபகம் வருது, கண்ணன் வரலேன்னு ஞாபகம் வருது. அந்த குடலசே வந்த நாள் உண்டு. மைவண்ண நறுங்குஞ்சி குடல் பின் தாழ மகரம் சேர்க்குழ இருபாடு இறங்கி ஆட எய்வண்ண எஞ்சிலையே துணையா இங்கே இருவராய் வந்தார் என் முன்னே நின்னார் கைவண்ணன் தாமர வாய்க்கமலம் போலும் கண்ணினை மரவிந்த மடி மகுதே அவ்வண்ண தவங்கல மகண்டு தோழி அவரனாம் தேவரென்னு அஞ்சினோம் மைவண்ண நறுங்குஞ்சி குழல் பின் தாழ. யசோத நன்னா சீவி முடிச்சு சிங்காரிச்சு வச்சிருக்கா. இப்படி கீழே இழுத்து விடுவலாம். மேலே தூக்கி இந்த சின்ன குழந்தைகளை தான் இப்படி கட்டுவோம் தெரியுமா. கட்டிட்டு அதில் அப்படி ஒரு சின்ன துணியை சுற்றி இல்லை ஒரு குப்பத்தை சுற்றிட்டு ஒரு மயிர் தொகையை வச்சுட்டு கையில் புல்லாங்குழல் கொடுத்துட்டா ரிட்டன் வேஷம். பள்ளிக்கூடத்தில் போனால் முதல் பரிசு வாங்கிட்டு வந்துடும். அதை பண்ணுறாப்ப இன்னைக்கு யசோதை கட்டி விட்டுருக்கா. முன்னாடி தூக்கி முடித்த குழல், பின்னாடி இப்படி இறக்கி விட்ட குழல். அதோட திருமங்கை ஆழ்வார் பரகால நாயகியை அனுகிரகிக்க வரார். இவளை எப்படியாவது இன்னைக்கு நம்ம வசப்படுத்தி ஆகணும். ஏன்னா பரகால நாயகி அவ்வளவு சுலபத்திலெல்லாம் யாருக்கும் காதல் வயப்பட மாட்டாள். இப்போ தெம்பார் அவர்களுடைய நம்மாழ்வார் ரொம்ப சாது. அவருக்கு அதெல்லாம் தெரியாது. இருக்கிற இடத்துல பாடிட்டு இருக்கோம். இவர் ஆடல்மா குதிரை வச்சிருக்கார், வேல் கம்பு ஈட்டி வச்சிருக்கார். அவர் வடக்க திருப்பிரியிலேருந்து தெற்க திருப்புராணிக்கரை வரைக்கும் போய் பாடிட்டு வந்தவர். நம்மாழ்வார் ஒரு இடத்தை விட்டு போனவரே இல்லை. புளிய மரத்தடியிலேயே உட்காந்து எல்லாரும் விஷயம் பாடினார். ஆனால் திருமங்கை ஆழ்வார் மொத்த இடத்துக்கு போனவர். இவரை கண்டிப்பா நம்ம காதல் மயக்கு வலையில விழ வைக்கணும். இப்படி நினைச்சுன்னு கண்ணன் வருகிறார். மைவண்ண நறுங்குஞ்சி குடல் பின் தாழ. நல்ல இளைஞர்களெல்லாம் பார்த்துக்கலாம் சொல்லுவார். கவருவதற்கு என்னெல்லாம் பண்ணா ஆண்களை கவரலாம், என்ன பண்ணா பெண்களை கவரலாம், எல்லாத்துக்கும் அத்தியாபகர் கண்ணன். அவர் சொல்றபடிக்கு தான் நடக்கணும். அதனால குஞ்சி குடல் பின் தாழ மகரம் சேர்க்குழ இருபாடு இலங்கி ஆட. 2 காதலையும் குண்டல சாத்தின்றிருக்கா. மின்னுமா மணி மகர குண்டலங்கள் வில்வீசி மென்கின்றாளால் இந்த அப்படி தலையசைப்பறோம். தலையசைக்காத வரக்கூடாதுன்னா நம்ம போட்டுட்டு இருக்கிறதெல்லாம் வெளியிலே தெரியாது. நம்ம புதுசாக 2 மோதிரம் போட்டோம்னா வாங்கோன்னு சொல்லணும். அதே மாதிரி வளையல் ஏதாவது போட்டோம்னா அப்படி இப்படி பண்ணி காமிச்சா தான் வளையல் போட்டுருக்கோன்னு தெரியும். ஆண் பிள்ளைகளே இந்த மாதிரி கெட்டியாக அப்படி ஒன்று போட்டுக்கிறான். அது என்னமோ தெரியாது, இப்படி அதை இழுத்து விட்டுட்டே இருப்பான். அதனால 10 தேய்க்கச்சே வளையலை இழுத்து வச்சுட்டு தெரியும். அதுவே இப்போ வழக்கம் இல்லை, போயிடுது. 10 இல்லையே, பாத்திரம் இருந்தானே தேய்க்கிறது. கரியும் இல்லை, 10 இல்லை, பாத்திரம் இல்லை, கையில் வளையும் இல்லை. எதுவான இருந்தாலும் இழுத்து விட்டு தைக்கிறதுக்கு அது சரி. பெண்கள்லாம் போட்டுக்கலைங்கிறதுக்கு ஆண்கள் மாற்றி போட்டுட்டா போடும். அதனால் அவா போட்டு இப்படி பண்ணிட்டு இருக்கா. இதை கண்ணன் என்னைக்கோ பண்ணார். அவர் கையில் இருக்கிறது காதலை போட்டு குண்டலம் இப்படி அசையுமா. அதை விட என்ன ஆச்சரியம், கீழே குண்டலம்னா ஒத்த காதலை மட்டும் மேல் காது குத்திட்டு இருக்கிறோம். இந்த நாகரிகம் எல்லாம்
இப்ப நாங்க பார்த்திருக்கோம், அப்பவே உண்டான ஒரு காதில் மேல் தோன்றி பூன்னு ஆழ்வார் பாடுறார். ஒரு ரெண்டு காதலையும் குண்டலை சாத்திட்டார், ஒரு காதல மேல ஒரு கோட்டையை குத்தி நாகப்பட்டினம் சௌந்தரராஜ பெருமாளை சேவிக்க போனா ஒரு காதலை சாத்திட்டு இருப்பார். சௌரிராஜ பெருமாளை சேவிக்க போனா அந்த ஒரு காதலை சாத்திட்டு இருப்பார். ராஜான்னு பேர் இருந்தா அந்த ஒரு காதை கூட குத்திட்டு இருப்பாளாம். பொதுவா மற்ற பெருமாள்னா ரெண்டு காது தான், ரெண்டு புதோடு தான் இருக்கும். ஆனா இந்த மேல் ஒண்ணுன்னு கொத்திக்கிறது அது ராஜான்னு பேர் இருக்கணும். சௌரி ராஜா, சௌந்தர ராஜா அப்படின்னு இருந்ததுன்னா குத்திட்டு இருப்பாளாம். அதைத்தான் ஆழ்வார் அப்படி சொல்றார். தலையாட்டுறார். தலையாட்டுனா படிச்சு படிச்சு படிச்சுன்னு அந்த குண்டலா செஞ்சு மின்னலோட இருக்குமா அப்படின்னு இந்த பெண்ணை அதையான்னு பாக்குறாளான்னு அர்த்தம். மின்னுமா மணிமகர குண்டலங்கள் வில்வீசி நின்றாளால் குழற்பின் தாழ மகரம் சேர்ப்புட இருபாடு இலங்கி ஆட எய்வண்ண வெஞ்சிலையே துணையாய் இங்கே இருவராய் வந்தார், என் முன்னே நின்றார். அதை போல என் முன்னாடி நிற்கணும்னு தேசிகன் பிரார்த்திக்கிறார். கலஹாயித குந்தளம் கலாபைகி, தலைமையிற்கத்தை அப்படி அப்படி அலை எறியுமா. அவருக்கு ஒரு கை எப்பவும் தலைமையில ஒதுக்கி விடுறதுக்கே வேணும். இப்பெல்லாம் அலங்காரம் சிகை அலங்காரம் பண்ணிக்கிறேன்னு எல்லா பக்கத்திலையும் வெட்டி விடுன்றாடு. அது வெட்டி விட்டுட்டா முன்னாடி முன்னாடி விழுந்துட்டே இருக்கு. இப்படி 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 ரெண்டே இருந்தா சாமி ரெண்டு கை இருந்தா தான் வேலையை ஒழுங்கா பார்க்க முடியும். ஒரு கையே இடுப்புல கச்சத்தை பிடிச்சிக்கிறதுக்கே நாடி சரியாப்படுது. யாருக்கும் பஞ்சகச்சம் ஒழுங்கா கட்டிக்க வரல. கட்டினுட்டு கோவிலுக்கு வந்துடுறான். கொஞ்சம் குனிஞ்சு சாதி பிரசாத 10 பேருக்கு சாதினா சாதிப்பேன். எந்த கையில பாத்திரத்தை பிடிச்சிக்கிறது, கரண்டி எந்த கையில பிடிச்சிக்கிறது, ஒரு கை கச்சத்துக்கு வேண்டியிருக்கும் இல்லையா. கச்சத்தை பிடிச்சிட்டு விழுந்துட போறதே பயப்படுற பெருமாளுக்கும் இருக்கார். வால்டர் சிம்ஹாச்சலம்னு கேள்விப்பட்டிருக்கிறது. அங்க வராக நரசிம்ம சுவாமி இருக்கார். பிரகலாதனை ரட்சிக்கிறதுக்காக ஆகாசத்திலேருந்து பூமியில குதிச்சார். மலையிலேருந்து ஹிரண்யகசிபு தள்ளி விட்டுட்டான். அந்த பிள்ளை கீழே போய் மோதறதுக்குள்ள அவனை காப்பாற்றணுங்கிறதுக்காக குதிச்சார். குதிச்ச வேகத்துல வைகுந்தத்துல கட்டின்னு இருக்கிற வேட்டி அறுந்து போச்சான். இப்பவும் ஒரு கையால வேட்டியை பிடிச்சிட்டே தான் அந்த பெருமாள் இருக்கிறார். வராக நரசிம்ம பெருமாள் பார்த்தீங்கன்னா ரெண்டு கையை நம்ம சரி, ஒரு கை இப்படி பிடிச்சிட்டு இருப்பார். பிடிச்சிட்டு இருப்பாருன்னா அவரை பார்த்து இன்னைக்கு நிறைய பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அது அவர் பண்ணா நல்லா இருக்குமே தவிர நம்ம பண்ணா நல்லா இருக்காது. கார்த்தால கச்சத்தை இழுத்து கட்டினா ராத்திரி வரைக்கும் அசையக்கூடாது. அப்படி கட்டினா தான் வைதிக சிரத்தையோட ஒழுங்கா இருக்கான்னு அர்த்தம். அதெல்லாம் கடன் இடத்துல எதிர்பார்க்கலாமா? அவர் வேத வேத்தியம், நமக்குத்தான் வேதம் தவிர அவர் வேதத்தால சொல்லப்பட்டவர். அதனால கலஹாயித குந்தளம், தலையிலே குந்தளத்தோட கரணோன்மாதக விப்ரமம் மகோமே, இப்படிப்பட்ட அந்த சிறப்பான ஒரு திருமேனி திவ்யமங்கள விக்கிரகம் என் கண்முன்னே எப்போதும் சேர்க்கட்டும். ஆழ்வார் ஒரு பாட்டில் சாதித்தார். தலைவில்லி மங்கலம்னு ரெட்ட திருப்பதி. ஆழ்வார் திருநகரில் பக்கத்தில் இருக்கிற ஊர். ஒரு பெருமாள் தேவர் பிரான், ஒரு பெருமாள் அரவிந்த லோச்சனம். சிந்தையாலும் சொல்லாலும் செய்கையினாலும் தேவபிரானையே தந்ததாயின் நடந்த மண்குரு ஊர் அவர் சடகோபன் என்று பாசுரம். அந்த பாட்டில் ஒரு சொல்றார். குழையும் வாழ்முகத் தேழையை தொலைவில்லி மங்கலம் கொண்டு புக்கு இடைகள் சோதி செங்கட்பிரான் இருந்தமை காட்டினீர் மழை பெய்தாலொட்டும் கண்ண நீரோடும் அன்னு தொட்டும் மையாந்து இவள் நுழையும் சிந்தைகளந்தமேல் தொழுமத்திசை உத்து நோக்கியே குழையும் வாழ்முகத் தேழை. இந்த பெண்ணை கொண்டு போய் இதோ ரெட்ட திருப்பதி பெருமான் அவன் அம்மா தான் சேவை பண்ணி வச்சாலும். காட்டாம இருந்திருந்தா இந்த பொண்ணு பாட்டுக்கு இவ பொண்ணா இருந்திருக்கும். என்னத்துக்காக கொண்டு போய் அந்த பெருமாளை சேவை பண்ணி வச்சாலும் அம்மா விட்டுட்டான். குழையும் வாழ்முகத் தேழையை தொலைவில்லி மங்கலம் கொண்டு புக்கு, வேற வினையே வேண்டாம். அந்த பெருமாள் வந்திருந்தாலும் சரி, பொண்ணை கையை பிடிச்சி இழுத்துட்டாரான்னு கொண்டு போய் நிறுத்துவா. தொலைவில்லி மங்கலம் கொண்டு புக்கு இழைகள் சோதி செங்கட்பிரான் இருந்தமை காட்டினி. அந்த பெருமாளை பாருன்னு சொன்ன பார்த்தன்னிலிருந்து உங்களோடு எங்கள் இடை இல்லை. தாய்மார்களே, உனக்கு எனக்கு இனிமே எந்த சம்பந்தமும் கிடையாது. தீர்ப்பாறை யாமினி எங்க நம் நாடு மன்னமீர் போர்ப்பாடு தான் செய்த நைவர வெல்வித்த மாயப்போர் தேர்ப்பாகனார் கிவள் சிந்ததுழாய் திசைக்கின்றதே. என் மனமும் கண்ணு மோடி எம்பெருமான் திருவடி கீழ் அணைந்தது. இனி அப்பாவும் கண்டப்பட மாட்டார், அம்மாவும் கண்டப்பட மாட்டார். எதுக்கா என்ன கோவிச்சுக்கிறீர்கள்? என் மனசே என்கிட்ட இல்லை. நீங்க என்ன நல்லது சொன்னாலும் என் காதுல விழாது. காதும் கண்ணும் மனமும் அவனிடத்திலே தீர்ந்தன. அதை போலத்தான் பெருமாள் நமக்கு முன்னாடி சேவை சாதிக்கணும். அவ்வழகு எனக்கு தோற்சட்டம்னு அந்த ஸ்லோகத்துல பாடிண்டா. கடைசியில வருவோம். 12வது ஸ்லோகத்துல சொல்லும்போது கண்ணன் புல்லாங்குழல் ஊதுபவனாக அதே வேணுகோபால கிருஷ்ணனாவே சேவை சாதிக்கணுங்கிறார். அதராகித சாருவம்சனாலா மகுடாலம்பி மயூர பிச்சமாலா ஹரிநீல சிலாவிபங்க நீலா பிரதிபாஹா சந்து மமாந்திம பிரயாணே. என் அந்திம பிரயாணம், என்னுடைய கடைசி காலத்தில் அந்த புல்லாங்குழல் ஊதும் கண்ணனுடைய திருமேனியே மனசில் நிற்கட்டும். தளரா உடலம் என தாவி சரிந்து போகும்போது
இடையாது உனதால் பிடித்து போத இசை நீ ஏன்னு திருக்குடந்த பாசுரத்தில் நம்மாழ்வார் சாதிக்கிறார். கடைசி நிமிஷத்திலே உடல் தளர்ந்துடும், உள்ளம் தளர்ந்து போயிடும், வியாதி பிடிச்சிடும், என்ன பண்றோங்கிறது தெரியாது போயிடும். அந்த சமயத்துக்கு பெருமாளுடைய நினைவு வரணும் இல்லையோ, அதான் அந்திம பிரயாணம். அந்த பிரயாண சமயத்தில் எதோ ஞாபகத்துக்கு வரும். தேவையில்லாது எங்க கடன் கொடுத்தோம், எங்க பணத்தை வச்சோம், எங்க நகை நட்டை வச்சோம், எல்லாம் ஞாபகம் இருக்கும். யார் யார் கெட்டவான்னு குடும்பத்துக்கு சொல்லிட்டு போடணும்னு தோணும். பேசவே வராது, மூச்சு இழுக்காது. உள்ள கஞ்சியை குத்தினா வாயில் அட்டிய கஞ்சியும் கடை வாய் வழி சோர பெரியாழ்வார் பாடினார். எல்லாம் நெய்க்குடத்தை பற்றி ஏறும் எறும்புகள் போல். ஒரு நெய்க்குடத்தை வச்சா விதவிதமா சாரி சாரியா எறும்பு முக்கியமே, அதை போல எங்க காசு வச்சிருக்கேன், எங்க காசு வச்சிருக்கேன், எங்க மறைச்சு வச்சிருக்கேன்னு கேட்பான். இவன் வாயை திறந்து இங்க வச்சிருக்கேன்னு சொல்லணும். சொன்ன மாத்திரத்துல கையெழுத்து போடுங்கிறான், கையை நிட்டுறான். கையெழுத்து போட்டுட்டு இவர் மூச்சு விடுறதுக்குள்ள அவனை காணும். இத்தனை இருந்தியேன்னார், அந்த காசை அனுபவிக்க வேண்டாமா, உன்னோட இருந்து எனக்கு என்ன லாபம் அப்படின்னு கேட்டுட்டு போயிடுவான். ஒத்தனும் கூட வரமாட்டான். அதை நீ ஞாபகத்தில் வச்சுக்கோ. அந்திம பிரயாணத்தில் ஒருத்தர் தான் உனக்கு கூட வருவர். ஸ்திதே மனசு ஸ்வஸ்தே சரீரே சதியோ நரஹா தாது சாம்னே ஸ்திதே ஸ்மர்த்தா விஸ்வரூபஞ்ச மாமஜம் ததஸ்தம் ரியமானம் து காட்டபாஷான சன்னிபம் அகம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாங்கத்தின். நீ நிலையா இருக்கிற அன்னைக்கு சரணம்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தியானால் அப்பொழுதைக்கு இப்பொழுதே சொல்லி வைத்தேன் அணிபொழில் திருவரங்கர் தம்மானே என்று உன் பிராணப்பிரயாண காலத்தில் அவர் ஞாபகம் வச்சுட்டு உன்னை கூட கூடி கொண்டு போகிறார். அந்த நினைவனுக்கு மாறாமல் இருக்கட்டும்ங்கிறார். அகராகித சாருவம்ச நாளா. அந்த புல்லாங்குழலை அதரத்தில் வைத்து திருபங்கி திருக்கோலத்தோட கழுத்து ஒருபுறம் வெட்டி இடை ஒருபுறம் மடிந்து திருக்கணுக்கால் ஒருபுறம் மடிந்து ஒரு கையாரே புல்லாங்குழலை பிடிச்சிருந்து அப்படியே வாசிக்கிற தோரணையோட எங்கோ பார்த்துட்டு இருக்காரு. அந்த பரபிரம்ம வேஷமா, கோபால வேஷமா, வேணுகோபால வேஷமா, அது எப்போதையும் என்னை உள்ளத்தை விட்டு நகராது இருக்கட்டும். நாவலம் பெரிய தீவினில் நங்கமீன் இதோ ஒரு அற்புதம் கேடி பெரியாழ்வார் பாடினார். இது ஜம்பு தீபம் இல்லையோ, ஜம்பு தீபத்துல எனக்கு தெரிஞ்சதுலேயே நடந்த வியப்பு அற்புதம் எது தெரியுமோ, கண்ணன் புல்லாங்குழல் ஊதின தாங்க. ஏன் என்னென்னமோ அவர் பண்ணியிருக்காரு. என்னால் அந்த புல்லாங்குழல் சிறப்புக்கு தகுந்து நான் பார்த்ததில்லை. அவர் கைகளை வைத்துக் கொண்டு மெதுவே மெல்லிய வீரர்கள் தடவி பரிமாற அதுக்குன்னு அவர் வேஷம் போட்டு போறான். இன்னைக்கு புல்லாங்குழல் வாத்தியம் கச்சேரின்னா அதுக்கு உடை அலங்காரம் வேண்டு வர வேண்டாமா. ஆனால் புல்லாங்குழல் எடுத்துட்டு மகுடாலம்பி மகுட ஆலம்பி மயூர பிச்சமாலா, மயில் தோகை எடுத்து தலையில என்னன்னா சொல்லி கொண்டு புல்லாங்குழல் எடுத்து கையில வச்சிருந்து இவர் புல்லாங்குழல் வாசிக்க ஆரம்பிச்ச உடனே மாடு கன்றுகள்லாம் கிட்டக்க வரும். அது அத்தனையும் கால்கள் பரப்பிட்டு செடியாட்ட இல்லாவே காலை பரப்பிட்டு கண்ணனை விட வசரமான மாடு ஒன்று 8 அடி 9 அடி. அந்த மாடு அந்த வசரத்தில் இருந்தால் இவர் ஊதுறது காது கேட்க மாட்டேங்கன்னா அதனால குனிஞ்சுண்டு காலை பரப்பிண்டு காதை கொண்டு புல்லாங்குழலுக்கு பக்கத்தில் வச்சுன்னு கேட்கணும். புல்லாங்குழல் ஓசையை காதில் வாங்கிடும். வாங்கின பிற்பாடு காதை அசைக்காத இருக்குமா. மாடு ஏன் காதை அசைக்கலைன்னால் இல்லை, புல்லாங்குழல் கானம்ங்கிறது ஒரு அமிர்தம். அந்த அமிர்தத்தை காதால நான் பருகிட்டேன், அசைச்சா அமிர்தம் வெளியில போட்டுட்டா. இது வாயால பருகின அமிர்தம் இல்லை, காதால பருகின அமிர்தம். வேதமே அவ்வளவு தானே. இதிகாச புராணங்கள் உபன்யாசம் அத்தனையுமே சிரவணாமிர்தம் தானே. அந்த சிரவண வழியா உள்ள போயிடுத்து போனா காதை அசைச்சா வெளியில போட்டுட போறதேன்னு பயமா. அதனால செவியாட்ட இல்லாவே மானின் கணங்கள் மெய்கை மறந்துட்டு மான் கணங்கள்லாம் மேய்ச்சல் போயிடுதுதான். அது மேய்கையை மறந்துட்டு வாயில் இருக்கிற புல்லு இந்த பக்கம் பாதி ஒழுகிட்டு இருக்கு, இந்த பக்கம் பாதி ஓடுது. அந்த புல்லு ஒழுகிறதோட பக்கத்துல வந்து எழுதி சித்திரங்கள் போல நின்னவே சித்திரம் எழுதி வச்சிருக்காம நிற்கிறதுன்ற திரைப்படத்திலெல்லாம் காட்டும். 100 பேர் வெள்ளை உடுப்பு போட்டு ஓஹோன்னு நாட்டியம் ஆடிட்டே இருப்பா. ஏதோ ஒரு செய்தி, கட்டமான செய்தி வரும். உடனே அலையலையா எடுக்கிறதெல்லாம் சட்டு நின்று போடும். 100 பேர் நாட்டியம் ஆடிட்டு இருக்கிறவாள்லாம் அப்படியே நின்று போடுவா. மேகம் ஓடிட்டு இருக்கிறதெல்லாம் அப்படியே நின்று போடும். 2 நிமிஷம் கழிச்சு ஆமான்னு மனசு வருது இல்லையோ, உடனே எல்லாரும் ஆட ஆரம்பிப்பா, உடனே எல்லாம் ஓட ஆரம்பிக்கும், உடனே மேகம்லாம் போக ஆரம்பிக்கும். அதை போல மான்கணங்கள் வந்து கண்ணன் பக்கத்திலே சித்திரம் எழுதினா போல நின்றுட்டான். பஞ்சபூதங்கள் இருக்கு இல்லையோ, பிருத்திவி அப்பு தேஜஸ் வாயு ஆகாசம். இவர் வாசிக்கிறத கேட்டு 5 அதனுடைய தன்மை மாறி போச்சான். பிருத்திவிங்கிறது கঠিனமா இருக்கணும் இல்லையோ, மாறி புல்லாங்குழலை கேட்டு உருக ஆரம்பிச்சுட்டான். ஜலம்ங்கிறது ஓடிண்டே இருக்கணும் இல்லையோ, மாறி ஒரு இடத்துல நிற்க ஆரம்பிச்சுட்டான். நெருப்புங்கிறது சுட்டுன்னு இருக்கணும் இல்லையா, ஆனா புல்லாங்குழலை கேட்டு சுடுகை மாறி ஜில்லுன்னு ஆயிட்டான். இந்த மாதிரி ஆனா பஞ்சபூதத்தை யார் அடையாளம் காண்பது? அப்படி கண்ணன் குடல் ஊத சிறப்பு. ஆகாசத்துல ரம்பா திலோத்தமெல்லாம் பதவியே வேண்டாம், ராஜினாமா பண்றதுன்னு வளர்ந்து
அதை போல எங்களுக்கு இந்த அப்சரசு பதவி வேண்டாம், வெக்கமா இருக்கு. அந்த கண்ணன் பிறப்பதற்கு முன்னால் நாங்க தான் நாட்டியாங்கனர்கள். கண்ணன் பிறந்த அப்புறம் மொத்த பட்டத்தையும் அவர் வாங்கிட்டு போயிட்டார். எங்களுக்கு தெரிஞ்சது காபி காமு. உலகத்துல வேற என்னமோ மூபி எழுதுவாளே, அது நமக்கு தெரியாது. நமக்கு தெரிஞ்சது கண்ணனுக்கு முன், கண்ணனுக்கு பின். கண்ணனுக்கு முன்னாடி எல்லாரும் பாட்டு வித்வான்கள், கண்ணனுக்கு பின்னாடி அவர் மட்டும்தான் பாட்டு வித்வான். ஆனா அவரும் பாட்டு பாட மாட்டார், வாய்ப்பாட்டு பாட மாட்டார், புல்லாங்குழல் தான் வாசிப்பார். ஏன் சுவாமி அவரே பாடினா பேர் எடுத்துக்கலாமே, கொஞ்சம் பக்கவாத்தியம்னாலே அடக்கி வாசிக்க வேண்டாமோ? வாய்ப்பாட்டுன்னா தானே அவளுக்கு பேர் கிடைக்கும்னா. வாய்ப்பாட்டுன்னா கண்ணன் நேர உபதேசம் பண்ணா வாய்ப்பாட்டு, புல்லாங்குழல் மூலம் பாடினார்னா ஆச்சாரிய முகேன உபதேசிக்கிறார்னு அர்த்தம். அவர் நேர பண்ணா பிடிக்காது, தான் நேர கீதோபதேசம் பண்ணி பார்த்துட்டார், எடுபடல் எனக்கு தெரிஞ்சு போச்சு. அதனாலதான் 10ஆம் நாள் சண்டை வந்தது. பீஷ்மாச்சாரியரே நீர் பார்த்துக்கும் இனிமே நான் உபதேசிக்கிறதா இல்லை, சஹஸ்ரநாமத்தை நீ சொல்லுவார், இவர் சொல்லக்கூடாதா? கீதையை சொன்ன கண்ணன் ஏன் பீஷ்மரை கை காட்டணும்? எடுபடாதுன்னு தெரிஞ்சுட்டார். அதனால சரி சஹஸ்ரநாமத்தை நீரே சொல்லுவோம். அதுதான் புல்லாங்குழல் ஊதுதற் சிறப்பு என்ன. அந்த ஊதற் சிறப்பை 12வது ஸ்லோகத்திலையும் 15வது ஸ்லோகத்திலையும் சாதித்தார். இப்படிப்பட்ட கண்ணன் எப்போதும் நம் உள்ளத்தில் இருக்கட்டும். அது கடைசி சரித்திரம் ஒன்று சொல்லி கையை கூப்பிட்டு அஞ்சலி ஹஸ்தத்தோட பூர்த்தி பண்ணுகிறார். அழகான ஸ்லோகம். வாசோ கிருத்வா தினகர சுதா சந்நிதௌ பல்லவீனாம் லீலாஸ்மேரோ ஜயதி லலிதாம் ஆஸ்தித குந்தசாகாம் சப்ரீடாபிஸ்ததனு வசனே வசனே தாபிர் அபியர்த்தமானே காமி கஷ்டித் கர கமலையோ அஞ்சலி யாச்சமானா. கைகளேந்த அஞ்சலி. இது நடந்த சரித்திரம். வஸ்திர அபகரண சரித்திரம் 20வது ஸ்லோகத்தில் அஞ்சலியோட முடிக்கிறார். இந்த அஞ்சலியை கண்ணன் எதிர்பார்க்கிறாங்கிறார். அந்த அஞ்சலி அவன்கிட்ட சமர்ப்பிச்சதேங்கிறது தான் சரணாகதி. நமஹாங்கிற அஞ்சலிக்கும் சரணாகதிக்கும் பெரிய வேறுபாடு இல்லை. நடந்த சரித்திரம். ஒரு நாள் யமுனைக்கு தீர்த்தமாடுறதுக்காக கோபிகள்லாம் போறான். அவளுக்குள்ள ஒரு போட்டி. எல்லாரும் அவாவா ஆபரணத்தை கழட்டி வைக்கணும், போய் குளிக்கணும், திரும்ப வந்து அவாவா ஆபரணத்தை எடுத்து போட்டுக்கணும். சரியா அவளவள் போட்டுக்கணும். யார் முதல்ல போட்டுன்னு முடிக்கிறாளோ அவள் தான் ஜெயிச்சுட்டா. கழுத்தை கழட்டி வச்சா, காதை கழட்டி வச்சா, இடுப்புல கழட்டி வச்சா, அந்தந்த ஆபரணத்தை கழட்டி வச்சா, உள்ள போய் குளிக்க போயிட்டா. கழட்டி வச்ச எல்லாத்தையும் இவர் பிடிங்கிட்டு மரத்து மேல போய் உட்காண்டா. அது ஒரு குருந்த மரம். அந்த மரத்துல இருந்தா இவாள் அதை பார்க்கல. தீர்த்தமாடி முடிச்சாச்சு, வெளியில வரணும்னு கரையை பார்த்தா ஒன்னே அங்க காணும். அப்ப அங்கிருந்தே கண்ணனை பார்க்கறா. அவர் தலையில 2 துணி எடுத்து முண்டாச்சு தூக்கிட்டு இருக்கார், தோல்ல 2 போட்டுருக்கார், இடுப்புல உத்திரிய மாட்டை 2 கட்டிட்டு இருக்கார், மரக்கடையில 4 சுத்தி வச்சிருக்கார். இப்படி மொத்த பேருடைய வஸ்திரமா அங்க சிக்கி நிறுத்து. கீழே இருக்கிற வாழை என்ன பண்றதுன்னு தெரியல. சரி கண்ணா, எங்களுடைய புரிந்திடை கூறபணியாய் எங்க வஸ்திரத்தை திருப்பி கொடுத்துடேன்னு கேட்டான். பதிலே இல்லை. காலை கதுவிடுதுன்னா கையலோடு வாழை விரவி. கீழே மீன் பிடுங்குமா பிடுங்கிறது, ரொம்ப கட்டமா இருக்குது. அப்படின்னா சம்சாரத்துல துக்கம் படுத்துறதே மீன் இல்லை முதல. அதுவாவது மீன் சம்சாரம்ங்கிறது ஜனன மரணத்தோட சேர்ந்துருக்கிற முதல. இது தாங்கல, அதனால எங்களுக்கு மோட்சத்தை கொடுங்கிற மாதிரி கூரையை கொடுன்னா. அண்ணா தரேன், பண்ண தப்புக்கு மன்னிப்பு கேட்டுட்டு கை கூப்புங்க, அப்பதான் தருவேன்னு கண்ணன் திருப்பி சொன்னான். கையை கூப்பணும்னா மானத்தை மூடின்னு இருக்கா, கையை தூக்கணும். அது இவாளுக்கு வெட்டமா இருக்கு. அதனால ஒரு தோழி ஒரு கையை எப்படி கொடுத்தாலும், இன்னொரு தோழி இன்னொரு கையை எப்படி கொடுத்தாலும், தோழியும் நானும் தொழுதோங்கிறார் ஆழ்வார். தோழி ஒரு கையை கொடுத்தா, இவர் ஒரு கையை கொடுத்தா, 2 பேர் கையும் சேர்த்து அஞ்சலி பண்ணா. அவர் சிரிச்சுட்டே சொன்னார், ஒரு கையால் அஞ்சலி பண்ணா அந்த கையை வெட்டிடுன்னு நான் தர்மசாஸ்திரத்தில் சொல்லியிருக்கேன். இது தெரியவே தெரியாது எங்களுக்கு. நாங்கள் நிறைய பேரை பார்த்து இப்படி இப்படின்னு இருக்கோம். யார் பண்ண சொன்னா? நம்மளா கண்டுபிடிச்சு கொடுத்தோம். யாரோ எங்கிருந்தோ வந்தவர் சொல்லிட்டு போனா அப்படி இப்படி நம்ம வேண்டியிருக்கணும். அதுக்கு தான் இந்த 2 கையை கேட்டாதான் நமக்கு நமஸ்காரங்கிற அஞ்சலி. அஞ்சலி பரமாமுத்ரா க்ஷிப்ரம் தேவப்பிரசாதினின்னு சொல்லுவார்கள். அஞ்சலிங்கிறது பெருமாள் நிகிரகங்கிற அஸ்திரத்தை விட்டார்னா நம்ம கிட்ட இருக்கிற ஒரே பிரத்யஸ்திரம் அஞ்சலி தான். அஞ்சலி வைபவம்னே தேசிகன் பாடினார். அவர் எத்தனையோ நம்ம கர்மங்களை பார்த்து நிகிரகிக்கணும்னு கோவிப்பார். அதுக்கு எதிர் நமக்கு ஒரே ஒரு அஸ்திரம் தான், அஞ்சலிங்கிற ஹஸ்தம். அம் ஜலயதீதி அஞ்சலி, பகவானையே உருக்கி விடுகிறபடியால் தான் அது அஞ்சலின்னு சொல்றோம். ஒருத்தி இப்படி கை போட்டா அதெல்லாம் பண்ணாத. 2 பேரும் மானத்தை பத்தி கவலைப்படாம 2 கையாலையும் வணங்கணும். அவர் அதை நிர்பந்தப்படுத்தி தானே வணக்கத்தை வாங்கினார். இங்க தேசிகன் சொல்றது, இப்படி வணக்கத்தை இன்னொருத்தங்கிட்ட நிர்பந்தப்படுத்தியா வாங்குவேன்? ஏதோ நாங்களா சேவிச்சு கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா நீ நிர்பந்தப்படுத்தினாய், நான் அப்படி நிர்பந்தப்படுத்துறதா இல்லை. இதோ என் அஞ்சலியை பெற்றுக்கொள்வாய்னு சொல்லி முடிக்கிறார். வாசோ கிருத்வா. இந்த பெண்களுடைய பரியட்டங்களை எல்லாம்
திருடிட்டு போயிட்டா. அப்ப இந்த பெண்ணு கேட்கறா, அவன் திருப்பி கேட்கறான், கண்ணா நீங்க இடுப்புல உடுத்திட்டு இருந்ததை விட நான் உடுத்திட்டு இருக்கிறது எவ்வளவு நன்னா இருக்கு பார்த்தீங்களா, திருப்பி கொடுங்கிறிய. அவ சொன்னா, ஆமாமா நாங்க உடுத்திட்டு இருக்கிறத விட நீ உடுத்தி இருக்கிறதா நன்னா இருக்கு, அதை கழட்டி கொடுன்னு நாங்க கேட்கல. இந்த கிளையில 4 சுத்தி வச்சிருக்கியே அதை கொடுத்தா நாங்க உடுத்தின்னு வந்துருவோமே. நீங்க 10 பேர் இருக்கு, துணி 4 தானே இருக்குன்னா, சரி ஒருத்தர் ஒரே 80 பேர் சுத்தின்னு வந்துட்டு போறோம், ஒரே புடவையை கொடு, நாங்க 4-5 பேர் ஒன்னா சுத்தின்னு வரோம், ஏதோ ஒன்று நீ கொடுத்தா சரின்னு அந்த 10 பாசனங்களும் ரொம்ப ஆச்சரியமான பாசனம். அதை நினைவில் கொண்டு பாடுகிறார். வாசோ கிருத்வா தினகர சுதா சந்நிதௌ வல்லவீனா லீலாஸ்மேரே ஜெயதி லலிதாம் ஆஸ்திதம் குந்தசாத்தாம். அந்த குருந்த மரமாக நாம் பிறந்திருக்கலாம், கதம்ப மரமாக பிறந்திருக்கலாம், கண்ணன் உட்காரக்கூடிய பாக்கியம் அந்த மரத்துக்கு கிடைச்சதோ இல்லையோ. சப்ரீடாவில் ததனு வசனே தாபிர அபியர்த்தமானே காமி கசிது கர கமலையோகோ அஞ்சலி யாச்சமானா. என்ன சேவி என்ன நோக்கி அஞ்சலி பண்ணு என்ன நீ பிரார்த்திச்சுட்டு இருக்க. உண்மையா நாம அஞ்சலி பண்ணி அவரை பிரார்த்திக்கணும். ஆனா அவர் அஞ்சலி பண்ணுன்னு நம்மளை பார்த்து பிரார்த்திச்சுட்டு இருக்கார். அந்த பிரார்த்தனையை இல்லாமல் நமஹா 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 என்று சொல்லி அந்த பெருமானையை வணங்குவோம். கோபாலன் எப்போதும் எல்லாருக்கும் அனுகிரகிக்கட்டும் என்பதோட சுவாமி வேதாந்த தேசிகன் ஆச்சரியமான இந்த 20 ஸ்லோகங்களை முடிவுறுத்துகிறார். இதில் சொல்லப்பட்ட அர்த்தம் எது? பகவானுடைய ஜன்மத்தையும் கர்மத்தையும் நாம் உணர்ந்தோம் என்னால் அதுவே கடைசி பிறவியாகிறது. மீண்டும் பிறக்க வேண்டிய தேவையே இல்லாமல் கிட்ட சாயுஜ்யம் மோட்சமே கிட்டுகிறது என்று சொல்லி முடித்தார். இதி அனன்ய மனசா வினிர்மிதாம் வெங்கடேச கவினா ஸ்துதிம் படன் திவ்ய வேணு ரசிகம் சமோட்சத்தே தெய்வதம் கிமபி யௌவத பிரியம். இப்படிப்பட்ட கண்ணனை ஆசைப்பட்டு சுவாமி தேசிகன் பாடுகிறான். இந்த 20 ஸ்லோகங்களும் எல்லார் உள்ளத்திலும் நின்று கோபாலனுடைய அனுகிரகமும் லக்ஷ்மி நரசிம்ம பெருமானுடைய அனுகிரகமும் பூர்ணமாக கிட்டட்டும்னு பிரார்த்தித்துக் கொள்ளுகிறேன். இந்த இடத்திலே வந்து இருந்து நடத்தி உபன்யாசம் நடக்கணும், எல்லாரும் கேட்கணும்னு எப்போதும் அன்போடு அனுமதித்து நடத்தி கொண்டு வரும் ஸ்ரீமத் அழசிங்கர் சுவாமி அவருடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடிக்கொண்டு இங்கிருந்த நிர்வாகஸ்தர்கள் ஸ்ரீமான் ரமணி அவருடைய தர்மபத்னி எப்பவும் ஆதரித்து வந்து சொல்லுன்னு சொல்றவர்கள், இங்கே இருக்கிற கைங்கிறவர்கள் அர்ச்சக சுவாமிகள் மடப்பள்ளி சுவாமிகள் எல்லாரும் ஆதரத்தோடு நடத்துறவா மேன்மேலும் அவருடைய திருப்பணி அவருடைய கைங்கரியம் சிறக்கட்டும்னு பிரார்த்தித்து கொண்டு எல்லாருடைய க்ஷேமலாபத்துக்காக கேட்டுக்கொண்டு அமைகிறேன். ஸ்ரீகாந்தாய கல்யாணத்தையின் ஜெயத்தினா ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். மங்களாசாசனபரைகி மதாச்சாரிய புரோகமைகி சர்வைச்ச பூர்வைர் ஆச்சாரியைகி சத்ருதாயாஸ்து மங்களம். வந்திருந்து நடத்தி கொடுத்த திங்கக்கிழமை மாலை வேலைக்கு போகிற நாடு இருந்தாலும் விடாமல் வந்த உங்கள் பொறுமைக்கும் பல்லாண்டு பாடிக்கொண்டு அமைகிறேன்.